ஹாய் கைஸ், விஷன் 1000 மிஷன் 100 அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட ஒரு 1000 பேரை தமிழ்நாட்டில இருந்து பிலிம்ஸ்க்கு பாஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற இலக்கில் ஸோ நான் முதல்வன் அண்ட் ஏஏசி சேர்ந்து நடத்துகிற ஒரு ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ 100 ஹவர்ஸ் ப்ரோக்ராம். ஸோ இதில் ஒரு முக்கியமான பார்ட்டாக சிசெட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா யூபிஎஸ்சி பிலிம்ஸ் 2025. ஸோ இந்த 2025 பிலிம்ஸில் யூபிஎஸ்சியில் நிறைய பேர் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி ஒரு முயற்சி. ஓகேவா? ஸோ அதில் இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி வந்து செஷன் 1, 2, 3 3 இது பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு பார்க்கும்போது செஷன் 4. ஸோ மைசெல்ஃப் ஸ்ரீயப்பன், ஆப்டிடியூட் ஃபேக்கல்ட்டி. ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். எஸ், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முதல் செஷனில் என்ன பார்த்தோம் அப்படின்னா பிரைம் நம்பர்ஸ், டிவிசிபிலிட்டி ரூல்ஸ், டைஸ் அந்த மாதிரி கான்செப்ட் எல்லாமே பார்த்துட்டோம். செகண்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஜீரோஸ், நம்பர் ஆஃப் ஸ்கொயர் ரூட், ரிமைண்டர்ஸ் தேரி அண்ட் அதோட அப்ளிகேஷன்ஸ், ஃபேக்டர்ஸ், எல்சிஎம்ஸ் இது எல்லாமே அதில் பார்த்துட்டோம். தேர்டில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன், ஆவரேஜ், அலிகேஷன் மிக்சர்ஸ், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், ஏஜ், பார்ட்னர்ஷிப், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது சிலாகிசம், வென் டயக்ராம், பிளட் ரிலேஷன், அதாவது ரீசனிங். ஃபுல் ஆஃப் என்னது? ரீசனிங். ஸோ சிலாகிசம், வென் டயக்ராம், பிளட் ரிலேஷன் அண்ட் பிக்சர் ரெப்ரஸன்டேஷன், அனலிட்டிக்கல் ரீசனிங், வாட்டர் இமேஜ், மிரர் இமேஜ், மிஸ்ஸிங் நம்பர் அண்ட் கிராஸ் வேரியபிள்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு எல்லாமே ரீசனிங், ஒரு பேசிக்காக சால்வ் பண்ணக்கூடிய ரீசனிங்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 3 செஷன் கண்டிப்பாக நீங்கள் படிச்சுட்டு இந்த வீடியோ அப்படியே பாருங்கள். ஓகே, ஃபைன். தென் நெக்ஸ்ட் செஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் நம்பர் சிஸ்டம். ஸோ ஒரு சில கொஸ்டின் வந்து இந்த டாப்பிக்கில் வரும், இந்த டாப்பிக்கில் வராதுன்னு பிரிக்க முடியாது. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இதில் வரும். ஓகேவா? தென் 6th வந்து எஸ்ஐசிஐ, சிம்பிள் காம்பவுண்ட், டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ், கேலண்டர் கிளாக் இந்த மாதிரி வரும். அண்ட் 7th பெர்மிடேஷன், காம்பினேஷன், ப்ராபபிலிட்டி. 8th வந்து அதர் டேட்டா சஃபிஷியன்சி, இது இம்பார்ட்டன்ட். ஓகேவா? டேட்டா சஃபிஷியன்சி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்ஃபா நியூமெரிக் அண்ட் அதர் ரீசனிங். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்ட்ரக்சர். ஸோ இன்னைக்கு பார்க்குறது 4th செஷன். ஓகே, ஃபைன். ஸோ நம்ம ஒவ்வொரு செஷன் ஆரம்பிக்கும் போதும் அந்த டாபிக் ஆரம்பிக்கும் போது அந்த டாபிக்னா என்ன, அதில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், அந்த டாப்பிக்கை பற்றி ஒரு சின்ன ப்ரீஃப் கொடுத்துட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு சிலாகிசம், வென் டயக்ராம் இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா சிலாகிசம் அப்படிங்கிறது சம் ஆப்பிள்ஸ் ஆர் அனிமல்ஸ், சம் அனிமல்ஸ் ஆர் ஆல் அனிமல்ஸ் ஆர் ஆப்பிள், இந்த மாதிரி ஏதாவது சம்மந்தம் இல்லாமல் பேசுவாங்க. ஓகேவா? ஸோ அதில் எப்படி கொடுத்துருக்காங்க, அதை வச்சு எப்படி இன்டர்பிரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதான் சிலாகிசம். ஸோ இதில் மேக்ஸிமம் சிலாகிசம், வெண்டயக்ராம் ஏன் மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதை வெண்டயக்ராம் மூலமாக தான் சால்வ் பண்ண. ஆக்சுவலாக ரெண்டுவே இருக்குது. ஒன்று ஃபார்முலா மெத்தட், இன்னொன்று வந்து வெண்டயக்ராம் மெத்தட். மொரோவர் நிறைய பேர் வெண்டயக்ராம் தான் யூஸ் பண்ணுறீங்க. ஃபார்முலா மெத்தட் இவ்வளோ ஷார்ட்டில் சொல்ல முடியாது, பட் நான் வீடியோஸில் நிறைய போட்டிருக்கேன். பட் ஸ்டில் அண்ட் வெண்டயக்ராம் வந்து என்ன அப்படின்னா ஒரு 2 டிஃப்ரெண்ட் என்டிட்டியாக இருக்கலாம். ஒரு கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதில் இவ்வளோ பேர் பாஸ், இவ்வளோ பேர் இந்த சப்ஜெக்டில் பாஸ், அப்போ மொத்தம் ஃபெயில் எவ்வளோ, இல்லை காமன் பாஸ் எவ்வளோ, ஒரு இதில் மட்டும் பாஸ் எவ்வளோ, ஒரு இதில் மட்டும் ஃபெயில் எவ்வளோ, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வரதான் என்னது வென் டயக்ராம். ஸோ லைட்டாக பேசிக் சொல்கிறேன், அதுக்கடுத்து நம்ம டேரெக்டாக சம்முக்குள்ளே போயிடலாம். ஸோ சம் ஆப்பிள் ஆர் ஆரஞ்ச். ஸோ அந்த சம் கொடுக்கும்போது நான் சொல்கிறேன், அந்த சம்மில் யூபிஎஸ்சியை தெளிவாக சொல்லியிருப்பான். என்ன அப்படின்னா இதில் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும், உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இதில் வந்து நீங்கள் சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். நான் அதை வாசிக்கிறேன். பட் இதில் ஆல் ஆரஞ்ச், ஆல் ஆரஞ்ச் ஆர் பைனாப்பிள் இந்த இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆல் ஆரஞ்ச், இது வந்து ஆரஞ்ச், எல்லா ஆரஞ்சுமே என்னது ஆல் ஆரஞ்ச் ஆர் பைனாப்பிள். ஓகேவா? ஆல் ஆரஞ்ச் ஆர் என்னது பைனாப்பிள். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டேன், இது வந்து ஆரஞ்சு போட்டுட்டேன், இது வந்து ஆரஞ்ச், இது என்னது பைனாப்பிள். அப்போ ஆல் ஆரஞ்ச் ஆர் பைனாப்பிள். சம் ஆப்பிள் ஆர் ஆரஞ்ச், அப்போ கொஞ்சம் ஆப்பிள் ஆர் ஆரஞ்சு இங்கே வரும். கரெக்டா? ஸோ இப்போ இதுல இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா சம் பைனாப்பிள்ஸ் ஆர் ஆப்பிள், சம் பைனாப்பிள்ஸ் ஆர் ஆப்பிள்ங்கிறது உங்களுக்கு கன்க்ளூஷன் வரும். ஓகேவா? ஸோ இதில் ரிஜிட் கன்க்ளூஷன் இதுதான். ஓகேவா? ஸோ ரிஜிட் கன்க்ளூஷன் வந்து இதுதான். ஸோ இதை வேற லெவலில் போட முடியுமா, இப்போ இதில் போட முடியாது. ஓகே, சப்போஸ் நான் வேற ஏதாவது எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஓகே, சம் ஓகே ஆல் men are brilliant, all men are brilliant, all brilliant are scientist. இந்த மாதிரி சொல்றோம் அப்படின்னா men, இந்த மென்ஸ் ஆல் மென்ஸ் ஆர் என்னது brilliant. அடுத்து all brilliant are
சயின்டிஸ்ட் இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ ஆல் மென்ஸ் ஆர் சயின்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்குள்ளே வந்துடுது கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி தான் வென் டயக்ராம் நம்ம போடுவோம். பட் ஒரு சில கேசஸில் என்ன வரும் அப்படின்னா 2-3 பாசிபிலிட்டிஸ் வரும். ஓகேவா, ஒன்று இருக்கும் ஒன்று இருக்காது, ஒரு இதுக்கு சம்மந்தம் இருக்காது. சப்போஸ் இதில் வந்து நோ மென் ஆர் வில்லன் போடுறாங்களேன், நோ மென் ஆர் வில்லன் அப்படி போட்டால் மென்னுக்கும் வில்லனுக்கும் என்ன இருக்கக்கூடாது, சம்மந்தம் இருக்கக்கூடாது. ஆனால் இந்த வில்லன் மென்னுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கக்கூடாது. கவனிங்க, நல்லா கவனிங்க. மென் இங்கே இருக்குது, வில்லன் இங்கே இருக்குது, இவ்வளோ தூரத்தில் இருக்குது, டச்சே இல்லை. ஓகேவா, பட் இந்த வில்லன் இங்கே இருக்கலாம், இந்த வில்லன் இங்கே கூட இருக்கலாம். கரெக்டா? அப்போ ஆல் வில்லன்ஸ் ஆர் பிரில்லியண்டா அப்படி சொல்ல முடியாது. ஆல் வில்லன்ஸ் ஆர் சயின்டிஸ்டா அப்படியே சொல்ல முடியாது. நோ வில்லன் இஸ் சயின்டிஸ்டா, நோ வில்லன் இஸ் பிரில்லியண்டா அப்படியே சொல்ல முடியாது. அப்போ வென் டயக்ராம் பொறுத்தவரை நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, கொடுத்துருக்கிறது நீங்கள் டயக்ராம் வரைய போகிறீங்க. கரெக்டாக, கொடுத்துருக்கிறத பொறுத்து நீங்கள் டயக்ராம் வரைய போகிறீங்க. அந்த டயக்ராமில் வரக்கூடிய ஆன்சர்ஸ் ஒரு இதில் வந்தாலே நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கக்கூடாது. ஸோ வென் டயக்ராம் பொறுத்தவரை நீங்கள் சால்வ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, டயக்ராம் போட போகிறீங்க, டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டையும் நீங்கள் வந்து பயன்படுத்த போகிறீங்க. சார் இப்படியே வரலாம், இப்படியே வரலாம், எல்லாத்தையும் எடுக்க போகிறீங்க. அப்போ ஆன்சர் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, வென் டயக்ராம் எப்படி கேட்குறான், ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட், 2 இல்லைனா அதுக்கு மேற்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பாங்க. ஓகேவா, அந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு கம்பேர் பண்ணி நம்ம என்ன பண்ண ஒரு கன்க்ளூஷன் எடுக்க போகிறோம். இதில் 2 இல்லைனா 3-4 கன்க்ளூஷன் கொடுப்பாங்க. அந்த கன்க்ளூஷனில் எது கரெக்ட் அப்படின்ட்டு கேட்பாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து எல்லா பாசிபிலிட்டிலையுமே ஒரு எல்லாத்துலேயுமே ஒரு இது மேட்ச் ஆகுது அப்படின்னா அது கரெக்டு. சார் ஒரு இதில் வந்து கரெக்டாக வருது சார், ஒரு இதில் வரல அப்படின்னா அதை நீங்கள் எடுக்கக்கூடாது. ஓகேவா, ஸோ அது மட்டும் தான் இதில் உள்ள பிரச்சனை. சரி, நார்மலாக இப்போ சிலாகிசம் பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்குது. ஒன்று வந்து கம்பாரிசன், ரெண்டு வந்து இம்ப்ளிகேஷன், மூணாவது வந்து காம்ப்ளிமெண்ட். ஓகேவா, ஸோ கம்பேரிசன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு 2 ஸ்டேட்மெண்ட்டை கம்பேர் பண்ணி பண்ணக்கூடியது. ஜென்ரலாக 2 ஸ்டேட்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு காமன் டேர்ம் இருக்கணும். காமன் டேர்ம் இருந்தால் என்ன பண்ண முடியும், கம்பேர் பண்ண முடியும். இது ஒன்று. ரெண்டாவது இம்ப்ளிகேஷன். இம்ப்ளிகேஷன் அப்படின்னா அதில் வந்து இம்ப்ளை பண்ணுறது, அதில் கொடுத்துருக்கிறது நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆல் பிரில்லியன்ட் ஆர் சயின்டிஸ்ட் அப்படின்னா சம் பிரில்லியன்ட் ஆர் சயின்டிஸ்ட், சம் சயின்டிஸ்ட் ஆர் பிரில்லியன்ட், இந்த மாதிரி இம்ப்ளை பண்ணலாம். அப்போ ஆலை நீங்கள் எப்படி இம்ப்ளை பண்ணலாம்னா சம்னு இம்ப்ளை பண்ணலாம். ஓகேவா, அண்ட் சம்மை எப்படி இம்ப்ளை பண்ணலாம் அப்படின்னா சம்னு மட்டும் தான் இம்ப்ளை பண்ணலாம். விச் மீன்ஸ் ஒரு சம் மென்ஸ் ஆர் பிரில்லியன்ட் நான் கொடுத்தேன் அப்படின்னா சம் பிரில்லியன்ட் ஆர் மென்ஸ் அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆல் மென்ஸ் ஆர் பிரில்லியன்ட் அதில் சொல்ல முடியாது. ஓகேவா, ஸோ சம்னு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் சம்மு மட்டும் தான் இம்ப்ளை பண்ணணும். ரெண்டாவது நோ ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் நோவா மட்டும் தான் இம்ப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நோ மென் ஆர் எலிமெண்ட், நோ மென் ஆர் வில்லன் போடாமா, நோ மென் ஆர் வில்லன். ஓகேவா, அப்போ நோ வில்லன் ஆர் மென், நோ வில்லன் ஆர் மென். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ண முடியும். இதை வந்து ஆல் மென்ஸ் ஆர் வில்லன் அப்படின்னோ இல்லை வந்து சம் மென்ஸ் ஆர் வில்லன் அப்படின்னா எடுக்க முடியாது. ஓகேவா, ஸோ இதான் உங்களுக்கு 3 வெரைட்டிஸ். ஸோ இதை வச்சு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். தென் அப்படியே வென் டயக்ராமும் பார்த்துலாம். ஓகேவா, ஸோ வென் டயக்ராம், ஸோ இதை எழுதிக்கோங்க. தென் வென் டயக்ராம் போடும்போது ஈஸிப்பா. என்ன அப்படின்னா பேசிக்ஸ் தெரியணும் ஒன்று. ஸோ நான் பேசிக்ஸில் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ வென் டயக்ராம்னா ஏ யூனியன் பி, பி யூனியன் சி அந்த மாதிரிலாம் இருக்குது, ஏ கட் பி அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் அந்த ஃபார்முலாம் படிக்கணும் தேவை கிடையாது. டயக்ராம் ரெப்ரசென்ட் பண்ண தெரிஞ்சாலே போதும். எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இது வந்து ஃபுல்லாக இருக்காங்க, ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு சப்ஜெக்ட், டீ காஃபி எதனால வரும், சப்ஜெக்ட் வரும், மார்க் வரும், இத்தனை பேர் ப்ரெசன்ட் ஆனாங்க, பார்ட்டி மீட்டிங் எப்படினாலும் வரும். ஓகேவா, ஸோ சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரியில் ஒரு 100 பேர் இருக்காங்களா, சரி ஒரு 50 பேர் பாஸு, ஜாகிரஃபியில் ஒரு 70 பேர் பாஸ். ஸோ மொத்த கிளாஸில் 100 பேர், ஹிஸ்ட்ரியில் ஒரு 50 பேர் பாஸு, ஜாகிரஃபியில் ஒரு 70 பேர் பாஸு, ரெண்டையும் கூட்டினா 120 பேர். ஆனால் கிளாஸில் மொத்தமே இருக்கிறது என்ன தான், 100 பேர் தான். எப்படா இது நடக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 20 பேர் 2 இடத்துலையும் இருக்கான், 20 பேர் 2 இடத்துலையும் இருக்கான். அப்போ 20 பேர் காமன். இதுதான் போத், இந்த பர்டிகுலர் கேப் இருக்கு இல்லையா, இதுதான் காமனுக்கான பிளேஸ். இந்த இடத்துல 20 பேர் இருப்பான். இப்போ இந்த 70 நான் வெளியே போட்டிருக்கனதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த ஃபுல் சர்க்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஃபுல் சர்க்கிள் தான் 70. அப்போ நான் இதுக்கு உள்ளே எழுத போகிறேன் அப்படின்னா இவங்க மட்டும் ஒன்லி ஜாகிரஃபின்னு பார்த்தா 70 - 20 என்னது 50. இப்போ ஃபுல் சர்க்கிளாக பாருங்கள், 50 + 20 70 வந்துச்சு. அண்ட் இதை மட்டும் பாருங்கள் 50. அப்போ ஒன்லி ஜாகிரஃபி பாஸ் வந்து 50, போத் பாஸ் வந்து 20. இந்த 25 இங்கே 50 இருக்காங்களா, மைனஸ் பண்ணால் 30. இப்போ இதை கூட்டி பாருங்கள் 100, மொத்தம் 100 வந்துருச்சா. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு டயக்ராம் போடணும். இதுலேயே என்ன உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்தாங்கன்னா மொத்தம் 100 பேர் சொல்லிட்டாங்களா, அப்போ அதில் 20 பேர் வரல, ரிமைனிங் 80 பேர். அதில் ஒரு சின்ன கண்டிஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்பர்ஸ் வச்சு பார்த்தா நீங்கள் நம்பர்ஸ் வச்சு பண்ணிடலாம்.
பெர்சன்டேஜ் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த 80% அகைன் 100 கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஓகேவா? ஃபைன். இதில் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ அந்த 50 மெம்பர்ஸ் ஜியாகிரஃபி ஒன்லி பாஸ், ஜியாகிரஃபி ஒன்லி பாஸ். இந்த 30 மெம்பர் ஹிஸ்ட்ரி ஒன்லி பாஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதுல இருந்து ஜியாகிரஃபி ஒன்லி ஃபெயில் சொல்லுங்க, ஜியாகிரஃபி ஒன்லி பாஸ் சொல்லிட்டீங்கல்ல, ஒன்லி ஃபெயில் சொல்லிங்க அப்படின்னா அது இந்த ஹிஸ்ட்ரி ஒன்லி பாஸ். அப்போ ஜியாகிரஃபி மட்டும் ஃபெயில் அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் மட்டும் பாஸ் ஆயிருந்திருப்பாரா? அப்போ ஹிஸ்ட்ரியில் மட்டும் ஃபெயில் அப்படின்னா ஜியாகிரஃபி மட்டும் பாஸ் ஆயிருந்திருப்பாரா? ஸோ இந்த இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும். ஸோ இதில் இன்னும் பர்சன்டேஜை மிக்ஸ் பண்ணி கேட்பாங்க. லாஸ்ட் இயர் கேட்டிருந்தாங்க, அது நம்ம லாஸ்ட் இயரில் பர்சன்டேஜ் சால்வ் பண்ணுவோம். ஸோ இந்த இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ சப்போஸ் பர்சன்டேஜில் சொல்லிட்டாங்க எல்லாமே பர்சன்டேஜ், அதாவது இது வந்து ஒரு 30%, இது ஒரு 20%, இது 50%. இப்போ போத் பாஸ் வந்து 100 பேர், அப்போ கிளாஸில் மொத்தம் எவ்வளோ பேர் அந்த மாதிரி கேட்டால் அப்போ 20% 100, அப்போ 100% எவ்வளோ, இந்த மாதிரி ஒரு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணி உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அபவுட் வென் டயக்ராம். ஸோ சிலாகிசம் வென் டயக்ராமில் கண்டிப்பாக கொஸ்டின் வரும். சிலாகிசத்தில் வந்து லாஸ்ட் ஒரு 5 to 6 years கொஸ்டின் வந்துச்சு. பட் 2022க்கு அப்புறம் 23 and 24ல் சிலாகிசத்தில் கொஸ்டின் வரல. பட் வென் டயக்ராம் அதை மேட்ச் பண்ணுற மாதிரி 1 or 2 கொஸ்டின்ஸ் எவ்ரி இயர் வந்துட்டு இருக்கு. அண்ட் இன் 2023 ஆல்சோ த ஆஸ்க்டு கொஸ்டின் இஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேவா? ஏன்னா தட் இயர் சிடிஎஸ் கொஸ்டினில் கேட்ட அதே கொஸ்டினை வந்து கொஞ்சம் ஃபார்மட் மாற்றி டேட்டா சஃபிஷியன்சியில் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கொஸ்டின் தான் 2023ல் வந்துச்சு. அண்ட் 2024ல் கேட்டது ஒரு நார்மல் ஈஸியான கொஸ்டின் தான். ஓகேவா? அது நார்மலான கொஸ்டின் தான். ஃபைன். ஸோ இப்போ இதில் உள்ள லாஸ்ட் 5 years பிஓக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 2020 கேட்ட கொஸ்டின். ஸோ இங்கே பாருங்களேன், இதில் நார்மலாக கொடுத்துட்டான் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கிவன் ஃபாலோட் பை 2 கன்க்ளூஷன். 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது, 2 கன்க்ளூஷன் இருக்குது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆல் கேட்ஸ் ஆர் டாக். ஓகே, கேட்டு ஆல் கேட்ஸ் ஆர் டாக். ரெண்டாவது ஆல் கேட்ஸ் ஆர் பிளாக். ஓகே, ஆல் கேட்ஸ் ஆர் பிளாக். இங்கே பாருங்க, இந்த ஆல் கேட்ஸ் ஆர் பிளாக் அப்படிங்கிறத நான் பிளாக் வெளியே வர்ற மாதிரி போட்டிருக்கேன். இப்படியும் வரைஞ்சிருக்கலாம், இல்லை இப்படியும் வரைஞ்சிருக்கலாம். கரெக்டா? இல்லை அப்படின்னா இப்படியும் வரைஞ்சிருக்கலாம். நான் 3 கலரில் வச்சிருக்கேன். இங்கே ஒரு கலரில் போட்டிருக்கேன், இங்கே ஒரு கலர், இங்கே ஒரு கலர். அப்போ ஆல் கேட்ஸ் ஆர் பிளாக்ங்கிறத நான் இப்படியே வரைஞ்சிருக்கலாம். ஆல் கேட்ஸ் ஆர் பிளாக்ங்கிறத நான் அந்த ப்ளூ கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ இந்த கலர்லேயே வரைஞ்சிருக்கலாம். இல்லை இந்த ரெட் கலரில் போட்டிருக்கேன், இதுவும் கரெக்ட் தான். ஸோ 3மே கரெக்ட் தான். கரெக்டா? ஆனால் இதை வச்சு கன்க்ளூஷன் என்ன வருது அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஆல் டாக்ஸ் ஆர் பிளாக்ன்னு இருக்கு. ஆல் டாக்ஸ் ஆர் பிளாக். டாக் எல்லாத்தையும் கவர் பண்ணி பிளாக் நான் வரைஞ்சிருக்கேன். ஒரு பாசிபிலிட்டியில் இருக்கு, ஆனால் இந்த பாசிபிலிட்டிலையும் இல்லை, இந்த பாசிபிலிட்டிலையும் இல்லை. கரெக்டா? அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? வென் டயக்ராம் மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பாசிபிலிட்டிலையும் காமனாக வர ரிசல்ட் மட்டும் தான் என்னது ஆன்சரில் வரும், இல்லைனா வராது. அப்போ இதில் வந்து என்னது ஆல் டாக்ஸ் ஆர் பிளாக் அப்படிங்கிறது இதில் வரல. ஏன்னா ஒரு இதில் வருது, 2 இதில் வரல. அதனால மொதல் கன்க்ளூஷன் தப்பு. ரெண்டாவது சம் டாக்ஸ் ஆர் நாட் பிளாக். ஓகே, சம் டாக்ஸ் ஆர் நாட் பிளாக்னு கேட்டிங்க அப்படின்னா அது ஷோராக சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இப்போ இந்த கேட் ஃபுல்லாக கவர் இங்கே கவர் ஆயிருக்கும், இங்கே தான் ஃபுல்லாக வருதுல்ல, ஒரு இதில் ஃபுல்லாக வருது. ஒரு இதில் ஆல் டாக்ஸ் ஆர் கேட்டுங்கிறது மீன்ஸ் பிளாக்ங்கிறது ஒரு இதில் வருது. அப்படி வரும் பொழுது சம் டாக்ஸ் ஆர் நாட் பிளாக் அப்படிங்கிறது எப்படி ஷுவராக சொல்ல முடியும்? ஷுவராக சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதனால இதுவும் தப்பு. ஸோ ரெண்டுமே தவறு அப்படிங்கிறதுனால ஆன்சர் ஆப்ஷன் சி, நெய்தர் கன்க்ளூஷன் 1 நார் கன்க்ளூஷன் 2. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா உங்களுக்கு வர்ற ஆன்சரை பற்றி நீங்கள் வந்து 1 கரெக்டுனா ஏ, 2 கரெக்டுனா பி, 2ம் கரெக்டுனா சி, போத், நான் 2மே தப்புனா டி, இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணாதீங்க. நீங்கள் மார்க் பண்ண போகும்போது 2ம் தப்பா அது எங்கே இருக்குது, நெய்தர் கன்க்ளூஷன் 1 நார் கன்க்ளூஷன் 2 எங்கே இருக்குங்கிறத பார்த்து அதுக்கடுத்து மார்க் பண்ணுங்க. ஸோ அதில் ஒரு சின்ன சின்ன எரர்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், அவாய்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ திஸ் கொஸ்டின் எஸ் இதில் பாருங்க. ஸோ 2021 ஓகேவா? ஸோ எ ஸ்டேட்மெண்ட் ஃபாலோடு பை கன்க்ளூஷன் 1 கன்க்ளூஷன் 2. அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அது கீழே என்ன இருக்கு, கன்க்ளூஷன் இருக்கு. இட் இஸ் given below. You have to take the statement to be true even if it is seems to be at variance from the commonly known fact. நான் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு வாக்கியங்களை நீங்கள் உண்மையாக எடுக்க வேண்டும். உங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டது தவறு என்று தெரிந்தால் கூட, அதாவது இன்வேரியன்ட், அது காமன்லி நோன் ஃபேக்ட். இப்போ எங்கேயாவது சம் ரேடியஸ் ஆர் மொபைலாக இருக்குமா? இருக்க போகிறதில்ல. பட் கொடுக்குறோம்னா நான் கொடுத்துருக்கேன், அதை வச்சு நீ ஆன்சர் சொல்ல அப்படிங்கிறது சொல்கிறோம். ஸோ இந்த 4 லைன் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் வெளியே வச்சு படிச்சுட்டு போயிடணும். சப்போஸ் வருது அப்படின்னா
இதை நீங்கள் படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா உள்ள போய் உங்களுக்கு புதுசாக இருக்கும். பட் ரீட் பண்ணணும், ஏன்னா ரீட் பண்ணாமல் நம்ம வந்து சால்வ் பண்ணக்கூடாது. பட் இதை நீங்கள் என்ன பண்ணணும், இங்கேயே படிச்சுக்கோங்க. அப்போ பார்த்தா ஓ இதான் கொடுத்துருக்கானா, சரி ஓகே, அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்க முடியல அப்படின்னா இதே உட்காந்து மறுபடியும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஃபைன். ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா சம் ரேடியோஸ் ஆர் மொபைல்ஸ். ஓகே, அப்போ ரேடியோஸ் மொபைல்ஸ், சம் ரேடியோஸ் ஆர் மொபைல்ஸ். ஓகேவா, அடுத்து ஆல் மொபைல்ஸ் ஆர் கம்ப்யூட்டர். ஆல் மொபைல்ஸ் ஆர் கம்ப்யூட்டர். அடுத்து சம் கம்ப்யூட்டர் ஆர் வாட்சஸ். சம் கம்ப்யூட்டர் ஆர் வாட்சஸ். கம்ப்யூட்டர் வாட்ச் இப்படி இருக்கலாம், இதே வாட்ச் இப்படி இருக்கலாம், இதே வாட்ச் இப்படியும் இருக்கலாம், இதே வாட்ச் இங்கே வந்து இதை ஃபுல்லாக கூட கவர் பண்ணியிருக்கலாம். ஓகேவா, இதெல்லாம் டிஃப்ரெண்ட் வெரைட்டி. ஸோ சம் கம்ப்யூட்டர் வாட்சுங்கிறது மொபைலையும் ரேடியோவும் டச் பண்ணாமல் இருக்கலாம், மொபைலை டச் பண்ணியிருக்கலாம், ரேடியோ டச் பண்ணியிருக்கலாம், ஃபுல்லாகவும் டச் பண்ணியிருக்கலாம். ஓகேவா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதில் இருக்குது. ஓகேவா, ஸோ வாய்ப்புகளை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது இப்போ கன்ஃபர்மேஷன். சர்டன்லி சம் ரேடியோஸ் ஆர் வாட்சஸ். கண்டிப்பாக ரேடியோவும் வாட்சும் ஒன்று சேருமான்னு பார்த்தா வாட்ச் இங்கே இருக்குது, ரேடியோ இங்கே இருக்குது, ஒன்று சேரக்கான பாசிபிலிட்டி இருக்குது. உங்களுக்கு அந்த கீவேர்டு என்னென்னா மேபி ஆர் பாசிபிள் அப்படிங்கிறது தான் கீவேர்டு. சர்டன்லி அப்படின்னா கண்டிப்பாக, நிச்சயமாக ரேடியோவும் வாட்சும் ஒன்று சேருமா, அதாவது சம் கொஞ்சோண்டு மெர்ஜமான்னு பார்த்தா வராது. ரேடியோ எங்கே இருக்குது, வாட்ச் எங்கே இருக்குது, எவ்வளோ தூரத்தில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா, ஸோ இது வந்து தப்பு. ரெண்டாவது சர்டன்லி சம் மொபைல்ஸ் ஆர் வாட்சஸ். இங்கே பாருங்கள், நான் முன்னாடியே சொன்னேன் சம் கம்ப்யூட்டர் வாட்சுங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த வாட்ச் இதோடு நிற்கலாம், மொபைலை டச் பண்ணலாம், இதையும் டச் பண்ணலாம். ஆனால் பாசிபிள்ட்டு கொடுத்தா நம்ம ரெண்டையுமே கூட கரெக்டாக எடுக்கலாம். ஆனால் சர்டன்லின்னு கொடுக்கும்போது இதுவும் வராது. ஆன்சர் ஆப்ஷன் டி, நெய்தர் கன்க்ளூஷன் 1 நார் கன்க்ளூஷன் 2. ஓகேவா, ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன வரும், வென் டயக்ராம் வரும். ஸோ இதை சால்வ் பண்ண தெரிஞ்சாலே உங்களுக்கு என்ன தான் போதுமானது தான். எஸ், இதுலேயும் அதே தான், இதை நீங்கள் படிச்சுக்கோங்க. தென் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இந்த கொஸ்டின் எப்போ கேட்டது, 2021 கேட்டது. ஓகேவா, ஏன்னா அந்த டைமில் 2-3 கொஸ்டின் கேட்டாங்க. 2021 டைம்லலாம் 2-3 கொஸ்டின் உங்களுக்கு கேட்டுகிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ இதில் சம் கேட்ஸ் ஆர் அல்மிரா. ஓகே, இங்கே ஆல்லேருந்து தொட்டுமா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆல் சேர்ஸ், சேர், ஆல் சேர்ஸ் ஆர் டேபிள். ஓகே, நெக்ஸ்ட் என்னது, சம் அல்மிராஸ் ஆர் சேர். ஓகே, இங்கே ஒரு அல்மிரா போட்டலாமா, சம் அல்மிராஸ் ஆர் சேர், இங்கே டச் ஆகிடுச்சு. அடுத்து சம் கேட் ஆர் அல்மிரா. ஓகே, கேட் அங்கே போட்டுக்கலாமா, இது வந்து கேட். அப்போ சம் கேட் ஆர் அல்மிரா. இந்த கேட் இப்படி இருக்கலாம், நல்லா கவனிங்க. இந்த கேட் வந்து சம் கேட் ஆர் அல்மிரா. இந்த கேட் இப்படி இருக்கலாம், இல்லை இந்த கேட் இப்படி இருந்திருக்கலாம், கேட்டாக இருந்திருக்கலாம், இல்லை இந்த கேட் வந்து இப்படியும் இருந்திருக்கலாம். சரியா, நான் வரைஞ்செல்லாம் பாசிபிலிட்டி, டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டி. ஏன்னா இது மட்டும் தான் உண்மை, இந்த கேட் இதை டச்சே பண்ணாது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க கூடாது. அதுக்கான தான் இந்த டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டி நான் வரைகிறேன். ஓகேவா, ஃபைன். இங்கே சர்டன்லி சம் அல்மிராஸ் ஆர் டேபிள். அல்மிரா இங்கே இருக்குது, அல்மிரா இந்த ரெட்டு, டேபிள் இங்கே இருக்குது. கண்டிப்பாக சேரு, சம் சேர்ஸ் ஆர் அல்மிரான்னு வரும்போது இந்த டேபிள்ஸ் கொஞ்சம் அல்மிரா வந்தே தான் தீரணும். அப்போ கன்க்ளூஷன் 1 வந்து கரெக்டு. அப்போ நான் ரெண்டாவது கன்க்ளூஷன் பார்க்க போகிறேன். ரெண்டாவது கன்க்ளூஷனில் என்ன இருக்குது, சம் கேட்ஸ் மே நாட் பி சேர். மேங்கிற வார்த்தை இருக்குது, கேட்டு சேர் டச் பண்ணலை. ஆனால் கேட் இப்படி ஃபுல்லாக டச் பண்ணி ஆல் சேர்ஸ் ஆர் கேட்டு வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, சம் சேர்ஸ் ஆர் கேட் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, நோ சேர்ஸ் ஆர் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இல்லைன்னு சொல்லியிருக்கான், சம் கேட்ஸ் ஆர் மே நாட் பி சேர் இல்லாமல் கூட இருக்கலாம், இருக்குது. கன்ஃபார்மாக சொன்னால் தப்பு. ஏன் அப்படின்னா இங்கே வரலை, கொஞ்சோண்டு வந்திருக்கு, இப்படி வந்திருக்கு. ஏன்னா டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதில் மே அப்படின்னு வந்தனால வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னா இருக்குது. ஸோ அதனால இதுவும் கரெக்டு. ஸோ தட் ஹியர் வி சூஸ் ஆன்சர் சி, both conclusion 1 and 2. Here we choose the answer C, both conclusion 1 and 2. ஓகேவா, நெக்ஸ்ட் சேம் 2021ல some greens are blue. இங்க பாருங்க, இது green, இது blue. some blue are black. some blue are black அப்படிங்கிறது இப்படி இருந்திருக்கலாம், some blue blackங்கிறது இப்படி இருந்திருக்கலாம், some blue blackங்கிறது இப்படியும் இருந்திருக்கலாம். ஸோ 3 டிஃப்ரெண்ட் வெரைட்டி. ஸோ இந்த பிளாக்கு க்ரீனை தொடாமல் இருந்திருக்கலாம், கொஞ்சோண்டு தொட்டுக்கலாம், ஃபுல்லாகவும் தொட்டுக்கலாம், அது பாசிபிலிட்டி தான். ஓகேவா, இங்கே சம் க்ரீன் ஆர் பிளாக் ஒன்று சேருதில்ல, ஆனால் நல்லா கவனிக்கணும், இங்கே ஒன்று சேரல. நான் வெண்டகிராம் வரையும் போது என்ன சொல்லியிருக்கேன், எல்லாத்துலேயும் காமனாக வந்தால் தான் நீங்கள் கன்க்ளூஷன் எடுக்கணும், இல்லைனா எடுக்கக்கூடாது. ஸோ இது தப்பு. அண்ட் நோ க்ரீன் இஸ் பிளாக்,
கிரீனுக்கும் பிளாக்கு சம்மந்தமே இல்லை, அப்படியே இருக்குது, ஆனால் சம்மந்தப்படுத்தியும் இருக்குல்ல, அப்போ இதுவும் தப்பு. ஆல் கிரீன் இஸ் பிளாக், ஆல் கிரீன் இஸ் பிளாக் இருக்குது, ஆனால் அதுவே கண்டிப்பாக சர்டன் கிடையாது, ஏன்னா பாசிபிள் வேல்யூ தான் அது, இதுவும் தப்பு. ஆல் பிளாக் ஆர் கிரீன், அதுவும் இல்லை. ஸோ எல்லாமே தப்பு. நெய்தர் கன்க்ளூஷன் 1 nor 2 nor 3 nor 4. ஸோ இதில் உங்களுக்கு அந்த பாசிபிள் அப்படிங்கிற வேர்டு இருந்துச்சுன்னா கரெக்ட் வர்ற மாதிரி இருக்கும், ஆனால் இதில் அந்த வேர்டு இல்லை அப்படிங்கிறனால இது வந்து என்ன இல்லை, கரெக்ட் இல்லை. ஓகேவா, ஃபைன். ஸோ ஆனால் நான் வந்து இந்த ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணுவேன் ஜென்ரலாக. ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். ஃபார்முலா மெத்தட் எப்படி எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சம் இந்த மாதிரி வச்சு வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு, இப்போ சம் கிரீன்ஸ் ஆர் ப்ளூ, சம் ப்ளூஸ் ஆர் கிரீன், இதை வச்சு வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வச்சு புதுசாக கன்க்ளூஷன் வராது. அப்போ நான் அதுலேயே இதை வச்சு நியூ கன்க்ளூஷன் வராதுன்னு வந்துடுவேன். அப்போ கம்பேரிசன் முடிஞ்சு போச்சு. இம்ப்ளிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இதை வச்சு புதுசாக வருமா அப்படின்னு தான் பார்க்கணும். அப்போ சம் கிரீன் ஆர் ப்ளூ அப்படிங்கிறத சம் ப்ளூ ஆர் கிரீன் பண்ணலாம், சம் ப்ளூ ஆர் பிளாக் இதை வச்சு இந்த ரெண்டில் சம் பிளாக் ஆர் ப்ளூன்னு சொல்லலாம், இவ்வளோ தான் சொல்ல முடியும். அது இருக்கான்னு பார்ப்பேன், இல்லை அப்படின்னாலே தப்புன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். சரியா, பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வெண்டைக்காய் வரணும்னு ஆசைப்பட்டீங்க, கண்டிப்பாக வரைங்க. ஓகேவா, கரெக்டாக வரும். எஸ், இது அகெயின் 2022 அப் டு 2022 தான் கேட்டாங்க, அதுக்கடுத்து கேட்கல. ஸோ 22ல் ஒரு 2-3 கொஸ்டின் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபைன். ஸோ இதில் ஆல் பென்ஸ் ஆர் புக், பென்னு. ஆல் பென்ஸ் ஆர் என்னது, புக்கு. நோ சேர் இஸ் பென், நோ சேர் இஸ் பென். அப்போ சேர் இங்கே இருக்கலாம், சேர் இங்கே இருக்கலாம், சேர் இங்கே கூட இருக்கலாம். பெண்ணை டச் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். கரெக்டாக. அப்போ நோ சேர் இஸ் பென் அப்படின்னா சேர் இங்கே இவ்வளோ தூரமாக இருக்கலாம், புக்குக்கு தூரமாக இருக்கலாம், புக்கை கொஞ்சம் டச் பண்ணிக்கலாம், இதுக்கு உள்ளேயும் வந்திருக்கலாம். ஓகேவா, சரி. இங்கே பாருங்க, ஆல் சேர் இஸ் புக். ஆல் சேர் இஸ் புக் இருக்கா, இருக்கு, ஆனால் அது கன்ஃபார்ம் கிடையாது. இருக்கு ஆனால் என்ன இல்லது, கன்ஃபார்ம் இருக்கு ஆனால் இல்லை, அதே தான். ஓகேவா, ஸோ இது வரலாம், இதுவும் வரலாம், இதுவும் வரலாம். அப்போ அதனால் அது தப்பு. சம் சேர் இஸ் பென், எஸ் இருக்கு, ஆனால் அதுவும் சம் சேர் இஸ் பென்னா, சேரும் பெண்ணும் டச் பண்ணுற மாதிரி போடவே இல்லையே. ஏன் நோ சேர் இஸ் பென்னு சொல்லும்போது சம் சேர் இஸ் பென்னு சொல்லிட்டு வரவே வராது. ஸோ அதனால் இது தப்பு. ஆல் புக் இஸ் சேர், எங்கேயாவது இருக்கா, அதுவும் ஒன்றும் அமையல, அதுவும் தப்பு. நோ சேர் இஸ் புக், எஸ் நோ சேரு நோ புக் ரெண்டும் இருக்குது, ஆனால் அது கன்க்ளூசிவ் கிடையாது. ஏன் வேறு பாசிபிலிட்டி இருக்குது, அதனால் அதுவும் தப்பு. ஆன்சர் ஆப்ஷன் டி, நன் ஆஃப் தி கன்க்ளூஷன் ஃபாலோஸ். ஆன்சர் ஆப்ஷன் டி, நன் ஆஃப் தி கன்க்ளூஷன் ஃபாலோஸ். ஸோ இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபைன். எஸ், இது அகெயின் 2022. ஓகேவா, ஸோ இதெல்லாம் வச்சு நிறைய கேட்டான், ஆனால் கேட்கணும், நியாயமாக ஒரு கொஸ்டினாவது கேட்கணும். லாஸ்ட் 2 வருஷம் எதாவது கேட்கல, பட் பீயிங் ஸோ இந்த வருஷம் 25ல் மேபி ஒரு கொஸ்டின் வரக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பட் என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சம் டாக்டர்ஸ் ஆர் டீச்சர், ஆல் இருந்து போமா, ஆல் இன்ஜினியர்ஸ் ஆர் சயின்டிஸ்ட், ஆல் இன்ஜினியர்ஸ் ஆர் சயின்டிஸ்ட், ஆல் டீச்சர்ஸ் ஆர் இன்ஜினியர், ஆல் டீச்சர்ஸ் ஆர் இன்ஜினியர், சம் டாக்டர்ஸ் ஆர் டீச்சர், சம் டாக்டர்ஸ் ஆர் டீச்சர். ஸோ இதான் பாசிபிலிட்டி நான் வரைஞ்சிட்டேன். ஸோ இப்போ இதில் சம் சயின்டிஸ்ட் ஆர் டாக்டர்ஸ், ஆமாம் ஆல் டீச்சர்ஸ் ஆர் டாக்டர்ஸ் இருக்கும்போது சம் சயின்டிஸ்ட் கண்டிப்பாக டாக்டர்ஸ். ஆல் இன்ஜினியர்ஸ் ஆர் டாக்டரா, சம் இன்ஜினியர்ஸ் ஆர் டாக்டர் கன்ஃபார்ம். ஓகேவா, ஆல் இன்ஜினியர்ஸ் டாக்டரானா அது சொல்ல முடியாது. சம் இன்ஜினியர்ஸ் ஆர் டாக்டர், சம் இன்ஜினியர் அதான் சொன்னேன், சம் இன்ஜினியர்ஸ் ஆர் டாக்டருங்கிறது கன்ஃபார்ம், ஆல் தான் சொல்ல முடியாது. அப்போ இது சொல்லலாம். அப்போ 1 and 3 கரெக்டு. ஆன்சர் சி, ஆன்சர் சி, போத் கன்க்ளூஷன் 1 and 3 வந்து கரெக்ட். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். ஸோ இதுவும் ஒரு சிலாகிசம் கொஸ்டின் ஆஸ்கின் 2022. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு எஸ் வென் டயக்ராம்குள்ளே வருவோம். இன் அ குரூப் ஆஃப் 120 persons, 80 ஆர் இண்டியன்ஸ், ரெஸ்ட் ஆர் ஃபாரினர்ஸ். எஸ் கைஸ் கவனிங்க, இது ஒரு வென் டயக்ராம் போடுற மாதிரி இருக்காது, பட் வந்து நார்மலாக யோசிச்சு போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா, கவனிங்க, மொத்தம் 120 பேர், 120ல் 80 பேர் இந்தியன்ஸ், அப்போ மீதி 40 பேர். அடுத்து 70% இந்த குரூப் கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். ஸோ நம்மளுக்கு ஜென்ரலாக ஒரு தப்பு பண்ணும், என்ன அப்படின்னா ஃபாரினர்ஸ்னாலே இங்கிலீஷ் பேசுவாங்க அப்படி கிடையாது. அவங்க லாங்குவேஜ் அவங்க பேசுவாங்க, அவங்களோட மதர் டங்கை அவங்க கண்டிப்பாக பேசணும், அதர் லாங்குவேஜ் அவங்க எவ்வளோனா கற்றுப்பாங்க. ஓகேவா, ஃபைன். அப்போ ஃபாரினர்ஸ் எல்லாரும் இங்கிலீஷ் பேசுவாங்களான்னா அப்படி கிடையாது. அவங்களோட லாங்குவேஜ் என்ன ஜெர்மனியா, இல்லை அப்படின்னா வந்து மேண்ட்ரினா, இல்லை ஃப்ரெஞ்சு, அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை அவங்க பேசுவாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கேன்னா 70% இந்த குரூப் கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். அப்போ எனக்கு 2 கேஸ் நான் எடுக்கலாம். அந்த 70% இந்தியனாக இருந்தால் என்ன கேஸ், 70 ஃபாரினில் ஃபஸ்ட்டு வச்சா என்ன கேஸ். ஏன்னா ஒன்று இங்கே ஃபுல்லாக வைக்கணும், ரெண்டாவது இங்கே ஃபுல்லாக வைக்கணும், ரெண்டுமே பார்க்கணும். இப்போ நான் 70 பேரையும் இங்கே வைக்கிறேன், வச்சா இங்கே 40 பேர் டிக்கு, இங்கே ஒரு 30 பேர் பேசுவாங்க, 30 மெம்பர்ஸ் பேசுவாங்க. 70 பேருமே இங்கே வச்சேன் அப்படின்னா
70 பேரும் பேசுவாங்க, ஒரு 10 பேர் பேச மாட்டாங்க, இங்கே ஒரு 10 பேர் பேச மாட்டாங்க. ஓகேவா? அப்போ இங்கே ஒரு 70 பேர் பேசுவாங்க. அப்போ எனக்கு பேசக்கூடிய ரேஞ்ச் வந்து 30லேருந்து 70. ஓகேவா? கொஸ்டின் என்ன பாருங்க, த நம்பர் ஆஃப் இந்தியன்ஸ் ஹூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்தியன்ஸ் எவ்வளோ பேர் இங்கிலீஷ் பேசுவாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ 30லேருந்து 70 பேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஆன்சர் 30 ஆர் மோர். 30 ஆர் மோர். ஏன்னா 30லேருந்து 70 வரை. இந்த மாதிரி இந்த சாய்ஸை பார்த்தா தெரியும். என்ன தெரியுமா? 20, 30, 30 ஆர் லெஸ், 30 ஆர் மோர். 20, 30, 30 கீழே, 30க்கு மேலே. ஸோ ஆன்சர் வந்து 30 to 70 அப்படிங்கிறதா ரேஞ்சு. இது மென்ஷன் ஆகுறது 30 ஆர் மோர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சர் வரும். சரியா? ஸோ இந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ வென் டயக்ராம் ஜென்ரலாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு டயக்ராம் போட்டு பண்ணலாம். பட் இது வந்து வென் டயக்ராம் மாதிரியே கிடையாது. இந்த மாதிரி நேராக வரிசையாக கொண்டு வருது. பட் இதுலேயும் நம்ம இதில் பண்ணலாம். ஓகேவா? ஃபைன். இது பாருங்க. ஸோ இதான் நான் சொன்ன அந்த 2023 கொஸ்டின். ஒரு சிடிஎஸில் கேட்ட அதே கொஸ்டினை எல்லா வருஷமும் கேட்குறான். நான் அதனால தான் நான் எப்போவுமே நம்ம கிளாஸ் நடத்தும்போது ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸில் உள்ள சிடிஎஸ் கொஸ்டின், சிஏபிஎஃப் கொஸ்டின், இந்த வருஷம் சிஐஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் சர்வீஸ் ஃபோர்ஸ் அதெல்லாம் எடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அப்போ அந்தந்த வருஷம் யூபிஎஸ்சி கொஸ்டினை பார்க்கும்போது கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ தட் நம்ம அதர் ஜியாகிரஃபி, எக்கனாமிக் இந்த இதுலேயுமே உங்களுக்கு வந்து பாலிட்டி எல்லாத்துலேயுமே சிடிஎஸ், சிஏபிஎஃப் கொஸ்டின்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து இந்த ப்ரோக்ராம் த்ரூ அவுட் பண்ணிங்கன்னா உங்கள் மார்க் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா, இன் எ பார்ட்டி 75% took tea, 60% took coffee, okay, then 15% took both tea and coffee. No one taking milk takes tea, each person takes at least one drink அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து என்ன மாடலில் கேட்டிருக்காங்கன்னா, டேட்டா சஃபிஷியன்சி மாடல். கொஸ்டின், how many person attend the party. ஸோ டேட்டா சஃபிஷியன்சி மாடல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம நார்மலாக வந்து ஒன் ஒன்லி, டூ ஒன்லி, போத், நெய்தர் ஃபார்மேட் பார்த்துருக்கோம். அது எப்படி, ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, எது கரெக்டு தப்புன்னு சொல்லணும். ஒன் ஒன்லி கரெக்டு, டூ ஒன்லி கரெக்டு, போத், நெய்தர் இந்த மாதிரி சொல்லும். இது அந்த ஃபார்மேட் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் நான் கிளாஸில் பார்த்துருக்கேன், சால்வ் பண்ணும்போது சார் 1 தப்பு சார், 2 கரெக்டு சார் அப்படி தான் சொல்கிறீங்க. அப்படி சொல்லக்கூடாது. டேட்டா சஃபிஷியன்சியில் நீங்கள் அப்படி நினைக்கவே கூடாது. ஓகேவா? ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்க, அந்த கேள்விக்கான பதில் மொதல் ஸ்டேட்மெண்ட் வச்சு மட்டும் உங்களால் சொல்ல முடியுமா, ரெண்டாவது வச்சு மட்டும் சொல்ல முடியுமா, இல்லை ரெண்டையும் சேர்த்து அவங்களால சொல்ல முடியுமா, இதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் ஒரு படமாக போட்டுடலாமா? ஸோ 75% டுக் டீ. ஓகே, டீ 75. அடுத்து 60% காஃபி, காஃபி 60. 15 டுக் போத். வெரி குட். அப்போ இது வந்து ஒரு 60 வந்துடும். ரைட், இது இருக்கிறதுக்கு நான் சொல்கிறேனோ. அண்ட் நோ ஒன் டேக்கிங் மில்ஸ் டேக்ஸ் டீ. காஃபி குடிப்பாங்கல்ல. ஓகே, இப்படி இருக்கட்டும். அப்போ இந்த 45, இந்த 15 போக, இந்த 60ல் இந்த 15 போக மீதி 45 அப்படிங்கிறது இதை சேர்த்து வரும். நான் அதனால என்ன எழுதிருக்கேன், வட்டம் போடக்கூடாதா? சரி, காமனாக எழுதியிருக்கேன், காமனாக எழுதியிருக்கேன். ஓகேவா? ஃபைன். சரி, இப்போ தான் நெக்ஸ்ட் வரும் கொஸ்டின், ஹவு மெனி பர்சன் அதை பார்த்து. ஏன்னா டோட்டல் எவ்வளோ பேர்னு தெரியாது. ஏன்னா இது 75, அது 60, காமன் 15, இந்த 3 இன்ஃபர்மேஷன் தான் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. இனி கொஸ்டின் தான் எடுத்துக்கணும். 50% டுக் மில்க். 50 பேர் மில்க் குடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்கான். இது வந்து 50, அதாவது மில்க் குடிச்சது 50. அப்போ இதில் வந்து 45 பேர் அப்படிங்கிறது காஃபி ஒன்லி குடித்தவங்க அண்ட் காஃபி அண்ட் மில்க் குடித்தவங்க. ஏன் அப்படின்னா மில்க் குடிச்ச யாரும் டீ குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் காஃபி குடிக்கணும்னு சொல்லலை. அப்போ அதில் வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இதை வச்சு டோட்டல் கண்டுபிடிக்க முடியுமானா கண்டுபிடிக்க முடியாது. என்னால் முடியாது. நீங்கள் முடிஞ்சால் கீழே சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இதை வச்சு பண்ணால் வேறு டேட்டா வேணுமே. இது தெரியணும். இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதை மைனஸ் பண்ணி இதை போட்டுருவேன், நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். இதை மைனஸ் பண்ணி இங்கேயும் போட்டுருவேன், எல்லாத்தையும் கூட்டினாலே ஆன்சர் வந்துடும். பட் அது எனக்கு தெரியல. ஓகேவா? அப்போ வந்து எனக்கு ஒன்லி இவனா தெரியணும். ஒன்லி மில்க் தெரிஞ்சாவோட கைஸ் கவனிங்க, இந்த ஒன்லி மில்க் தெரிஞ்சால் கூட இதை சேர்த்து இது எல்லாத்தையும் கூட்டிட்டு இதையும் கூட்ட எனக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ இவன் மில்க் 50ன்னு கொடுத்ததுக்கு பதிலாக ஒன்லி மில்க் 50ன்னு கொடுத்தா என்னால் சால்வ் பண்ணியிருக்க முடியும். ஆனால் அப்படி கொடுக்கல. ரெண்டாவது பார்ப்போம். த நம்பர் ஆஃப் பர்சன் who attended the party is 5 times the number of person who took milk only. ஆஹா, அப்போ number of person attended the party அப்படிங்கிறது number of person who take milk onlyங்கிறது கொடுத்துருக்கான். நம்பரே கொடுக்கல, நம்பர் ஆஃப் சொல்கிறேன், நம்பரே கொடுக்கல. சரி, ஓகே கைஸ், இதை வச்சு கண்டுபிடிக்க முடியும். கவனிங்க, நான் சொன்னேன் மில்க் ஒன்லி எனக்கு தெரிஞ்சால் என்னால் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ மில்க் ஒன்லி 5 டைம்ஸ் ஒரு க்ளூ கொடுத்துருக்கான். ஓகேவா? இங்கே கவனிங்க, மில்க் ஒன்லியே நான் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் என்னது, இந்த 60 ப்ளஸ் ஒரு 15 ப்ளஸ் ஒரு 45 ப்ளஸ் எக்ஸ், இதான் என்னது
டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் ஹூ அட்டெண்டட் த பார்ட்டி. இந்த 60, இந்த 15, இது ஃபுல்லாக 45, இது ஒரு எக்ஸ். ஓகே. 5 டைம்ஸ் தி நம்பர் ஆஃப் பர்சன் ஹூ டுக் மில்க் ஒன்லி. 5 டைம்ஸ் என்னது 5x. கரெக்டா? இப்போ இதை எங்கே கொண்டு போனால் 4x ஈக்குவல் டு 75, 80, 120. x ஈக்குவல் டு 30. x ஈக்குவல் டு 30. இப்போ நான் சொன்னேன் எனக்கு மில்க் ஒன்லி தெரிஞ்சால் நான் ஆன்சர் போட்டுருவேன். இந்த எக்ஸ் மட்டும் இது 30 சொல்லிட்டாங்க அப்படின்னா இது என்னது 120 ப்ளஸ் எக்ஸ் தான் டோட்டல் மெம்பர், இல்லைனா 5 டைம்ஸ். இனிமேல் என்ன தான் வரும் உங்களுக்கு 150ங்கிறது ஆன்சர் வரும். ஸோ 150 அப்படிங்கிறது தான் டோட்டல் மெம்பர்ஸ் ஹூ அட்டெண்ட் த பார்ட்டி. ஸோ இப்போ நான் இதை சால்வ் பண்ணுறதுக்கு இப்போ நான் ஆன்சர் பண்ணிட்டேன். இப்போ நான் ஆன்சர் பண்ணுறதுலாம் ஈஸி. டேட்டா சஃபிஷியன்சியை பொறுத்தவரை ஆன்சர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் நீங்கள் இதை சால்வ் பண்ணதுக்கு எந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்தீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் வச்சு சால்வ் பண்ணீங்களா, இல்லை ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு சால்வ் பண்ணீங்களா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். ஸோ ஹியர் ஐ சூஸ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிகாஸ் ஐ சால்வ் திஸ் கொஸ்டின் பை யூசிங் த ஸ்டேட்மெண்ட் 2 அலோன். ஓகேவா? ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 அலோன் பண்ணிட்டேன். ஸ்டேட்மெண்ட் 1 அலோன் என்னால் பண்ண முடியல. ஸ்டேட்மெண்ட் 2 அலோன் நான் பண்ணிட்டேன். ஸ்டேட்மெண்ட் 1 அலோன் பண்ண முடியல. ஸோ தட் த கொஸ்டின் கேன் பி ஆன்சர் பை யூசிங் ஒன் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் அலோன் பட் cannot be answered by using other statement alone. ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு ஆன்சர் பண்ணலாம், என்ன வச்சு பண்ண முடியாது அப்படின்னா இந்த சாய்ஸை சூஸ் பண்ணணும். The question can be answered by using either statement alone. இரண்டு ஸ்டேட்மெண்ட்டுகளையும் தனித்தனியாக வைத்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் பி சூஸ் பண்ணணும். The question can be answered using both statements together but cannot be answered by using other statement either statement alone. ரெண்டையும் சேர்த்தா மட்டும் தான் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும், தனித்தனியாக வச்சு கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னா நீங்கள் இந்த ஆன்சர் சூஸ் பண்ணணும். இல்லை ரெண்டையும் சேர்த்துமே ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணணும். ஸோ 2022 அதற்கு முன்னாடி எப்படி சாய்ஸ் வரும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1 அலோன் சஃபிஷியன்ட், 2 அலோன் சஃபிஷியன்ட், போத் சஃபிஷியன்ட், நெய்தர் சஃபிஷியன்ட், இந்த மாதிரி வரும். ஸோ 23ல புதுசாக ஒரு இன்செர்ட் பண்ணது இதுதான். ஓகேவா? த கொஸ்டின் கேன் பி ஆன்சர் பை யூசிங் ஒன் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் அலோன் பட் கேனாட் பி ஆன்சர் பை யூசிங் அதர் ஸ்டேட்மெண்ட் அலோன். அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு சால்வ் பண்ண முடியும், 2 வச்சு சால்வ் பண்ண முடியாது. ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு சால்வ் பண்ண முடியும், 1 வச்சு சால்வ் பண்ண முடியாது. இந்த ரெண்டுக்குமே இதான் பதில். ஸோ இந்த ட்விஸ்ட்டை யாரும் எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக நீங்கள் இதை இப்போ படிச்சுக்கோங்க, ரீட் பண்ணால் தெரிஞ்சிடும், ஜென்ரல் தான். பட் இந்த ஒரு ப்ரெஷரில் பார்க்கும்போது கொஞ்சம் பதட்டமாக இருக்கும். ஸோ இதை நார்மலாக படிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு டேட்டா சஃபிஷியன்சி கொஸ்டின் போடுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஃபைன். ஸோ இதில் வந்து ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு மட்டுமே சால்வ் பண்ணிட்டு ஸ்டேட்மெண்ட் 1ல் மில்க் கொடுத்தனால என்னால் சால்வ் பண்ண முடியல. சப்போஸ் இது வந்து மில்க் ஒன்லி கொடுத்தா என்னால் சால்வ் பண்ணியிருக்க முடியும். ஓகேவா? ஸோ அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இந்த கொஸ்டினை தான் சிடிஎஸில் கேட்டாங்க. சிடிஎஸ் 2023ல் இதே கொஸ்டின் நார்மலாக கேட்டாங்க, டேட்டா சயின்ஸ் கேட்கல. நார்மலாக இப்போ 150 பேருன்னு கொடுத்து மில்க் ஒன்லி எவ்வளோங்கிற மாதிரி கேட்டுருந்தாங்க. ஓகே, எஸ், திஸ் கொஸ்டின் ஆஸ்க் இன் 2024 ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கொஸ்டின். இன் எக்ஸாமினேஷன் 80% ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் இன் இங்கிலீஷ். ஓகே, English 80%, 70% passed in Hindi. Very good. Hindi 70%, 15% failed. இங்கே பாருங்க, பாஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், குறுக்கன வருது, இந்த கௌசிக்கு வந்து ஃபெயில் வர அப்படி. அப்போ மொத்தம் 100 பேர், 100 பேரில் 15 பேர் ஃபெயில் அப்படின்னா 85 பேர் தான் பாஸ் ஆகிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதில் 80% 70% பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, ஃபைன். இப்போ வேறு என்ன கொடுத்துருக்காங்க? வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட் who failed in only one subject. அப்போ ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனது எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்குறாங்க. இங்கே பாருங்களேன், இங்கே 80, இங்கே 70, கூட்டினா என்ன வருது? 150. ஆனால் கிளாஸில் இருக்கிறது என்ன தான்? 85 பேர் தான். இப்போ கழிச்சா என்ன வருது? இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 4, அப்போ இங்கே 5, 2, 6, 65. அப்போ நான் இங்கே 65 போடுறேன் அப்படின்னா இங்கே 70க்கு இங்கே 5 வந்துடும், இங்கே 15 வந்துடும். இந்த 15 பேர் எது ஃபர்ஸ்ட் உள்ளது? என்னது? இங்கிலீஷா? ஹிந்தி இங்கே வருதா? ஓகே, சரி. அப்போ இங்கிலீஷில் மட்டும் பாஸ் ஆனது 15 பேர், ஹிந்தியில் மட்டும் பாஸ் ஆனது 5 பேர். சார் அப்போ பாஸ் ஆனவங்க மட்டும்தான் இருக்காங்க, எப்படி வந்து நான் வந்து ஹூ ஃபெயில்டு ஒன்லி இன் ஒன் சப்ஜெக்ட், ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனவங்களோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டால், நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சொல்லும்போதே சொன்னேன், ஒரு சப்ஜெக்டில் பாஸ் பர்சன்டேஜ் அதுவும் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் பர்சன்டேஜ் அதுவும் ஒன்று தான், 2 சப்ஜெக்ட் இருக்கும்போது. இப்போ பாருங்கள், இந்த 15 மெம்பர் 15% இங்கிலீஷ் அலோன் பாஸ், அப்போ ஹிஸ்ட்ரி அலோன் ஃபெயில், மீன்ஸ் ஹிந்தி அலோன் ஃபெயில். இவங்க 5 பேர் யார்? 5% எங்கே அர்த்தம்? ஹிந்தி அலோன் பாஸ், அப்போ இங்கிலீஷ் அலோன் ஃபெயில். அப்போ இந்த 15 அண்ட் திஸ் 5 மொத்தம் 20% தான் ஆன்சர். ஆன்சர் பி 20%. ஓகேவா?
ஸோ இந்த மாதிரி தான் வென் டயக்ராம் சம்ஸை சால்வ் பண்ணணும். ஸோ ரொம்ப ஈஸியான சம் தான். சால்வ் பண்ணுறதுக்கு ரேர்லி ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகும். கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். சரியா? ஃபைன். ஸோ பிளட் ரிலேஷன் ஃபைனா? ஸோ பிளட் ரிலேஷன் பார்க்கும் பொழுது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிலேஷன் தெரியணும். ஓகேவா? ஸோ பிளட் ரிலேஷன் அப்படிங்கிற டாபிக் வந்து யூபிஎஸ்சியில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2 3லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒன்று தான் வரும். ஆனால் இதுக்கு முன்னாடி இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 20க்கு முன்னாடி வர டைம்லாம் எப்படி இருக்குன்னா ரீசனிங் டாபிக் தானே. அப்போ ஒரு கொஸ்டின் மாதிரி பெருசாக கொடுப்பாங்க. 4 கொஸ்டின் 5 கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. ரிலேஷன் அதில் கேட்டு இல்லைனா வந்து ஏஜஸ் கொடுத்தோ இல்லைனா வந்து ஒரு ப்ரொஃபஷன் கொடுத்தோ அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ இது இப்போ கேட்குற ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா டேட்டா சஃபிஷியன்சி தான். ஆனால் ஜென்ரல் டேட்டா சஃபிஷியன்சி மாடல் கிடையாது. எப்படி அப்படின்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த 5 ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத விட எத்தனை ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணீங்க அதான் அதில் கொஸ்டின். சிம்பிள் கொஸ்டின். இப்போ இந்த மாதிரி பிளட் ரிலேஷனாக இருக்கணும். இது அதில் 1 2 டாபிக் இருக்குது. அதில் கொஸ்டின் அப்படின்னா டேட்டா சஃபிஷியன்சி மாடலில் வரும். ஆனால் அவன் பார்க்குறது உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். எப்படியாவது இருக்கிறத எடுத்து போட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஆனால் எத்தனை ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத இதில் கேள்வி வரும். ஓகேவா? ஸோ பேசிக்காக உள்ள கொஸ்டின் பார்த்துலாம். பட் பிளட் ரிலேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? பிளட் ரிலேஷன் நீங்கள் சால்வ் பண்ண அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா ரிலேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். சரி, இதில் ஆரம்பித்தா ஃபஸ்ட்டு யூ உங்கள்லேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஃபாதர் மதர் இப்படி ஆரம்பிப்போம். சரி, பேசிக் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இன் ஜென்ரல் பாய்ஸ் அதாவது மேல் அப்படின்னா ஸ்கொயர் போடுறோம், ஃபீமேல்னா சர்க்கிள் போடுறோம், நார்மல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா சிங்கிள் டேஷ், அண்ட் இது வந்து ஜென்ரேஷன் அப்படின்னா அந்த டேஷ் இப்படி போகும். ஜென்ரேஷன் வைஸ் மேலே கீழே எழுதுவோம். அண்ட் தென் மேரிட் அப்படின்னா டபுள் டேஷ். ஸோ இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் எப்போவுமே எத்தனை ஜென்ரேஷன் கவர் பண்ணுவோம் அப்படின்னா 5 ஜென்ரேஷன் கவர் பண்ணுவோம். யாரெல்லாம் அப்படின்னா இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு மேலே ஃபாதர் மதர், அதுக்கு மேலே கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர், நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு கீழே சன் டாட்டர், அதுக்கு கீழே கிராண்ட் சன் கிராண்ட் டாட்டர். ஸோ உங்களிலேருந்து மேலே 2 கீழே 2 5 ஜென்ரேஷன் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இதில் வந்து நீங்கள் 5 ஜென்ரேஷனையும் கவர் பண்ணிங்கனாலே ஜென்ரேஷன் வைஸ் நீங்கள் மேலே கீழே எழுதினாலே உங்களுக்கு என்ன வந்துடும்? கண்டிப்பாக ஆன்சர் வந்துடும். அண்ட் இதில் மெத்தட்னு பார்த்தீங்கன்னா ஒன்று டைரக்ட் ஸ்பீச்சில் கொடுப்பாங்க. ஹீ இஸ் தி சன் ஆஃப் தி ஃபாதர் ஆஃப் தி டாட்டர் ஆஃப் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. இல்லை டபுள் கொட்டேஷனில் எப்படி ஒரு ஃபோட்டோகிராஃப் பார்த்து ஏன்னு சொல்கிறாரு, ஹீ இஸ் தி பிரதர் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏ இஸ் சன் ஆஃப் பி அண்ட் டாட்டர் ஆஃப் சி ஹூ இஸ் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குற மாதிரி உங்களுக்கு கொடுக்குற வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு மேலே பண்ணணும் அப்படின்னா சிம்பிள்ஸ் ஏ ப்ளஸ் பி மீன்ஸ் ஏ இஸ் பிரதர் ஆஃப் சி, ஏ மைனஸ் பி மீன்ஸ் ஏ இஸ் ஒய்ஃப் ஆஃப் சி, இந்த மாதிரிலாம் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் ஃபாதர் மதர் தென் உங்களுக்கு சிப்ளிங்ஸ் ஒரு பிரதர் ஒரு சிஸ்டர், இவங்கள நம்ம என்ன சொல்லுவோம்? சிப்ளிங்ஸ் சொல்லுவோம். தென் ஃபாதருக்கும் சிப்ளிங்ஸ் இருக்கும் இல்லையா? இருக்கும். ஸோ இவங்க வந்து பெட்டர்னல் ஆண்ட், ஏயுஎன்டி ஆண்ட், இவங்க பெட்டர்னல் அங்கிள். ஸோ ஜென்ரலாக மேலுக்கு பெட்டர்னல் சொல்ல மாட்டோம். ஸோ பெட்டர்னல் ஆண்ட்டுக்கு தான் அங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், அங்கிள் நம்ம அப்படியே விட்டுருவோம். சரியா? ஸோ இங்கே மெட்டர்னல் அம்மா சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன் ஜென்ரல் ஸோ இது அங்கிள், இது வந்து ஆண்ட். அம்மா சைடு அங்கிளுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகம். என்னது? மேட்டர்னல் அங்கிள் அண்ட் ஆண்ட். ஸோ இவங்களோட சிப்ளிங்ஸ். ஓகேவா? ஃபைன். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா யாருப்பா? கிராண்ட் ஃபாதர், ஜிஎஃப்னா கிராண்ட் ஃபாதர் அண்ட் ஜிஎம்னா கிராண்ட் மதர். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்படி இருக்கும் ஒரு சிறப்பான ஃபேமிலி. ஃபைன். இதில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கிறோம். ஸோ இவங்க வந்து ஸ்பவுஸ் ஆக்சுவலாக. ஸோ ஸ்பவுஸ் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஜெண்டர் டிட்டர்மைன் பண்ணாது. ஓகேவா? துணை அப்படிங்கிறத மாதிரி தான் வரும். ஸோ இது வந்து ஒய்ஃப் நம்ம வச்சுக்கலாம். ஃபைனா? ரைட். ஸோ இவங்களுக்கு ஒரு பிரதர் இருக்கலாம், ஒரு சிஸ்டர் இருக்கலாம். ஸோ இவங்க சிஸ்டர் இன்லா, இவங்க பிரதர் இன்லா. ஓகேவா? இவங்களுக்கு ஒரு ஃபாதர் மதர் இந்த ஜென்ரேஷனில் வருவாங்க. இவங்க யாரு? மதர் இன்லா, ஃபாதர் இன்லா. ஸோ இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ எங்கள் ஃபேமிலி இங்கே இருக்கும், இந்த ஃபேமிலி இங்கே இருக்கும். தென் ஸோ நம்ம ஃபாதர் மதர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட சிப்ளிங்ஸ், அவங்களுக்கு சன் டாட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ இவங்கள தான் நம்ம கசின் சொல்கிறோம். இவங்கள தான் கசின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டில் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இவங்களாம் நம்மளுக்கு கசின். நம்மளாம் நீங்கள் இந்த ரிலேஷன் எல்லாமே இந்த ஒரு பர்சனில் தான் வர்றது. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு யார், இவங்களுக்கு யார், இந்த மாதிரி தான். ஸோ இவங்களுக்கு இவங்க கசின் வருவாங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ அதுக்கடுத்து நம்மளோட சிப்ளிங்ஸ் இருக்காங்க, நம்மளும் இருக்கோம். ஓகே. ஸோ நம்மளுக்கு யார் பட்டல ஒரு சன் ஒரு டாட்டர் இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபைன். ஸோ அதுக்கடுத்து இவங்க ஒரு மேரேஜ் பண்ணிக்கிறோம்னா இவங்க யார்?
டாட்டர் இன்லா, இவங்களுக்கு ஒரு மேரேஜ் பண்ணி யாரு, சன் இன்லா. ஃபைனா? எப்படி இது நடக்குதோ சேம் லைக் இவங்க நம்மளோட சிப்லிங்ஸ்க்கும் ஒரு சன் ஒரு டாட்டர் போட்டிங்க அப்படின்னா இவங்க யாரு, நெஃப்யூ அண்ட் நீஸ். நெஃப்யூ அண்ட் நீஸ். ஸோ நம்ம கூட பிறந்தவங்க சிப்லிங்ஸ், நம்ம பிரதர்ஸுக்கு பிறந்திருக்காங்க நெஃப்யூ நீஸ், இவங்க வந்து நிப்லிங்னு சொல்லுவாங்க. சரியா? நம்ம ஃபாதர் மதர் கூட பிறந்தவங்க அங்கிள் ஆண்டி எல்லாரையும் பிப்லிங்னு சொல்லுவாங்க. சரியா? சிப்லிங், நிப்லிங், பிப்லிங் ஒரு வார்த்தை. ஓகேவா? ஸோ அது கற்றுக்கோங்க. ஃபைன். ஸோ இதான் ரிலேஷன், மொத்த ரிலேஷனுமே இவ்வளோ தான். அண்ட் தென் கிராண்ட்சன் கிராண்ட் டாட்டர். எஸ், ஒரு சன் ஒரு டாட்டர், இவங்க வந்து கிராண்ட் சன் கிராண்ட் டாட்டர். ஸோ உங்களில் இருந்து என்னென்ன யாரெல்லாம் இருக்காங்க, உங்களுக்கு மேலே யார் யாரெல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு மேலே யார் இருக்காங்க, ஸோ உங்களுக்கு கீழே யார் யாரெல்லாம் இருக்காங்க, அப்போ சன் டாட்டர் நெஃப்யூ நீஸ் சன்லாம் டாட்டர்லாம் இவங்க தான் வரும். அதுக்குள்ள கிராண்ட் சன் கிராண்ட் டாட்டர். ஸோ இந்த சார்ட் மட்டும் நீங்கள் ஒரு டைம் தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா பிளட் ரிலேஷனில் எல்லா சம்மே சால்வ் பண்ணிடலாம். ஸோ பிளட் ரிலேஷனில் பண்ணக்கூடிய முக்கியமான எரர் என்ன அப்படின்னா, ஸோ ஏ இஸ் வாட் ரிலேஷன் டு பி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏ பிக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு அர்த்தமா, இல்லை பி ஏக்கு என்ன ரிலேஷன் அர்த்தமா, அந்த ஒரு இடத்துல மட்டும் தான் கன்ஃபியூஸ் ஆகும். அதை மட்டும் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகே சரி. இதில் ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு 2020 கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஸோ நான் இதில் என்ன சஜெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, செம்ம வாசிங்க, செம்ம வாசித்து சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். சப்போஸ் ரொம்ப பெருசாக இருக்குது கஷ்டமாக இருக்குன்னா யூ கேன் லீவ். சரியா? ஏன் அப்படின்னா அதை சால்வ் பண்ணணும் சொல்லிட்டு அதிலே உட்காந்து முட்டிட்டு இருக்கக்கூடாது. ஸோ என்னோட ஐடியாலஜி என்ன அப்படின்னா, ஒரு நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷத்துக்குள்ள கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கணும். ஒரு நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷத்துக்குள்ள கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணியிருக்கணும். இல்லை அதுக்கும் மேலே டைம் ஆகுது அப்படின்னா அந்த கொஸ்டினை விட்டுடலாம். ஏன்னா எனக்கு ஈஸியான கொஸ்டின் நிறைய இருக்குது, எனக்கு வரக்கூடிய நிறைய இருக்கும்போது நான் எதுக்கு இதில் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். ஓகேவா? அதுதான் சிம்பிள் ஐடியாலஜி. ஸோ இதில் a family of 2 generation consisting of 6 members P, Q, R, S, T and U. Okay, P, Q, R, S, T and U. மொத்தம் 6 பேர் இருக்காங்க. There are 3 males and 3 females. யார் யாருன்னு தெரியாது. There are 2 married couples and 2 unmarried siblings. U is P's daughter-in-law. எங்க படலாம்? U is P's எங்க இருக்கு? U is P's daughter. U is P's daughter. Okay, U is P's daughter அப்படியே இருக்கட்டும். இங்கே வந்து 2 ஜென்ரேஷன் இருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஹிண்ட். சரி, ஏன்னா 2 ஜென்ரேஷன் இருக்கும்போது மேலே கீழே இந்த 2 தான் நீங்கள் எழுதணும். U is P's daughter, அதை நாங்கள் எழுதியிருக்கேன். தென் Q is R's mother-in-law. Q is Rஓட mother-in-law. அப்போ இவங்க ஃபீமேலுங்கிறது தெரிஞ்சு போச்சு. அந்த முதல்ல U is P's daughter, இவங்களாம் ஃபீமேலுங்கிறது தெரிஞ்சு போச்சு. இந்த 2 தான் இருக்குது. அப்போ இவங்களுக்கு மதரிலானா ஒன்று இவங்க மேலாக இருக்கலாம் ஃபீமேலாக இருக்கலாம், யாருனாலும் மாமியார் தானே சொல்லிக்கலாம். ஓகேவா? ஃபைன். அப்போது T இஸ் அன்மேரிடு. அப்போ T இஸ் அன்மேரிட் மேல், எஸ் இஸ் எ மேல். ஓகேவா? அப்போ வந்து எனக்கு இதுவரை 2 ஃபீமேல் 2 மேல் தெரிஞ்சிச்சு. ஆனால் சம்பளம் 3 மேல் 3 ஃபீமேல் கொடுத்துருக்காங்க. அண்ட் மெர்ஜ் பண்ணணும். இவங்க என்ன பண்ண போகிறேன், மெர்ஜும் பண்ண போகிறேன். ஃபைன் கைஸ், கவனிங்க. அப்போ ஸோ P இருக்காங்க, அவங்க டாட்டர் U இருக்காங்க, இங்கே Q இருக்காங்க, இவங்களுக்கு ஒரு R இருக்காங்க, இவங்களோட மதர்-இன்-லா தான் இவங்க. அப்போ ஒன்று இவங்களுக்கு ஒரு டாட்டர் இருந்திருக்கலாம், கல்யாணம் வச்சிருக்கலாம், இல்லை ஒரு சன் இருந்திருக்கலாம், கல்யாணம் வச்சிருக்கலாம், இதெல்லாம் நடந்திருக்கலாம். ஸோ இப்போ இங்கே 2 மேல் இருக்காங்க, இவங்களை எங்கன்னா சேர்க்கணும். ஓகேவா? சேர்க்கணும். இப்போ ஆஸ் பர் கண்டிஷன் 2 மேரிடு கப்பிள்ஸ் வரணும். ஸோ இப்போ நான் இவங்கள ஃபீமேலாக போடலாம், இல்லை இவங்கள மேலாக போடலாம். 2 ஆப்ஷன் எனக்கு இருக்குது. ஏன்னா 2 மேல் 2 ஃபீமேல், 3 மேல் 3 ஃபீமேலுங்கிறது சம்பளம் கொடுத்துருக்காங்க. அப்போது இவங்களுக்கு ஃபீமேல் போட்டால் இங்கே மேரேஜ் பண்ணிக்க பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. ஏன்னா மேலே அங்கே மேரேஜ் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே சரி, அப்போ இவங்கள மேல் போட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு மேரேஜ் பண்ணி வச்சிடலாம். அப்போ இவங்க கண்டிப்பாக ஃபீமேல் தான். இங்கே வந்து டீயை போட்டு மேரேஜ் பண்ணாமல் வச்சுட்டு இங்கே எஸ்ஸை போட்டு என்ன பண்ணிக்கலாம், இவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ இவங்களுக்கு மதர்-இன்-லா கரெக்டு, எல்லாமே மேட்ச் ஆகிடுச்சு. 2 அன்மேரிட் சிப்ளிங்ஸ், 2 கப்பிள்ஸ், எல்லாமே மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ கொஸ்டின், ஆர் இஸ் யூஸ் ஹஸ்பண்ட், இல்லை ஆர் வந்து யூக்கு யார் சிஸ்டர் லவா சம்திங் வரும். ஸோ முதல் தப்பு. ஆர் இஸ் எஸ் ஒய்ஃப், எஸ் ஆர் இஸ் எஸ் ஒய்ஃப், இதான் ஆன்சர். எஸ் இஸ் அன்மேரிட், இல்லை அவர் கல்யாணம் பண்ணிட்டார், அப்போ இது தப்பு. நன் ஆஃப் தி பாதும் தப்பு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின் சால்வ் பண்ணணும். பட் இதுக்கு நிறைய டைம் எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ செம்ம பார்க்கும்போது எடுக்கிற மாதிரி இருக்கணும். பட் இதில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன், 2 ஜென்ரேஷன் அப்படிங்கிறத நீங்கள் மிஸ் பண்ணால் மட்டும் தான் மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ணலாம், தப்பு இல்லை. தென் அகெயின் 2022 கேட்ட கொஸ்டின், இதில் தான் உங்களுக்கு டேட்டா சஃபிஷியன்ட் இன்க்ளூட் பண்ணுறோம். ஓகேவா? டேட்டா சஃபிஷியன்ஸில் கேட்ட கேள்வி ஈஸியான கொஸ்டின். ஆனால் டேட்டா சஃபிஷியன்ஸில் இஸ் கொஸ்டின் இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும்ப்பா.
ஜென்ரல் இதுலேயுமே டேட்டா சஃபிஷியன்ஸில் இஸ் வச்சு கேட்குறோம் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா இஸ் கொஸ்டின் ஹாவ் 2 ஆன்சர்ஸ், எஸ் ஆர் நோ. ஜென்ரலி எஸ் தான் வரும் நம்ம எதிர்பார்ப்போம், பட் நோவும் ஒரு ஆன்சர் தான், அதை அக்செப்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எஸ் வந்தாலும் ஆன்சர், நோ வந்தாலும் ஆன்சர். ஆனால் எஸ்ஸா நோவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, இழுத்துட்டு இருக்கக்கூடாது, அது மட்டும்தான். ஃபைன். ஸோ இதில் இஸ் ஜெட் இஸ் பிரதர் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க, எக்ஸ் இஸ் பிரதர் ஆஃப் ஒய், எக்ஸ் இஸ் பிரதர் ஆஃப் ஒய் அண்ட் ஒய் இஸ் பிரதர் ஆஃப் இசட், ஒய் இஸ் பிரதர் ஆஃப் இசட். இப்போ ஜெட் இஸ் பிரதர் ஆஃப் எக்ஸ் தானே, அப்படிதான் தோணும், ஆனால் அப்படி கிடையாது. ஸோ இந்த இடத்துல எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இவருக்கு பிரதர் இவருன்னு சொல்லும்போது, இவங்களுக்கு பிரதர் இவங்கன்னு சொல்லும் பொழுது இவங்க பிரதரா சிஸ்டரான்னு தெரியாதுல்ல, ஜெண்டர் நாட் டிட்டர்மைன். ஸோ பிளட் ரிலேஷன்லாம் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் மற்ற 2 இருக்குது. ஒன்று ஜெண்டர் ஸ்பெசிஃபிக்காக யோசிக்கிறது, பீயிங் ஏ மேல் நான் மேல் பாயிண்ட்லேயே யோசிக்கலாம், பீயிங் ஏ உமன் உமன் பாயிண்ட் ஆஃப்லேயே யோசிக்கலாம், அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் இருக்குது. ரெண்டாவது இவங்க பிரதர் சிஸ்டர் சொன்னாலே ஜெண்டர் டிட்டர்மைன் பண்ணாமல் இவங்க பிரதர் அப்போ இவங்களும் பிரதர் அப்படின்னு சொல்கிறது நோ. அவங்களோட ஜெண்டர் நம்மளுக்கு ஷோராக தெரியாது, அதனால பிரதரா சிஸ்டர்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஸோ கொஸ்டின் இஸ் பிரதர் ஆஃப் எக்ஸான்னு கேட்டால் ஒன்று எஸ்ஸாகவும் இருக்கலாம், இல்லை அப்படின்னா நோவாகவும் இருக்கலாம். நான் என்ன சொல்லியிருக்கேன், சர்டன் பதில் கொடுக்கணும், ஒன்று எஸ்ன்னு கொடுக்கணும், இல்லை அப்படின்னா நோன்னு கொடுக்கணும், அப்போ அது கரெக்ட். ஆனால் இதில் என்ன சொல்லலை, பதிலே சொல்லலை. ஸோ இது தப்பு. ஓகேவா? தப்புன்னு சொல்லக்கூடாது, மீன்ஸ் ஆன்சர் வரல, கேனாட் பி ஆன்சர். ஸ்டேட்மெண்ட் 1 சஃபிஷியன்ட் கிடையாது. ரெண்டாவது எக்ஸ் ஒய் ஜெட் ஆர் சிபிலிங்ஸ். எக்ஸ் ஒய் ஜெட் ஆர் சிபிலிங்ஸ்னா யாரு, உடன் பிறந்தோர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க தான் தெரியுமே, எக்ஸ் ஒய் ஜெட் சிபிலிங்ஸ் தான் ஆல்ரெடி தெரியுமே, அதுக்கிட்ட தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம். ஸோ இதுலேயும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 நாட் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஸ்டின். அப்போ நான் 2 ஸ்டேட்மெண்ட்டையும் சேர்த்து போட்டாலுமே எனக்கு என்ன வராது, ஆன்சர் வராது. ஸோ தட் ஐ சூஸ் திஸ் ஆன்சர். ஸோ இதை பாருங்கள், இதை நீங்கள் ஃபுல்லாக சால்வ் பண்ண அவசியம். ஆக்சுவலாக டேட்டா சஃபிஷியன்சி ரொம்பவே ஈஸி தான், நீங்கள் சால்வ் பண்ணுற மெத்தட் தான். உங்களுக்கு ஓரளவு பேசிக்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த சம்முக்கு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. இப்போ போன சம் கேட்டால் நம்ம படம்லாம் வரைஞ்சி எவ்வளோ கஷ்டப்பட்டோம், இதை பாருங்கள் ஈஸியாக வருதா. இந்த மாதிரி கொஸ்டினை செலக்ட் பண்ணணும். என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, சார் இந்த டாபிக் நான் படிக்கவே மாட்டேன் சார் அப்படின்னு வைக்கக்கூடாது. சார் இந்த டாபிக் நான் சால்வ் பண்ணவே மாட்டேன் சார் அப்படிக்கூடாது. நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், மொத்தம் 80 கொஸ்டின் இருக்குது, அதில் 53 கொஸ்டின் இருக்குது, இங்கே 27 கொஸ்டின் இருக்குது. இதில் 30 கொஸ்டின் ஈஸி, அதை தேடு. இதில் 10 கொஸ்டின் ஈஸி, அதை தேடு. இந்த 40 கொஸ்டினை ஒரு 80 to 90% அக்யூரஸியில் சால்வ் பண்ணுங்க, அவ்வளோதான் கிளியர். இதை முடிச்சாலே போதும். 80 மார்க்கு 80 கொஸ்டின் யோசிக்காதீங்க, 40 to 45 கொஸ்டின் எய்ம் பண்ணுங்க, எல்லாத்தையும் கரெக்டாக போடுங்க, சேட்டனாக அடிங்க. இது கரெக்டு, இது கரெக்டு, யார் வந்து சொன்னாலும் இது தப்பாகவே முடியாதுங்கிற மாதிரி அடிக்கணும். ஓகேவா? ஃபைன். ரெண்டாவது அகெயின் 2023 ஓகேவா? ஸோ 20 கேட்டால் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதுதான் ரீசன்ட் எவால்வ்மெண்ட். ஓகேவா? ஸோ ரீசெண்டாக எப்படி ஒரு பிளட் ரிலேஷன்ஷிப் எவால்வ் ஆயிருக்கு அப்படின்னா இப்படி தான் எவால்வ் ஆயிருக்கு. என்ன அப்படின்னா, தெர் ஆர் 5 members ABCDE in a family. There are 5 members ABCDE in a family. Question, what is the relation of E to B? அப்படின்னா என்ன சொல்லுங்க. What is the relation of E to B னா என்ன அர்த்தம்? What is the relation of E to B? E Bக்கு என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். ஓகேவா? சரி, இதில் ஓகே கொஸ்டின், A and B are married couple, D is the father of C, E is D's son, A and C are sisters. ஸோ நான் இதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஜென்ரலாக ஏயும் பியும் மெர்ஜ் ஆகணும். இங்கே பி இருக்குது, இங்கே ஏ இருக்குது, ஏ இங்கே மெர்ஜ் ஆகுது, இங்கே சி இருக்குது, சி இங்கே மெர்ஜ் ஆகுது, சி இங்கே மெர்ஜ் ஆகுது, இங்கே டி இருக்குது, டி இங்கே மெர்ஜ் ஆகுது, இங்கே தான் இ இருக்குது. அப்போ எல்லாத்தையும் சேர்த்தா தான் எனக்கு ஆன்சர் வரும். ஸோ நான் அந்த ஆன்சர் ஆல் 4ன்னு போட்டுருவேன். சரியா? பட் ஸ்டில் என்னும் நீங்கள் வரைஞ்சி பார்ப்பீங்க. பட் இதில் தான் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, நீங்கள் வரைஞ்சிருவீங்க, வரைஞ்சி ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி ஆகும். ஸோ இதுக்கு நான் சொல்கிற சொல்யூஷன் என்ன அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் 1 2 3 மூணையும் வச்சு பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பார்க்குறது, அடுத்த ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணுறது, அடுத்து செக் பண்ணுறது, அடுத்து செக் பண்ணுறது. இல்லை நாட் சஃபிஷியன்ட், இல்லை 4மே சஃபிஷியன்ட் வரும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்ப்போம். ஆன்சர் சி வரும் இதுக்கு. ஃபைன். இப்போ பார்ப்போமா, ஏ அண்ட் பி ஆர் மேரிட் கப்பிள்ஸ். யார் மேல் யார் ஃபீமேல்னு சொல்லலை, யார் மேல் யார் ஃபீமேல்ட்டு அங்கே சொல்லலை. ரெண்டாவது ஏ இங்கே தானே வருது, ஏ அண்ட் சி ஆர் சிஸ்டர்ஸ். ஓகே, ஏ அண்ட் சி ஆர் சிஸ்டர்ஸ் அப்படின்னா இவங்க சிஸ்டர்ஸு, ரைட்டு. இவங்க சிஸ்டர்ஸ்னால் இவங்க மேல்னு போட்டுக்கலாம். வெரி குட். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இது முடிச்சாச்சு, இது முடிச்சாச்சு. டி அங்கே இல்லை. டி இஸ் தி ஃபாதர் ஆஃப் சி, டி இஸ் தி ஃபாதர் ஆஃப் சி. பரவாயில்ல,
அடுத்து E is D's son. E is D's son. இப்போ தான் கனெக்ட் ஆகுது. இப்போ வாட் ரிலேஷன் ஆஃப் E to B? E வந்து இதுக்கு என்ன ரிலேஷன்னா பிரதர் இன்லா. ஆனால் இதில் உங்களுக்கு என்ன ஒரு லக் அப்படின்னா இவரும் இவருக்கு பிரதர் இன்லா தான், இவரும் இவருக்கு பிரதர் இன்லா தான். மாற்றி மாற்றி நீங்கள் என்னது பிரதர் இன்லான்னு சொல்லிக்கலாம். ஸோ அதனால் மிஸ்டேக் ஒன்றும் வரல. பட் ஸ்டில் அந்தளவுக்கு நம்ம ஆன்சரை யோசிக்க தேவையில்லை. ஏன் தெரியுமா? ரிலேஷன் வருமா? வரும். ரிலேஷன் வரும்னா ஆன்சர் வரும். அது எதுன்னு எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அதுதான் டேட்டா சஃபிஷியன்சியோட பியூட்டி. ஓகேவா? ஃபைன். ஸோ எஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பிளட் ரிலேஷன் முடியுது. அடுத்து ரீசனிங், பிக்சர் ரெப்ரசன்டேஷன், நம்பர் சீரீஸ், மிஸ்ஸிங் நம்பர், மிரர், வாட்டர் இமேஜ், கம்ப்ளீஷன் ஆஃப் ஃபிகர். ஸோ இதில் உள்ள நிறைய டாபிக்ஸ் ஆல்ரெடி இப்போ ரெலவெண்ட் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்ளீஷன் ஆஃப் ஃபிகர் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இருக்குன்னா இந்த ஒரு பார்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த பார்ட் என்ன வரும்னு கேட்பாங்க. அதை நீங்கள் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா பிக்சர் ரெப்ரசன்டேஷன்லேயும் அதே மாதிரி தான் வரும். பட் இப்போ ஒரு 4 படம், இப்படி ஒரு படம், இப்படி ஒரு படம், இப்படி ஒரு படம், இதுக்கு அடுத்து இதில் என்ன வரும்? சரியா? இதில் ப்ளஸ்ஸு மைனஸு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்பிள் ஏதாவது ஒரு ரொட்டேஷன்லாம் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். ரீசனிங் கொஸ்டின் தான். அப்போ இதுக்கடுத்து இது 1 2 3 4 இந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே ஒரு 2017 அதுக்கு முன்னாடி டைம்களில் நிறைய கேட்டிருக்காங்க. பட் இப்போ ஆஃப்டர் மேக்கிங் த பேப்பர் குவாலிஃபைங், ஸோ 2015 நம்ம குவாலிஃபைங் நேச்சராக மாற்றுறாங்க இல்லையா, அதுலேருந்து இந்த கொஷின் தூக்கிட்டாங்க. 17 கூட இந்த மிரர் இமேஜ்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சில படங்கள் ஸ்கெட்சு இல்லை அந்த கிராஃப் இமேஜ் டேபிள்ஸ் எல்லாம் வந்திருக்கு. பட் ஆஃப்டர் 17 18க்கு அப்புறம் உங்கள் கொஸ்டின் பேப்பரில் டயக்ராமே இருக்காது. ஓகேவா? ஸோ அதனால் அதெல்லாம் இப்போ ரெலவெண்ட்டில் இல்லை. பட் ஸ்டில் மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ்ங்கிறது வந்து ஜென்ரலாக ஒரு படம் கொடுத்து வாட் இஸ் அ மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ். மிரர் இமேஜ்னா நேராக மிரரில் பார்க்குறது, வாட்டர் இமேஜ்னா வாட்டர் கீழே தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதில் எப்படி தெரியும்? ஷேடோ மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த இதுதான். ஸோ அதெல்லாம் கேட்கல. பட் மிரர் இமேஜில் வேறு மாதிரி ஒரு ஆங்கிளுக்கு வந்துட்டான். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா ஏபிசிடி இருக்குது, எத்தனை எழுத்து மிரரில் தெரியும்? இது 2008 கேட்டாங்க. அப்போ ரீசெண்ட் இயர்ஸில் என்ன கேட்டாங்க? இதில் எத்தனை எழுத்து மிரரில் தெரியும் போது கன்சனன்ஸ், எத்தனை கன்சனன்ஸ் மிரரில் நாட் லுக் லைக் த சேம் அப்படின்னு கேட்டாங்க. சரியா? ரீசெண்ட் இயர்ஸில். அப்போ நம்ம அதில் என்ன படிச்சு வைக்கணும்? வாட்டர் இமேஜில் என்னென்ன இமேஜ்லாம் வரும் அப்படிங்கிறத நம்ம எழுதி படிச்சு வைக்கணும். ஓகேவா? ஃபைன். அடுத்து இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது மிஸ்ஸிங் நம்பர், நம்பர் சீரீஸ் அண்ட் சம் ரீசனிங். ஓகேவா? இந்த இதுதான் இதில் இம்பார்ட்டண்டாக பார்க்க போகிறது. சரி, மிஸ்ஸிங் நம்பருக்கு ஏதாவது க்ளூ இருக்கா சார்னா இருக்குது. ஓகே, மிஸ்ஸிங் நம்பர் நீங்கள் பார்க்குறீங்க சார். இப்போ ஒரு சீரீஸ் கொடுக்குறாங்க, என்னன்னே கண்டுபிடிக்க முடியல சார், அது யோசிக்கிறதுக்கு டைமாக இருக்குது. சின்ன சம்மு தான், ஒரு 2 4 8 6 அடுத்து என்னது அப்படின்னா தெரில சார் அப்படின்னா பேசிக்காக கவனிங்க. உங்களுக்கு வந்து ப்ரைம் நம்பர் தெரிஞ்சிருக்கணும். நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துட்டேன். ப்ரைம் நம்பர் தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது ஸ்கொயர் தெரிஞ்சிருக்கணும், கியூப் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த 3ம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஸ்கொயருக்கு ஒரே ஒரு டெக்னிக் மட்டும் நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனி நம்பர் ஸ்கொயர், எந்த 2 டிஜிட் நம்பரை ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டெக்னிக் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25ன்னு வச்சுக்கோங்களேன். 25 ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 5க்கு பதிலாக 25, 2க்கு அடுத்த நம்பர் 3, 625 இந்த மாதிரி. ஓகே, பட் வந்து இப்போ 27 ஸ்கொயர் எனக்கு தெரியணும். இப்போ எனக்கு தெரியாது, தெரியணும். 7 ஸ்கொயர் என்னது? 49. நல்லா கவனிங்க. 7 ஸ்கொயர் 49. 2 7 இந்த 2 3 பேருக்குன்னா 4 28. 28ங்கிறத ஒரு ஸ்டெப் தள்ளி எழுதணும். அதுக்கு அடுத்து இந்த 2 ஸ்கொயர் என்னது? 4. இதை இன்னொரு ஸ்டெப் தள்ளி எழுதணும். ஸோ ஆன்சர் 729. இங்கே 9, இங்கே 8, 12க்கு 2 மீதி 1, ஆன்சர் 7. இப்படி தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் பிளேஸோட ஸ்கொயரு, ரெண்டாவது இந்த நம்பர் மேலே ஒரு ஸ்கொயர், 3ஐயும் பெருக்கி ஒரு நம்பர் அதை ஒரு டிஜிட் தள்ளி எழுதணும். அதுக்கடுத்து 10th பிளேஸில் உள்ளதை ஸ்கொயர் பண்ணி மறுபடியும் ஒரு டிஜிட் தள்ளி எழுதணும். இந்த மாதிரி எழுதுனா உங்களுக்கு ஆன்சர் வரும். இது நீங்கள் எந்த 2 டிஜிட் நம்பர் 10லேருந்து 19 வரை எதுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலும் ஆன்சர் கண்டிப்பாக வரும். ஓகேவா? ஃபைன். இதை தாண்டி நீங்கள் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஃபார்மேட் தான். நம்பர் சீரீஸில் எப்படிலாம் வரும்? ஓகேவா? நம்பர் சீரீஸ் ஆர் மிஸ்ஸிங் நம்பரில் எப்படிலாம் வரும் அப்படின்னா 2 3 ஃபார்மேட் தான். ஓகேவா? ஒன்று என்ன அப்படின்னா ப்ரைம் நம்பர் ஃபார்மேட், அதாவது 2 3 5 7. இப்போ என்னது அப்படின்னா ஆன்சர் 11 ப்ரைம் நம்பர். இதை வச்சு இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க, ஏன்னா நம்பரை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். சப்போஸ் 3 அவ்வளோதான். சரி, 3 4 6 8 இப்போ என்ன வரும்னு பாருங்கள். இப்போ யோசிக்க முடியாது. ஏன் அப்படின்னா இதில் +1 போட்டிருக்கேன், இதில் +1, இதில் +1, இதில் +1. அப்போ 12 +1 12ன்னு உங்களுக்கு ஆன்சர் வரணும். ஆனால் இது உடனே ஸ்ட்ரைக் ஆகாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம்? டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். டிஃப்ரென்ஸ் பார்த்து சால்வ் பண்ண முடியும். ஓகேவா?
ரெண்டாவது இதில் எப்படிலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இது போக உங்களுக்கு கேட்குறது 1 ஸ்கொயர் + 1, 1 ஸ்கொயர் + 1, 2 ஸ்கொயர் + 1, 3 ஸ்கொயர் + 1, 4 ஸ்கொயர் + 1, 5 ஸ்கொயர் + 1 இப்படி சீரிஸ் வரலாம். 1 ஸ்கொயர் + 1, 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் + 2, 3 ஸ்கொயர் + 3, 4 ஸ்கொயர் + 4 இப்படி சீரிஸ் வரலாம். 1 ஸ்கொயர் + 1, 2 ஸ்கொயர் - 2, 3 ஸ்கொயர் + 3, 4 ஸ்கொயர் - 4 ப்ளஸ் மைனஸ் மாறி மாறி வரலாம். ஓகேவா? அடுத்து +1 +1 அப்படியே போயிட்டு இருக்கலாம். -1 - அப்படியே போகலாம். +1 - 1 அப்படியே போகலாம். +1 +2 +3 அப்படியே போகலாம். +1 - 2 +3 -4 இந்த மாதிரி போகலாம். இந்த மாதிரி சீரீஸில் தான் கண்டிப்பாக போகும். அது போக என்னொன்று இருக்குது, ஸ்கொயருக்கு பதிலாக கியூப். என்னது? 1 கியூப் + 1, 2 கியூப் + 2 இந்த மாதிரி போகலாம். இல்லைனா பாருங்க, 1 ஸ்கொயர் 1 கியூப், 2 ஸ்கொயர் 2 கியூப், 3 ஸ்கொயர் 3 கியூப் இந்த மாதிரி இருக்கு. அடுத்து 1 + 1 ஸ்கொயர் + 1 கியூப், 2 + 2 ஸ்கொயர் + 2 கியூப், 3 + 3 ஸ்கொயர் + 3 கியூப் இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இதெல்லாம் படிக்க முடியாது. நான் எல்லாத்தையும் படிச்சு மனப்பாடம் பண்ணி மக் பண்ண முடியாது. ஓகேவா? பட் எப்படி வருதுன்னு புரிஞ்சுக்க முடியும். என்னோட சிம்பிள் லாஜிக் இந்த நம்பர் சீரிஸ்ல என்னவா இருக்கும் அப்படின்னா, எந்த கொஸ்டின் வந்தாலும் சரி, டேக் எனி கொஸ்டின்ஸ், அந்த நம்பர்ஸ் இப்படி இருக்கும் இல்லையா, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க, ஒரு நம்பர் வரும். டிஃபரன்ஸ் பாருங்க, ஒரு நம்பர் வரும். டிஃபரன்ஸ் பாருங்க, ஒரு நம்பர் வரும். இந்த நம்பருக்கு ஏதாவது காமனா இருக்கா? இல்லையா? சரி, மறுபடியும் டிஃபரன்ஸ் பாருங்க, ஒரு நம்பர் வரும். டிஃபரன்ஸ் பாருங்க, ஒரு நம்பர் வரும். இதுக்கு ஏதாவது காமனா இருக்கா? கண்டிப்பா இருக்கும். ஏதாவது +6 +5 அந்த மாதிரி வரும். ஸோ அதை வச்சு இதை கண்டுபிடிச்சி இதில் கூட்டி நம்ம இதை கண்டுபிடிக்க முடியும். இந்த டெக்னாலஜியை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஓகேவா, இந்த டெக்னாலஜியை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னா சம்மை பார்த்து பயப்பட தேவையில்லை. ஃபைனா? ரைட், வாங்க. எஸ், இந்த கொஸ்டின் தான் நான் வந்து இந்த மிரர் இமேஜ் மாதிரி வருதுன்னு நான் சொன்னது. ஓகேவா? மிரர் மாதிரி வருதுன்னு சொல்லி அது வந்து இந்த கொஸ்டின் தான். இமேஜ் ஆஃப் கன்சனன்ஸ் ஆஃப் தி இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் capitals are observed in a mirror. ஓகேவா? அப்போ கன்சனன்ஸை மிரரில் பார்க்குறோம். ஸோ வாட் இஸ் தி நம்பர் ஆஃப் தி இமேஜஸ் ஆஃப் தீஸ் விச் டு நாட் லுக் லைக் தர் ஒரிஜினல் ஷேப்? இது வந்து 2021 கேட்டது. ஆக்சுவலாக ரிப்பீட்டேஷன் கொஸ்டின் இது ஆல்ரெடி 2008 கேட்டது. அதில் வந்து மொத்தமாக how many இங்கிலீஷ் லெட்டர்ஸ் ஆர் லுக் லைக் த சேம் அப்படின்னு கேட்டாங்க, ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ். ஸோ அதுக்கு ஆன்சர் 11 வந்திருக்கும். ஓகேவா? ஸோ அது தெரிஞ்சிருந்தா இதை ஈஸியாக பண்ணியிருக்கலாம். பட் இது தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மிரர் இமேஜ், ஏ மிரரில் பார்த்தா ஏ தான் தெரியும். ஓகேவா? அப்போ எதெல்லாம் தெரியும்னு பார்த்தீங்கன்னா, ஏ, அடுத்து W, X, Y, Z, U, V, இது 6 எழுத்து கன்சிஸ்ட் ஆகுது. அப்போ ஏபிசியில் மிரர் இமேஜ் கன்சிஸ்டண்டாக வர்றது எதுனா இந்த 6 எழுத்து. ஓகேவா? அப்புறம் ஏ, ஐ, வேற என்ன இருக்கு? ABCDEFGH இருக்கு. IJKLMNOPQRSTTUVW. அப்போ 3 6 7 8 9 என்ன 12 வந்துச்சு. TUVXYZ கிடையாது. எஸ், ஓகே ஓகே ஓகே, இசர் கிடையாது, சரிப்பா. அப்போ 5 எழுத்து கன்ஸ்டன்டா இருக்கு. இங்க ஒரு 6 வருது. மொத்தம் என்னது? 11 வரும். இதுல நீங்க ஒய் மட்டும் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஆக்சுவலா ஒய் வந்து கேபிட்டல் ஒய் தான். கேபிட்டல் ஒய் என்னது? இப்படிதான் போடணும். நீங்க ஏன்னா யூடியூப், கூகுள் இல்லைனா வந்து ஏஐ, ChatGPT நீங்க இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க, இப்படிதான் வரும். ஏன்னா ஸ்கூல்ல இப்படிதான் படிச்சோம். அதுக்கு பிற்பட்ட காலங்களில் இந்த கர்சரி லைட்ஸ் அண்ட் வந்து அதர் இதில் நம்ம படிக்கும்போது தான் ஒய்யை வந்து இந்த மாதிரி போடுறது அண்ட் இப்படி போடுறது அந்த மாதிரிலாம் நம்ம எவால்வ் ஆகிட்டோம். சரியா? ஆனால் அதெல்லாம் உண்மையான ஒய் இல்லை. இதுதான் உண்மையான ஸ்கூலில் சொல்லி கொடுத்த ஒய். ஓகேவா? ஸோ மிரர் இமேஜில் ஒய் பார்த்தா ஃபனல் மாதிரி தான், இப்படி தான் தெரியும். ஓகே, ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11 லெட்டர்ஸ் லுக் லைக் சேம். ஆனால் இந்த கொஸ்டின் அது கேட்கல. எனக்கு இருக்கான், the images of consonants of the English alphabet capitals are observed in the mirror. What is the number of images do not look like the same? Do not look like the same. ஓகேவா? ஃபைன். அப்போ consonants not look like same னா மொத்தம் 26 எழுத்து, அதில் 11 சேமா இருக்கு. அப்போ 15 ஆன்சர் சேமா இருக்காது. ஆனால் ஆன்சர் 15 கிடையாது. ஏன் அப்படின்னா வவல்ஸ் பாருங்களேன், வவல்ஸ் எதெல்லாம் சேமா இருக்கு? ஏ, இ, ஐ, ஓ, யூ இது எல்லாமே இருக்கு. இ மட்டும் இல்லைல்ல, அந்த இ இந்த 15ல் ஒன்று இருக்கும். அந்த இயை நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்க, அதை ஒன்று மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வில் பி 14, ஆப்ஷன் பி. ஆன்சர் 14, ஆப்ஷன் பி.
ஸோ ஃபேக்சுவல் கொஸ்டின் தான், நீங்கள் படிச்சு வச்சிருந்தா ஈஸியாக போட்டுக்கலாம். 2021 கேட்டது. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. எஸ், ஈஸியான கொஸ்டின். அகைன் 2021, what is the value of x? What is the value of x in the sequence? ஓகே, அவ்வளோதான் கொஸ்டின். சரி, இந்த சீக்வன்ஸில் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். என்னன்னா சம் வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் போகுதா, டிக்ரீஸிங்கில் போகுதா, குறைஞ்சி கூடுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ இன்க்ரீஸ்லேயே போயிட்டு இருக்குன்னா ஏதோ ஆட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். டிக்ரீஸில் போகுதுன்னா மைனஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குறைஞ்சி கூடுதுன்னா ஒரு சின்ன நம்பர் அடுத்து பெரிய நம்பர், இந்த மாதிரி ஏதோ சேஞ்சஸ் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லை அந்த நம்பர் டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, ஓகேவா, குயிக்காக ஒரு 2, 3 வருது, 30, 40, 50, 70 அந்த மாதிரி போகுது அப்படின்னா அதில் வந்து என்ன பண்ணுறாங்க, மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ குறைஞ்சி கொடுதுங்கும் போது ஒரு நம்பர், ஒரு சின்ன நம்பர் ஃப்ராக்ஷனில் வந்து மல்டிப்ளை ஆகி கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம எடுக்க முடியும். ஸோ இந்த கொஸ்டினை பாருங்க, 2, 7, 22, 66, 67, 202 சம்திங் ஒரு எக்ஸ் வருது, ஒரு நம்பர். ஓகே, ஸோ இந்த இதுக்கு 2 இதுவாக பண்ணலாம். ரீசனிங் தானே, எப்படினாலும் பண்ணலாம். இப்போ நான் வெளியே வந்த பிறகு என்ன வரும் அப்படின்னு சொல்கிறேன். எக்ஸாம் ஹால் வந்து வெளியே வந்த பிறகு என்ன தோணும், 2 இருக்குது, 7 இருக்குது, 2 இருக்குது, 7 இருக்குது, 2 இருக்குது, ஆன்சரில் 7 வரணும், 7 இருக்குது, இதான் ஆன்சர். இந்த மாதிரி பண்ண முடியும். ஆனால் இதை நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஓகேவா, இப்போ இதை வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இன்ட்டு 3 + 1 இன்ட்டு 3 + 1. இப்போ 2 × 3 + 1 7, 7 × 3 + 1 22. அப்போ 202 × 3 + 1 607, ஆன்சர் 607. இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ யூனிட் பிளேஸ் வச்சு கூட எடுக்கலாம். பட் இந்த இது தெரியணும் நீங்கள் ஒன்று இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா இந்த டெக்னிக் எடுத்து சால்வ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இது 2021 சால்வ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அனதர் திங் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, சப்போஸ் அப்படி ஏதாவது ஒரு கொஸ்டின் இருக்குது, ஆனால் நீங்கள் எடுக்கிறீங்க, பட் வந்து உங்களுக்கு வந்து அது வரல, ஆன்சர் வரல அப்படின்னா அதுலேயே ப்ரெஷராகி நிற்காதீங்க. சரியா, ஏன்னா மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸ் எடுத்து பண்ணால் வரும், இல்லைனா ஸ்ட்ரைக் ஆகணும். அதுக்கு தான் உங்களை டேபிள்ஸ் படிங்க, ஸ்கொயர் படிங்க, கியூப் படிங்கன்னு சொல்கிறது. அதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடியே படிச்சிருந்தீங்கன்னா அந்த நம்பர்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா. சப்போஸ் யாராவது படிக்காது ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னா ஒன்றும் இல்லை, அதை ஒழுங்காக எழுதுங்க, பிரிண்ட் எடுக்காதீங்க. பிரிண்ட் எடுக்கிறத ஃபஸ்ட் நிப்பாட்டுங்க. அதை எழுதி ஒரு செவத்தில் நீங்கள் படிக்கிற ரூம்லேயோ இல்லை மிரர் பக்கத்துலேயே நீங்கள் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அடிக்கடி போகும்போது இல்லை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும், அந்த நம்பர்ஸ் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகும். ஓகே, நீங்கள் படிக்க தேவையில்லை, அதுவே ரிஜிஸ்டர் ஆகிக்கும். ஓகே ஃபைன். இதில் பாருங்கள், 20, 10, 10, 15, 30, 75. அப்போ குறைஞ்சி கூடுது, அப்போ ஏதோ நடந்திருக்கு. சேம் நம்பர் வருது, அப்போ இன்ட்டு 1, இது டபுளாக இருக்குது, இன்ட்டு 2. அப்போ கேப்பில் என்ன நடந்திருக்கு, இன்ட்டு 1.5. அப்போ இதில் இன்ட்டு 0.5. அப்போ இதில் இன்ட்டு 2.5. அப்போ இதில் ஆன்சர் இன்ட்டு 3 வரணும். சிம்பிள். இந்த மாதிரி தான் எடுக்கணும். ஓகேவா, ஸோ இதுதான் நீங்கள் யோசிக்க வேண்டியது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன வருது, 20 இருக்குது, அடுத்து என்ன வருது, 10 மாறுது. அப்போ இன்ட்டு 0.5 போட்டிங்கன்னா 10, இன்ட்டு 1 போட்டால் 10, 1.5னா 15, இன்ட்டு 2னா 30, இன்ட்டு 2.5னா 75. அப்போ இன்ட்டு 3 போட்டால் ஆன்சர் 75, 3, 225. ஒன்லி ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணணும். ஓகேவா, ஸோ இதுதான் உங்களுக்கு நம்பர் சீரீஸு. இது பாருங்க. ஸோ எஸ், ஸோ டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்வி மாதிரி கேட்குற ஒரு கொஸ்டின் இது தெரியுமா. அண்ட் இந்த கொஸ்டினை குரூப் 2 மெயின்ஸில் கேட்டாங்க. ஓகேவா, ஸோ நார்மலாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற கேள்வின்னு கூட சொல்லலாம், நான் அப்படி சொல்லியிருந்தேன். ஸோ 7, 9, 10, 8, 9, 11, 30, 5, 11, 17, 21, அப்போ 13. ஸோ இது ஒரு ரீசனிங் கொஸ்டின் தானே, ரீசனிங் எப்படினாலும் கேட்கலாம்ல, அதுதான் கேட்டிருக்காங்க. இந்த சிம்பிள் அர்த்தம் தெரியுமா, ஆம்புலன்ஸ் மாதிரி இருக்குல்ல, இந்த சிம்பிள் தெரியாத சிம்பிள்லாம் அவன் கேட்க மாட்டான். ஓகேவா, இவன் என்ன சொல்லணும்னா ஒரு லாஜிக்கல் தான் கொடுத்துருக்கேன், நீ லாஜிக்கல் யோசி. ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் யோசிக்கிறது உங்களுக்கு தெரியணும். அப்போ இதில் 10, 19, 20, 26 கூட்டினா 26 வருது, இந்த ரெண்டையும் கூட்டினா 8, அதான் ஆன்சர். சிம்பிள் லாஜிக் தான், ஆனால் நமக்கு தெரியணும். அப்போ 20, 30, 50 ரெண்டையும் கூட்டினா 5. இது 20, 30, 40, 47, 20, 30, 40, 47, 48, 48 தான் வருதா சரிங்க. 20, 30, 40, 47, 48, 49, 49 வருது. ரெண்டையும் கூட்டினா 13. எஸ் வந்துடுச்சு. அப்போ என்ன பண்ணணும், கூட்டணும் தானே. அப்போ 20, 30, 39, 42, 42 ரெண்டையும் கூட்டினா 6. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 6. ஸோ இது கேட்டதுனால அடுத்து என்னென்ன வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, இந்த ரெண்டையும் பெருக்கிட்டு மீன்ஸ் 3ஐயுமே பெருக்கலாம், பெருக்கிட்டு வர்றதை கூட்டியிருக்கலாம், பெருக்கிட்டு வர்றதை பெருக்கிருக்கலாம், இந்த ரெண்டையும் பெருக்கலாம், இதை அதில் கூட்டியிருக்கலாம், இல்லைன்னா இந்த ரெண்டையும் கூட்டியிருக்கலாம், இதை பெருக்கிருக்கலாம், வர ஆன்சரை கூட்டியிருக்கலாம், பெருக்கிருக்கலாம். இந்த மாதிரி வர்றதுக்கான பாசிபிலிட்டிலாம் இருக்குது. அது டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் நம்ம தான் யோசிக்கணும். ஓகேவா, ஸோ இது 2022 கேட்ட கொஸ்டின். ட்ரை பண்ணுறீங்களா? சரி, இது ஹோம்ஒர்க். சரியா, இது வந்து ஹோம்ஒர்க்கு.
சரி, அப்படிலாம் பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க. ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல போட்டு அப்படியே சால்வ் பண்ணுங்க. ஃபைனா? ஓகே. சரி. ஏன்னா மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்ல, சொல்லிடலாம். ஸோ இதை வந்து நான் என்ன கேப் வச்சு எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ எனக்கு இது ஒரு ஷார்ட்கட்டும் தெரியும் அண்ட் எக்ஸ்பென்ஷனும் தெரியும். இதை பாருங்க. 2, 12, 36, 80, 150. இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் 10. இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் 24. இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் 40, 44. இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் 70. ஒரு காமனாக வரவே இல்லையே. சரி. இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் 14. இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் 20. இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் 26. அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சுங்க பாருங்க. இதில் ஒரு +6, இதில் ஒரு +6, இதில் ஒரு +6 போட்டால் 32. 32ம் 70 எவ்வளோ? அது அப்படி இருக்கட்டும். ப்ளஸ் ஒரு 150 கூட்டினா 2, 5, 1 1 சாரி 10, 12, 2 252 இருக்கா? எஸ். ஆன்சர் பி 252. ஆன்சர் பி 252. ஸோ இந்த மாதிரி தான் இந்த சம் சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சரி நான் ஒன்றுமே பண்ணல, டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் எடுத்தேன். இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, இந்த டிஃப்ரென்ஸ் எடுத்து போட்டாலே ஆன்சர் வந்துடும். பட் அதுக்கப்புறம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னா 1 ஸ்கொயர் 2 வந்திருக்கு. இது வந்து 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 கியூபு. இது 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 கியூப் என்னது? 8 + 4 12. 3 ஸ்கொயர் ப்ளஸ் 3 கியூப் என்னது? 27 + 9 36. அப்போ 1, 2, 3, 4, 5, 6. 6 ஸ்கொயர் 36. 6 கியூப் 216. ஆன்சர் 252. ஆன்சர் வந்துச்சு. இப்படி சொன்னாங்க. பட் இது தோணாதுல்ல. ஆல்ரெடி நம்ம சொன்ன கான்செப்ட் தான் இது. பட் இது எக்ஸாம் ஹாலில் மேபி தோணாமல் இருக்கலாம். பட் எந்த சீரீஸ் வந்தாலும் அந்த சீரீஸ்க்கு இந்த மாதிரி உங்களுக்கு கேப் எடுத்து சால்வ் பண்ண தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக டைரக்டாக ஆன்சர் வரும். ஸோ இந்த கொஸ்டின் 2020 கேட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரே வருஷத்தில் 2-3 கொஸ்டின் கூட கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஒரு கொஸ்டின் வருது. ஒரே வருஷத்தில் 2 கொஸ்டினும் ஆல்ரெடி வந்திருக்கு. ஓகே, எஸ். இது வாட் வில் கம் இன் த பிளேஸ் ஆஃப் ஸ்டார் மிஸ்ஸிங் நம்பர் மாதிரி. ஓகேவா? 2024 கேட்டது. இது 2024 கேட்டது. இங்கே பாருங்க 3, 4, 39, 84. இதில் என்ன வரும்? இவ்வளவே போதும். 3, 14. சரி, 3, 14, 39, 84 கேப் என்ன வரும்? இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் 11. இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் 20 போட்டால் 20, 25. ஓகே. இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் ஒரு 40, 45. 45 போட்டால் 70, 84. ஓகே. இது 25. இது ஒன்றும் காமனாக வரலையே. சரி, இந்த ரெண்டுக்கு போட்டால் 14. இந்த ரெண்டுக்கு போட்டால் ஒரு 20. +6 வந்துச்சு. அப்போ +6. அப்போ ஒரு 26 வரும். அதை 45 கூட கூட்டி இது 84 கூட்டினா 10, 15க்கு 5 மீதி 1. இது ஒரு 10, 15. ஆன்சர் 155. சாய்ஸில் இருக்கா? ஆன்சர் பி 155. இதான் ஆன்சர். ஆன்சர் பி 155. ஆனால் இதுக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் எக்ஸ்பிரஷன் என்ன தெரியுமா? இது 1 + 1 ஸ்கொயரு + 1 கியூபு, 2 + 2 ஸ்கொயரு + 2 கியூபு, 3 + 3 ஸ்கொயரு + 3 கியூபு. 3 கியூப் 27. போன சம்முக்கு இதுக்கு பெருசாக சேஞ்ச் இல்லை. போன சம்மில் வந்து 2 12. இதில் கூட ஒரு 1, கூட ஒரு 3, கூட ஒரு 4. பாருங்க, இந்த மாதிரி தான் வச்சு பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து 1, 2, 3, 4, 5 5, 5, 25. 5 கியூப் என்னது? 5 கியூப் 125. எஸ். 5, 1, 5, 1, 155. ஆன்சர் பி. ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் எக்ஸ் கியூப் இந்த ஃபார்மட்டோ, இல்லை எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் எக்ஸ் கியூப் இந்த ஃபார்மட்டோ உங்களுக்கு தோணலை அப்படின்னா எனி டைம் கை கொடுக்கக்கூடியது இந்த ஃபார்மேட். நீங்கள் எந்த நம்பருக்கு மேக்ஸிமம் எழுதினாலும் வந்துடும். ஸோ இதில் என்ன உங்களுக்கு கேட்கக்கூடிய ஃபார்மேட் என்ன இருக்குன்னா, ஸ்கொயர் வேல்யூ எப்படி 1, 1, 4, 9 இந்த என்ன வரும்? 25 வரும். இந்த மாதிரி இருந்தால் போட்டுருவீங்க. பட் ஏதாவது நம்பர் கூட ஆட் பண்ணி போட்டால் அந்த கேப் எடுக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? அதே மாதிரி 1 ப்ளஸ் கியூபு 1 கியூபு 2 கியூபு 3 கியூபு இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்திருந்தாலும் உங்களுக்கு அதை வச்சு எடுக்க தெரியணும். ஓகேவா? ஸோ இதுதான் 2024 இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. பட் இந்த மாதிரி கொஸ்டின் எல்லா வருஷமே வருது. ஸோ ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் எல்லா வருஷமே வருது. ஸோ இதை மிஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் வந்து டைரக்ஷன். எஸ். ஸோ டைரக்ஷன் அப்படிங்கிற டாபிக் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு டாபிக் தான் யூபிஎஸ்சியில். ஸோ ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் வர்றதுக்கான எஃபோர்ட் இதில் இருக்குது. ஓகேவா? ஸோ பாஸ்ட் இயர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கோம். ஸோ 2024ல் 2 கொஸ்டின் கேட்டான். அதுக்கு முன்னாடி வருஷத்தில் கேட்கல. 23ல கேட்கல. அதுக்கு முன்னாடி வந்து கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இன்னொரு கொஸ்டின் ரெகுலராகவே கேட்டிருக்காங்க. அண்ட் 2024ல் உங்களுக்கு 2 கொஸ்டின் கேட்டான். ஸோ டைரக்ஷன்னா திசைகள். ஜென்ரலாக என்னென்ன திசைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு.
இது நார்த் ஈஸ்ட்டு, இது சவுத் ஈஸ்ட்டு, இது சவுத் வெஸ்ட்டு, இது நார்த் வெஸ்ட். ஓகேவா? ஸோ இதான் டைரக்ஷன். ஸோ இதை வச்சு என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, ஒருத்தர் நேராக போகிறாரு, ரைட்டு கட் பண்ணுறாரு, கொஞ்சம் லெஃப்ட் திரும்புறாரு. இப்போ லாஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து என்ன டைரக்ஷனில் இருக்கிறாரு, இது ஒரு வெரைட்டி. ரெண்டாவது நம்பர்ஸ் வச்சு ஒருத்தர் நேராக போகிறாரு, ரைட்டு கட் பண்ணி ஒரு 50 மீட்டர் போகிறாரு, அகைன் லெஃப்ட் ஒரு 70 மீட்டர் போகிறாரு. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது ஒரு 80 மீட்டர் நடந்தார். இப்போ எந்த டைரக்ஷனில் இருக்காருங்கிற டைரக்ஷனில் எல்லாம் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்காருங்கிறத நம்ம பிதாகரஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல ட்ரினிட்டி அப்படிங்கிற ஒரு வேர்டை நம்ம சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா இது ஒரு 4, இது ஒரு 3 இருந்துச்சுன்னா இது என்னவா இருக்கும், கண்டிப்பாக 5 இருக்கணும் ஆஸ் பர் பிதாகரஸ். ஸோ 3, 4, 5ன்னு வரலாம், 12, 5, 13ன்னு வரலாம், அடுத்து 60, 80, 100ன்னு வரலாம், 6, 8, 10ன்னு வரலாம். ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் ஆஸ் பர் நீங்கள் டயக்ராமில் போட்டிங்க அப்படின்னா அப்படி தான் வரணும். ஓகேவா? ஸோ எப்படி கண்டுபிடிப்போம்? இது 4 √16 மீன்ஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஈக்குவல் டு √25. ரூட் எடுத்த ஆன்சர் 5. இந்த மாதிரி தான் வரும் ஆஸ் பர் பிதாகரஸ் தான். ஸோ அதை நம்ம டேரெக்டாகவே பண்ண முடியும். ஓகேவா? சரி, ஓகே, இது ஒரு ஆங்கிள். தென் ஆங்கிளே வரும். எப்படி? ஒருத்தர் ஸ்ட்ரெயிட்டாக போகிறாரு, நம்ம ரைட் கட் பண்ணுறோன்னு சொல்கிறதுக்கு பதிலாக 90 டிகிரிஸ் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் டேர்ன் பண்ணுறாரு. தென் 180 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் டேர்ன் பண்ணுறாரு. ஸோ வாட் இஸ் கிளாக் வைஸ் டைரக்ஷன், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை வச்சு எவ்வளோ ஆங்கிள் சொல்கிறாங்க அப்படிங்கிறது பண்ணணும். ஸோ ஜென்ரலாக நம்ம இப்படி எடுத்துகிட்டே பண்ணிடலாம். சப்போஸ் யாருக்கா அதில் குழப்பம் வந்துச்சு அப்படின்னா, இப்போ கிளாக் வைஸ் ப்ளஸ்ன்னு வச்சுக்கலாம், ப்ளஸ் ஒரு 100 டிகிரி, ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 90 டிகிரி, அகெயின் கிளாக் வைஸில் ஒரு 70 டிகிரி, இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் போட்டு எவ்வளோ டிகிரி எங்கே வருதுங்கிறத நம்மளால சொல்ல முடியும், ஈஸியாகவே பண்ண முடியும். சரியா? ஸோ இவ்வளோ தான் மொத்த சமயம். பட் இதில் உங்களுக்கு என்ன கன்ஃபியூஷன் வரும்னு சொல்லிடுறேன். எப்படி பிளட் ரிலேஷன் வரும்போது வாட் இஸ் த ரிலேஷன் ஆஃப் ஏ டு பி அப்படின்னு கேட்குறாங்களோ, அதே மாதிரி வாட் இஸ் த டைரக்ஷன் ஃப்ரம் ஏ டு பி அப்படின்னு கேட்கலாம். வாட் இஸ் த டைரக்ஷன் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து, இல்லை வந்து என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னா, சப்போஸ் இங்கே இருக்காரு, என்ன ஆங்கிள் இது, நார்த் ஈஸ்ட்டுங்கிறது ஆங்கிள். இங்கேருந்து இங்கே நார்த் ஈஸ்ட், அங்கேருந்து இங்கே இது என்னது சவுத் வெஸ்ட்டு. அப்போ நார்த் ஈஸ்டா சவுத் வெஸ்ட்டா அந்த மாதிரி வரும்ல, அந்த ஆங்கிளும் நம்ம மிஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து இதில் சம்மு எப்படிலாம் வர வாய்ப்பு இருக்குன்னா, நேராக போகிறது டைரக்ட் ஸ்பீச்சில் சொல்லிட்டேன். தென் டைமிங் வச்சு, வாட் டைமிங், இப்போ வந்து ஒரு கிளாக் இருக்குது, கிளாக்கில் வந்து இப்போ வந்து ஒரு 6 AM காட்டுது. 6 AM அவர் ஹேண்ட் வந்து நார்த்தில் இருந்துச்சுன்னா 9:15 PM மினிட் ஹேண்ட் இந்த டைரக்ஷனில் இருக்கும். இந்த மாதிரி கேட்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஒரு வில்லேஜில் நார்த்து சவுத்தாகவும் சவுத்தை நார்த்தாகவும் நினச்சாங்கன்னா நார்த் வெஸ்ட்டை என்னவா நினைப்பாங்க, இந்த மாதிரி இருக்குது. தென் அதுக்கடுத்து ஒரு ஈவினிங் டைமில் ஒரு 2 பேர் பேசிக்கிறாங்க அப்படின்னா, இவரோட ஷேடோ இவருக்கு லெஃப்டில் விழுது அப்படின்னா இவர் எந்த டைரக்ஷன் பார்த்துருக்காரு, ஏ வந்து பி எந்த டைரக்ஷன் பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி சம்சம் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ டைமிங்கை பொறுத்தும் வந்திருக்கு. ஸோ இதில் மேக்ஸிமம் உங்களுக்கு நார்த்து சவுத்து வெஸ்ட் ஈஸ்ட் அதை ஒழுங்காக போட தெரிஞ்சாலே போதும். தென் எங்கேருந்து கேட்குறாங்க அப்படின்னு போகும்போது அந்த இடத்துல ப்ளஸ் போட்டு நார்த்து சவுத்து வெஸ்ட் ஈஸ்ட் எடுத்திங்கன்னா நீங்கள் ஆங்கிள் ஈஸியாக எடுக்க முடியும். ஓகேவா? நான் ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன். ஃபைன், இது பாருங்கள், இது வந்து 2020 சம். ஓகேவா? ஸோ இந்த சம்மை பேஸ் பண்ணி தான், அந்த மாதிரி சம்ஸை பேஸ் பண்ணி தான் ரீசெண்ட் இயர்ஸில் சம் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? எ மேன் வாக் டவுன் தி பேக் சைட் ஆஃப் தி ஹவுஸ் ஸ்ட்ரெயிட் 25 மீட்டர். இப்போ வீட்டுக்கு பின்னாடி நடந்திருக்கான்னு சொல்லியிருக்கா அப்படி. பட் வீடு எங்கே இருக்குது, வாசல் எங்கே இருக்குன்னு சொல்லலை, இங்கே இருக்கா. இஃப் ஹிஸ் ஹவுஸ் ஃபேஸஸ் ஈஸ்ட், ஓகே, நல்ல டைரக்ஷன். ஸோ நார்த்து சவுத்து வெஸ்ட்டு ஈஸ்ட். ஓகேவா? ஸோ இதில் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எப்பவுமே மேலே நார்த் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே சவுத்து, வெஸ்ட் லெஃப்ட்டில் இருக்கும், ஈஸ்ட்டு ரைட்டில் இருக்கும். சரியா? இது மாறாது. இப்போ நார்த்து மாறிச்சு, நார்த்து கீழே வருது அப்படின்னா மேலே சவுத்து, வெஸ்ட் இங்கே வந்துடும், ஈஸ்ட் இங்கே வந்துடும். சரியா? ஸோ டைரக்ஷன் எப்போவுமே ஒன்றிங்கெல்லாம் மாறாது. ஒரு இதை வச்சு மீதி நாளும் வரிசையாக அதுக்கேற்ற மாதிரி தான் வரும். ஓகேவா? சரி, இந்த இடத்துல ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வாசல் இருக்குது. ஓகே, வீட்டுக்கு பேக் சைடு வராரா? சரி, a man walked down the back side of his house. பேக் சைடு வந்துட்டாரு, ஸ்ட்ரைட் 25 மீட்டர், 25. தென் டேர்ன் டு தி ரைட் ஹேண்ட். இந்த ஒரு மித் கொல்ல போகிறோம் சார். இப்போ ரைட்டு லெஃப்ட்டுன்னு சொல்கிறாங்களே, யாருக்கு லெஃப்ட்டு யாருக்கு லெஃப்ட்டு, எனக்கா இல்லைனா அதில் யாராவது போகிறாங்களே அவங்களுக்கா? கைஸ், அதில் போகிற குழந்தையே நீங்கள் தான். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதில் நான் தான் போகிறோமோ உங்களுக்கு ரைட்டு உங்களுக்கு லெஃப்ட், அந்த ஆங்கிளில் நீங்கள் எடுங்க. அப்போ தான் அது ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 25 வந்தாச்சு. எங்கே இருக்குது இந்த 25 வந்தாச்சு. தென் டேர்ன் டு தி ரைட் கட் பண்ணியாச்சு. ஒரு 50 நடந்தாச்சு. தென் டேர்ன் டுவர்ட்ஸ் லெஃப்ட் அண்ட் வாக் ஒரு 25 நடந்தாச்சு. இங்கே நிற்கிறீங்க. ஓகேவா? சரி, இப்போ
வாட் இஸ் ஹிஸ் டைரக்ஷன் ஃப்ரம் தி ஸ்டார்டிங் பாயிண்ட்னு கேட்கும்போது எஸ் இதில் தான் கன்ஃபியூஸ் ஆகும். என்ன அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இவர் என்ன டைரக்ஷன், ஓகே இது வந்து ஈஸ்ட்னு சொல்லிட்டாங்களா, அப்போ நார்த்து சவுத்து வெஸ்ட்டு ஈஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு கரெக்டா. அப்போ இங்கே பாருங்க, இங்கே நார்த் இருக்குது, இங்கே வெஸ்ட் இருக்குது. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே இருக்குது. இங்கேருந்து இப்படியே போயிருக்கானா இது நார்த் வெஸ்ட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா. ஸோ யாராவது தப்பாக போட்டிங்கன்னா சவுத் ஈஸ்ட்னு போட்டு பாருங்க, ஆப்ஷன் ஏலே இருக்குது பாருங்க. தப்பான சாய்ஸ் வந்து ஆப்ஷன் ஏல இருக்குது பாருங்க. ஓகேவா. ஸோ எங்கேருந்துங்க இந்த டைரக்ஷன்லேருந்து இங்கே போகிறான் அப்படின்னா இது வந்து நார்த் வெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் தி ஸ்டார்டிங் பாயிண்ட், ஃப்ரம் தி ஸ்டார்டிங் பாயிண்ட் இதை தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நோட் பண்ண போகிறீங்க. ஓகேவா. ஸோ திஸ் கொஸ்டின் ஆஸ்கின் 2020 யூபிஎஸ்சி கொஸ்டின். ஃபைன். நெக்ஸ்ட்டு பேங்க் எம்ப்ளாயி, இதெல்லாம் ஜென்ரல் கொஸ்டின், நார்மல் ஈஸி தான். 2021 கேட்டது தான். ஏன்னா அப்போலாம் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வருஷத்துக்கு 2லாம் கேட்டுருந்தாங்க. A bank employee drives 10 kilometer towards south. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இதில் மிஸ்டேக்ஸ் வராது, நீங்கள் நினச்சாலுமே என்ன வராது, மிஸ்டேக்ஸ் வராது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை தேடி தேடி நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 27 கொஸ்டின் தானே வேணும், அதில் இதெல்லாம் கவர் ஆயிரும். ஓகேவா. ஸோ இந்த டாப்பிக்கை நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ பேங்க் எம்ப்ளாயி டிரைவ் 10 kilometers சவுத். ஓகே, சவுத் 10 இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் சவுத். ஓகே, அடுத்து ஃப்ரம் ஹர் ஹவுஸ் டர்ன் டு த லெஃப்ட் and drive another 20. Okay, she turned to her left, drive 40. Yes. Okay, ஸோ இதில் நான் முக்கியமாக சொல்கிற ஒரு வார்த்தை இருக்குது. என்ன அப்படின்னா டைரக்ஷன் சம்மை பொறுத்தவரை நீங்கள் ஆன்சர் சால்வ் பண்ணுறதுக்கு டயக்ராம் கொஞ்சமாவது ரீசனபிளாக வரணும். ரீசனபிள் இந்த சென்ஸ் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது 10 மீட்டர் வந்தாங்க, 20 வந்தாங்க, இப்போ 30 40ன்னு சொல்லும் பொழுது நான் இந்த 10 மீட்டர் வந்தாங்க 20ங்க, இது 30 20 இது 30ன்னு சொன்னால் நம்புவீங்களா, நம்பக்கூடாது. ஏன், 10 மீட்டரோட 30 மீட்டர் என்ன வரும், கொஞ்சமாக பெருசாக இருக்கணும். ஸோ சின்னதாக அப்படி வரைஞ்சால் உங்களுக்கு ஆங்கிள் மாறும், ஆன்சரும் மாறும். சரியா. ஸோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் என்ன இருக்கணும், கவனமாக இருக்கணும். எஸ், இந்த இடத்துல என்ன வருது, ஃபர்ஸ்ட் ஒரு 10 வந்தாச்சு, லெஃப்ட் ரைட் எல்லாம் வந்தாச்சு, 40 meters வந்தாச்சு. ஓகே, தென் ஷி டர்ன் டு ஹர் ரைட். ஓகே, ரைட்டுக்கு வச்சு அகைன் ஒரு 5 kilometer 5 kilometer. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் அந்த வேல்யூ இருக்குல்ல, அந்த வேல்யூவை அந்த லைன்லேயே எழுதியிருப்பேன். அந்த வேல்யூவை அந்த லைனில் எழுதி, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் தள்ளி எழுதுனீங்கன்னா, சப்போஸ் நான் 30 இங்கே போடுறேன் அப்படின்னா இந்த லெஃப்ட் ரைட் வரும்போது இந்த 30 நான் எங்கே போட்டதுன்னு எனக்கு மறந்துடும், மேலே உள்ள லைனுக்கா கீழே உள்ள லைனுக்கா அப்படிங்கிறது மறந்துடும். மேக்ஸிமம் அந்த லைனை டச் பண்ணி எழுதிங்கன்னா, ஓ இதுக்கு இங்கே பாருங்க 10 போட்டிருக்கேன், இங்கே போட்ட அந்த 10 இங்கேயும் மறந்துடும். ஸோ 10 இதில் போட்டிங்க அப்படின்னா, ஓ இந்த லைன் தான் 10, இது 20, இது 40 அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ 5 போயாச்சு. சி இஸ் அகெயின் டர்ன் டு ஹர் ரைட், டிரைவ் அனதர் 30. டர்ன் டு ஹர் ரைட் அண்ட் டிரைவ் அனதர் 30. ஓகேவா. நான் எதுக்கு ரீசனபிளாக வரைச்சணும் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே பாருங்க 10 மீட்டர் இருந்தாங்க, 40 மேலே போனாங்க, இங்கே 30 வந்து நிற்கிறாங்க. ஸோ இங்கே நான் இந்த 10 தாண்டிட்டு மேலே தனியாக இந்த 40 10 + 30ன்னு பிரித்து போட்டேன். கரெக்டாக இந்த 40 அப்படிங்கிறத 10 30ன்னு என்ன பண்ணியிருக்கேன், பிரித்து போட்டிருக்கேன். அதுக்கு போட்ட ரீசன் என்னன்னா, அகைன் 30 வரும்போது இப்படி ஸ்ட்ரெயிட் லைனில் நிற்கணும். நீங்கள் பாட்டுக்கு அகைன் 30 அது இங்கே போய் நின்றுச்சுன்னா ஆன்சர் வராது. ஓகேவா. ஸோ அந்த நம்பர்ஸ் ரொம்ப முக்கியம், அதை நீங்கள் ரீசனபிளாக வரைகிறது அதோட ரொம்ப முக்கியம். ஓகேவா. ஃபைன். ஸோ இதில் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 30. ஓகே. ஸோ வேர் ஷி ஒர்க், இங்கே ஏதோ ஒர்க் பண்ணுற இடம் இருக்காமா, ஃபைன் ரைட் இருக்கட்டும். ஸோ வாட் இஸ் தி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஹெர் பேங்க், வாட் இஸ் தி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஹெர் பேங்க் அண்ட் ஹெர் ஹவுஸ். ஸோ இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு ஷார்ட்டாக எப்படி போயிருக்கலாம், டேரெக்டாகவே நடந்து போயிருக்கலாம். ஓகேவா. இது ஒரு 20, இது ஒரு 5, மொத்தம் 25 நீங்கள் வெஸ்ட்டில் போயிருந்தீங்க அப்படின்னா ஓகேவா, ஈஸியாக போயிருக்கலாம். ஆன்சர் 25 kilometer. ஸோ ஒன்று உங்களுக்கு நம்பர்ஸ் கேட்பாங்க, இல்லை அப்படின்னா டிஸ்டன்ஸ் கேட்பாங்க, இல்லை அப்படின்னா ஆங்கிள்ஸ் கேட்பாங்க. ஆங்கிள்ஸ் வந்து ஆங்கிள் மாதிரி கேட்கல, வேறு டேரெக்டாக கேட்கல, ஒரே ஒரு கொஸ்டினில் கேட்டால் நான் அந்த கொஸ்டினுமே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லித்தரேன். ஓகேவா. எஸ், இந்த கொஸ்டின் தான் ஆங்கிள் கேட்டது. ஏ உமன் ரன்ஸ் 12 km டுவர்ட்ஸ் ஹெர் சவுத். இதில் இன்னொன்று டுவர்ட்ஸ் ஹெர் சவுத், அப்போ நேராக போகிறீங்க, உங்களுக்கு சவுத்தில் திரும்புங்க அப்படின்னா கைஸ் நார்த் சவுத் வெஸ்ட் ஈஸ்ட் மாறாது, நீங்கள் தான் மாறுவீங்க. ஓகேவா. ரைட்டு லெஃப்ட் தான் மாறி. இப்போ இப்படி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் இந்த சைடு வரும், லெஃப்ட் இந்த சைடு வரும். இப்படி இருக்கீங்க அப்படின்னா ரைட் இங்கே வரும், லெஃப்ட் இங்கே வரும். ஓகேவா. ஆங்கிள் நீங்கள் எங்கே இருந்தாலும் அதே ஆங்கிள் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பட் எப்போ நீங்கள் எந்த ஆக்ஷனில் இருந்தாலுமே இதுதான் நார்த் அப்படின்னா இப்படி இருந்தாலும் இதான் நார்த்து, இப்படி பார்த்தாலும் இதான் நார்த்து. ஸோ அதனால நீங்கள் திரும்புறத பொறுத்து நார்த் சவுத்து மாறாது, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ டுவர்ட்ஸ் ஹெர் நார்த்துன்னு சொல்லும்போது சும்மா ட்விஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. சோதிக்கிறாங்கடா, அந்த மாதிரி தான் இருக்குது.
a woman runs 12 km towards her north. 12 கிலோமீட்டர் நார்த் போறாங்க. அடுத்து then 6 km towards her south. அப்போ எதுக்கு நார்த்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். பரவாயில்ல, டுவர்ட்ஸ் ஹர் சவுத் வந்தாச்சு 6 கிலோமீட்டர். ஏன்னா எதுக்கு கீழே வந்துக்கிட்டா நான் போவேன் அங்கேயே படுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால் நம்ம சொல்கிறது கிடையாது. தென் 8 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஹர் ஈஸ்ட். 8 கிலோமீட்டர் இங்கே போகிறாங்க, 8 கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ இன் விச் டைரக்ஷன் இஸ் சி ஃப்ரம் ஹர் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இவங்க இப்போ எந்த டைரக்ஷனில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கைஸ் நல்லா கவனிங்க, எல்லாமே முடிச்சிட்டேன். இப்போ டைரக்ஷன் பார்க்கும்போது இங்கே பாருங்க, இங்கே ஒரு ப்ளஸ் போட்டுட்டு இது நார்த்து, இது சவுத்து, இது வெஸ்ட்டு, இது ஈஸ்ட்டு. ஆன்சர் நார்த் ஈஸ்ட். ஆன்சர் நார்த் ஈஸ்ட் சிம்பிள் இந்த மாதிரி தான் நீங்கள் போடணும். அப்போ இங்கேருந்து நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்போ நார்த் ஈஸ்ட் எங்கே இருக்குது? நார்த் ஈஸ்ட்டு, நார்த் ஈஸ்ட்டு இதுவும் கிடையாது, இது கிடையாது. ஆனால் 2 நார்த் ஈஸ்ட் இருக்கே. அப்போ எனக்கு நெக்ஸ்ட் என்ன வருது? ஆங்கிள் பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் வருது. இந்த ஆங்கிள் எதை பார்க்குறது? ஃபஸ்ட்டு an angle less than 45 degree, an angle more than 45 degree. Angle where? Guys கவனிங்க, இதுக்கு நான் ஒரு பேசிக் சொல்கிறேன். ஸோ இப்போ இப்படி இருக்கு, இதை மாற்றி போடுமா? எஸ், இப்படி வச்சுக்கலாம். ஃபைன். ஸோ இதுலேயே வச்சுக்கலாமா? ஃபைன். இங்கே கவனிங்க, இது வந்து ஒரு 6 மீட்ரு, இது வந்து ஒரு 6 மீட்ரு. அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? இது வந்து ஒரு 6 மீட்ரு, இது ஒரு 6 மீட்டர் இருந்துச்சுன்னா இந்த ஆங்கிள் பெர்ஃபெக்டாக மொத்தம் 90 டிகிரி. அப்போ மேலேயும் 45 டிகிரி இருக்கும், கீழேயும் 45 டிகிரி இருக்கும். கரெக்டாக? என்னால் பாதியாக இருக்கும். இப்போ சப்போஸ் இது என்ன கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா இது இந்த மாதிரி தான் லைன் வரும். அப்போ லெஸ் தென் 45 மோர் தென் 45 கம்மியாக இருக்குமா? ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். இது வந்து 6 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இதுவும் 6 கிலோமீட்டராக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆங்கிள் பெர்ஃபெக்டாக 45 டிகிரி இருந்திருக்கும். ஸோ அப்போ இது வந்து 8 கிலோமீட்டராக வந்ததுனால எனக்கு கொஞ்சம் எலாங்கேட் ஆகிடுச்சு. அப்போ இதோட ஆங்கிள் என்ன இருக்கும்? கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அதுதான் லெஸ் தென் 45 டிகிரி. ஸோ ஆன்சர் வில் பி ஆப்ஷன் பி, லெஸ் தென் 45 டிகிரி. இதில் பெர்ஃபெக்ட் ஆங்கிள் கேட்க மாட்டாங்க, கேட்டதில்லை, கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா நீங்கள் நேராக போகும்போது இந்த இதில் எவ்வளோப்பா ஆங்கிள் கேட்டிங்கன்னா அது பெர்ஃபெக்டாக சொல்ல முடியாது. அரௌண்ட் ஒரு 45க்கு கம்மியாக பெருசாக அந்த மாதிரி சொல்லலாம், பெர்ஃபெக்டாக சொல்ல முடியாது. ஸோ இதில் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. இது 2021 கேட்ட கேள்வி. ஓகேவா? எஸ், இது பாருங்க, 2 friends எக்ஸ் அண்ட் ஒய் ஸ்டார்ட் ரன்னிங். கைஸ் அதே மாதிரி இது பெரிய கொஸ்டினாக இருந்தாலுமே ஒரு 4 5 இருந்தாலுமே வாசிக்க வந்துடும். ஓகேவா? ஏன்னா இதில் பெரிய லெவலில் நீங்கள் வந்து போராட வேண்டிய அவசியமே கிடையாது. ஈஸியாக அப்படியே மார்க் பண்ணிங்கனாலே ஆன்சர் வந்துடும். அப்போ எக்ஸ் ஒய் 2 ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் ரன்னிங் அண்ட் தே ரன் டுகெதர். அப்படியே போகிறாங்க. ஓகேவா? எத்தனை வருஷத்துக்கு அது தெரில. ஓகே, 50 மீட்ரு போகிறாங்க இந்த சேம் டைரக்ஷன். தென் ரீச்சஸ் த பாயிண்ட், ஒரு பாயிண்ட் ரீச் பண்ணிட்டாங்க. எக்ஸ் டர்ன் ரைட். ஒரு மந்தையிலேருந்து வந்த 2 ஆடுகள் வேறு பாதையில் சேர்ந்து விட்டன அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்கிறது? எக்ஸு ரைட் வந்துட்டா அப்படி எவ்வளோ? 60 மீட்ரு போயிருக்கா அப்படி. ஒய் லெஃப்ட் போயிருக்கா அப்படி 40 மீட்ரு வந்தாச்சு. ஓகேவா? சரி, இதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க? ஃபைன். தென் எக்ஸ் டர்ன் லெஃப்ட். எக்ஸ் டர்ன் லெஃப்ட் அண்ட் 50 மீட்ரு வந்திருக்காரு. அண்ட் ஒய் டர்ன் ரைட், வாக் 50 மீட்ரு. தென் ஸ்டாப்ஸ். How far are the 2 friends from each other now? இவங்க 2 பேருக்கும் கேப் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 40 60 கூட்டினா 100. ஆன்சர் 100 மீட்டர். ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த மாதிரி தான் பார்க்க போகிறீங்க. ஜஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க? டயக்ராம் கொடுத்துக்கிறத வரைய போகிறீங்க அண்ட் ஃபைனல் ஆன்சர் சொல்ல போகிறீங்க. இதில் உங்களுக்கு என்ன வந்திருக்கு? 100 மீட்டருங்கிறது ஆன்சர் வந்திருக்கு. ஓகேவா? ஃபைன். ஸோ திஸ் கொஸ்டின் 2024 கேட்டதுப்பா. ஓகேவா? ஸோ 2024 23 கேள்வி கேட்கல. நீங்கள் அதுக்கு முன்னாடி கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து 22 1, இது வந்து 21, இதுவும் 21. அப்போ 21ல் 2 கொஸ்டின்லாம் கேட்டாங்க, 22ல் 1 கேட்டாங்க, 23ல் ஒன்றுமே கேட்கல, அண்ட் 24ல் 1 கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்குமே ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 2020ல் உள்ள கொஸ்டினோட ரெப்ளிகா மாதிரி தான் இது இருந்துச்சு. ஓகேவா? எ பர்சன் வாக் 100 மீட்டர் ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ். இதுக்கு வேண்டிய ஒரு சம் இதே மாதிரி பார்த்தோம், பேக் சைடு நடக்கிற மாதிரி. அந்த சம்மில் வந்து வீடு எந்த சைடு வாசல் இருக்குன்னா சொன்னாங்க. இது எங்கே வாசல் இருக்குன்னே சொல்லலை. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே நான் ஒரு வீடு போட்டுக்கிறேன், இப்படி எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த ஸ்பேஸ் எடுத்துக்கிறேன், எதனால எடுக்கலாம், எது எடுத்தாலும் ஆன்சர் கரெக்டாக வரும். 100 மீட்டர் ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ், 100 மீட்டர் வந்திருக்காரு. டர்ன் லெஃப்ட் அகைன் 100 அண்ட் டர்ன் லெஃப்ட் வாக் 300. அப்போ இது ஒரு 100, இது ஒரு 200. இது செப்பரேட் பண்ணி எழுத தெரியணும். தென் வாக் ரைட் 100. இங்கே என்ன இருக்குது? ஆஃபீஸ் இருக்கும், ஆஃபீஸ் இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ இந்த இடத்துல கட் பண்ணுவோம். இன் விச் டைரக்ஷன் டஸ் ஹி வாக் இனிஷியலி ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ்
his office exactly in the northeast direction. Guys கவனிங்க, இந்த இடத்துல நான் கட் பண்றேன். இந்த இடத்துல கட் பண்ணி இது நார்த்து, இது சவுத்து, இது வெஸ்ட்டு, இது ஈஸ்ட், இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஆஃபீஸ் நார்த் ஈஸ்டில் வரும். ஆஃபீஸ் நார்த் ஈஸ்டில் வரும். ஸோ இது நார்த் ஈஸ்ட் அப்படின்னா எந்த டைரக்ஷனில் அவர் நடக்க ஆரம்பிச்சார்? ஓகேவா, இது கொடுத்துருக்கிறது நார்த் ஈஸ்ட் அப்படின்னா இவர் எந்த டைரக்ஷன் நடக்க ஆரம்பிச்சார் அப்படின்னா ஆன்சர் சவுத். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதுங்க தானே, எந்த திசையில் போனாலும் நம்மளுக்கு வந்து நல்ல வாழ்க்கை இருக்கும். ஓகேவா, பட் இதில் இவர் நடந்தது சவுத்து. சில பேர் வந்து சார் நீங்கள் சவுத்துலேயே போட்டுட்டீங்க, அதனால தான் ஆன்சர் ஒழுங்காக வந்துச்சு, எங்களுக்கு மாற்றி போடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நோட் பண்ணிட்டீங்கல்ல, மாற்றி போட்டு காட்டுறேன். ஏன்னா எப்படிப்பட்ட ஆன்சர் வரும்னு எனக்கு தெரியுமே. ஓகேவா, ஃபைன். ஏன்னா கிளாஸ்லேயுமே இந்த மாதிரி சில பேர் வந்து சார் நீங்கள் சவுத்து போட்டிருக்கீங்க, எனக்கு நார்த்து போட்டு சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. சரியா, ஃபைன். ஸோ இதில் பார்க்கும்போது சப்போஸ் அதே வீடு ஈஸ்ட் பார்த்து வாசல் போடுவோமா, ஈஸ்ட் ஃபேஸிங் போட்டுப்போம். ஃபைன். அது ஈஸ்டான்னு இப்போ தெரியாது, லாஸ்ட்டாக தெரியும். ஸோ இப்படி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் ஹவுஸ் 100 அண்ட் டர்ன் லெஃப்ட் வாக் 100, அகெயின் டர்ன் லெஃப்ட் வாக் 300 அண்ட் டர்ன் ரைட் வாக் 100. இங்கே என்ன இருக்கு, ரீச் இஸ் ஆஃபீஸ். இங்கே வந்து என்ன இருக்கு, ஆஃபீஸ் இருக்கு. ஓகேவா, தென் இப்போ கேட்கறதுல தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் கைஸ், நல்லா கவனிங்க. என்ன அப்படின்னா ஆஃபீஸ் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்கு. வீட்டில இருந்து ஆஃபீஸ் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். அப்போ இது நார்த்து, இது சவுத்து, இது வெஸ்ட்டு, இது ஈஸ்ட்டு. நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சாதான் நார்த் ஈஸ்ட் வரும். நீங்கள் பாட்டு இது நார்த்து சவுத்து, இது ஈஸ்ட் வெஸ்ட் மாற்றிலாம் போட முடியாது. ஓகேவா, ஸோ நார்த் சவுத் அண்ட் வெஸ்ட் ஈஸ்ட் இதை நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா இது நார்த் ஈஸ்ட் வந்துடும். இது நார்த் ஈஸ்டில் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு போனது என்ன டைரக்ஷன், சவுத் டைரக்ஷன். ஆன்சர் ஆப்ஷன் சி சவுத். ஆன்சர் ஆப்ஷன் சி சவுத். ஸோ டைரக்ஷனில் வர கொஸ்டின் எல்லாமே உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடிகிற மாதிரி கொஸ்டின் தான் வரும். சரியா, ஸோ கவனமாக இருங்க. ஃபைன். நெக்ஸ்ட் அகெயின், ஸோ ஜாக்பாட் மாதிரி தான் இது. ஏன் அப்படின்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின், 2 கொஸ்டின் வந்திருக்கு 2024ல். எ பர்சன் வாக் 100 மீட்டர் வெஸ்ட்வேர்டா. சரி, அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜென்ரலாக நார்த்து சவுத்து வெஸ்ட்டு ஈஸ்ட்டு இந்த மாதிரி குட்டியாக எழுதி வச்சுப்பேன். அப்படி வச்சுட்டிங்க அப்படின்னா வெஸ்ட் ஈஸ்ட்னா ரொம்ப யோசிக்க தேவையில்ல. ஓகேவா, ஸோ நீங்கள் ஆல்ரெடி இன்ஃபில்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 100 நடந்தாச்சு. தென் டர்ன் லெஃப்ட் எவ்வளோ, அங்கே ஒரு 100 நடந்தாச்சு. அதுக்கப்புறம் டேக்ஸ் 225 டிகிரி டர்ன் கிளாக் வைஸ் டைரக்ஷன். கிளாக் இப்படி தான் சுற்றுது. அப்போ இப்படியே போயிட்டு இருக்க மனுஷன் இப்படி கட் பண்ணால் 90 டிகிரி, அப்படியே உல்ட்டாவை பண்ணால் 180 டிகிரி, இந்த சைடு கட் பண்ணால் 270 டிகிரி. 90 180 270 டிகிரி. எனக்கு 225 தான் வேணும். அப்போ 80 + 45 தான் 225. அப்போ இந்த டைரக்ஷனில் போகணும். ஓகே, ஃபஸ்ட்டு வெஸ்ட் தானே போட. எஸ், இந்த டைரக்ஷன் அப்படின்னா நான் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் போகணும். ஆன்சர் நார்த் ஈஸ்ட் இருக்கா, எஸ் நார்த் ஈஸ்ட். அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ இன் விச் டைரக்ஷன் இஸ் ஹி வாக்கிங் நவ் அப்படின்னா இங்கே போயிருந்த ஆள் இங்கே ஒரு 90 இங்கே ஒரு 180 அப்படின்னா இந்த டைரக்ஷனில் போகிறாரு. இது என்ன டைரக்ஷனு, நார்த்து சவுத்து வெஸ்ட்டு ஈஸ்ட்டு, நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். ஆன்சர் வந்துடும். இதில் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னு சொல்லிடுறேன். இப்படி போகிறாரு, இப்படி வராரா சார் 180 டிகிரியா 220, இப்படியே வந்து இங்கே வரும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே போயிடுவாங்க. அந்த ரொட்டேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்படியே போயிடும். அப்படி கிடையாது. இங்கே வந்தால் 90, இங்கே வந்தால் 180, இங்கே வந்தால் 270, அப்போ 225 இங்கே தான் வரும். ஆன்சர் இப்படி தான் வரும். இது நார்த்து சவுத்து வெஸ்ட் ஈஸ்ட். ஆன்சர் அது நார்த் ஈஸ்ட், ஆப்ஷன் டி. இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் ரீசெண்ட் இயரில் 2024 வரை கேட்ட கேள்வி. ஓகேவா, ஃபைன். நெக்ஸ்ட் அனலிட்டிக்கல் ரீசனிங், லீனியர் இருக்குது, கிராஸ் வேரியபிள்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த டாபிக்ஸில் வந்து ப்ரீவியஸ் இயரில் தான் நிறையா கொஸ்டின் வந்துச்சுப்பா. அதாவது இந்த மாதிரி டாபிக் எப்படின்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, அதில் வந்து ஒரு 4-5 கொஸ்டின் கேட்பாங்க. அவனை எப்படி தோணும் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் அதை உட்காந்து போடும், அதை சால்வ் பண்ணால் ஆன்சர் வந்துச்சுன்னா 5 கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம், அந்த மாதிரி தோணும். பட் இப்போலாம் இது கேட்கறது இல்லை. ஏன் அப்படின்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்லேயே உங்களுக்கு முன்னாடி ஒரு பேசேஜில் 5 கொஸ்டின்லாம் வந்துச்சு, 4 வந்திருக்கு, 3 வந்திருக்கு. 23ல் ஒன்று தான் கேட்டான். ஓகேவா, 24ல் தான் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு கருணை உள்ளம் கொண்டு 2 கொஸ்டினாக கேட்டான். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கேள்வி வர்றதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. பட் இது எப்படின்னு மட்டும் சொல்கிறேனே, சும்மா இப்போ ஒரு லீனியர் அரேஞ்ச்மெண்ட் மீன்ஸ் லைக் அரேஞ்ச்மெண்ட்டே தான். ஓகேவா, அரேஞ்ச்மெண்ட்டே தான். இந்த மாதிரி டேபிள் போடும். 2 ஆட்ரிபியூட்ஸ்ன்ற ஒன்று இருக்குது, 3 ஆட்ரிபியூட்ஸ் ஒன்று இருக்குது. சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் 16ல் ஒரு கொஸ்டின் வந்துச்சு. எப்படின்னா இப்போ வந்து ஆப்பிள், அடுத்து ஆரஞ்சு, அடுத்து பைனாப்பிள், இந்த மாதிரி ஒரு 3 ஃப்ரூட் இருக்குது. ஓகேவா, 3 ஃப்ரூட் இருக்குது. இப்போ ஏ வந்து ஆப்பிள் சாப்பிட்றாரு, பைனாப்பிள் சாப்பிட்றாரு. பி வந்து ஆப்பிள் ஆரஞ்சு பைனாப்பிள் 3 சாப்பிட்றாங்க. சி வந்து ஆரஞ்சு பைனாப்பிள் 2 சாப்பிட்றாங்க. இப்போ இவங்க 2 பேருக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. இது காரணம் என்ன அப்படின்னா 2 பேரும் ஆரஞ்சு சாப்பிட்டது தான். இந்த மாதிரி கொஸ்டின் 2016ல் கேட்டாங்க. பட் இந்த மாதிரி ஈஸியாக அதுக்கிறது பெருசாக வரல. ஓகேவா,
ஆனால் டிஃபிகல்ட்டாக கேட்குற மாதிரி கேட்டிருக்காங்க. என்ன சொல்கிறது, 3 attributes வச்சு, அதாவது காமன் டேர்ம்ஸ் எதுவுமே இருக்காது, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்பர்ஸ் வச்சு சுடோக்கு போடுறோம் இல்லையா, ஸோ இதில் காமனாக வருது அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் அனலிட்டிக் ரீசனிங்கில் வந்திருக்கு. பட் இப்போ ரீசெண்டாக கேட்குறது வந்து சம்ஸ் பெருசாக நம்ம யோசிக்கிற மாதிரிலாம் இல்லை. அதை ரீட் பண்ணும்போதே ஓ இப்படி வருதா அந்த மாதிரி யோசிச்சு போடக்கூட மாதிரி தான் கேட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ அதில் உள்ள கொஸ்டின்ஸ் பார்ப்போம். எஸ், இது பாருங்க. ஸோ இது 2021. ஓகேவா? அதுக்கடுத்து பெருசாக இது கேட்கல. 7 புக்ஸ் PQRSTU and V. ஓகேவா? 7 புக்ஸ் இருக்கு. ஆர் பிளேஸ்ட் சைட் பை சைடு. அப்போ 7 புக்கும் அப்படியே விரிச்சு வச்சிருக்காங்க. ஓகேவா? R and Q and T have blue cover. ஓகே, PQRSTUV. RQ and T, RQ and T இது வந்து என்னது, ப்ளூ கவர். அப்போ மீதெல்லாம் என்னது, other have red cover. okay, only S and U, only S and U new book, S O U O new book, others லாம் old. and PRS, PRS இது என்னது, law report, அதெல்லாம் gazette. அப்போ என்ன வேணும் அப்படின்னா book of old. ஓகே, ஓல்டுனா PQRTU, இதான் ஓல்டு. வித் ப்ளூ கவர், ப்ளூ கவர்னா QRT. வித் வேற என்ன கேட்டிருக்காங்க, கெசட்ஸ். இது இல்லை முடிச்சுட்டா, புக்ஸ் ஆர் ஓல்டு, கெசட்டு, ப்ளூ கவர். அப்போ லா ரிப்போர்ட் இல்லாமல் கெசட் மட்டும் எடுக்கணும். ஓகேவா? ஸோ இதில் காமனாக இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Q இருக்குது, T இருக்குது. இதில் ஆறுங்கிறது என்னது, டிக்கு போட்டுருக்கு என்னது, லா ரிப்போர்ட் தானே, அது கெசட்ல வராது. அப்போ ஆர் கிடையாது. ஆன்சர் Q and T, ஆன்சர் Q and T, QT. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நீங்கள் ஃபுல்லாக இவ்வளோ கூட படிக்க தேவையில்லை. நான் இது ப்ரொசீஜர் இப்படி சொல்லி காட்டினேன். பட் இப்போ சப்போஸ் இதை நான் சால்வ் பண்ணி எடுத்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்ன கேட்டிருக்காங்க, ஓல்டு, கெசட்டு, ப்ளூ கவரா, சரி. அப்போ ப்ளூ கவரை தனியாடு, அதில் ஓல்டு இதெல்லாம் இருக்குது அதை தனியாடு, கெசட்டு தனியாடு, இப்படி தனியாக எடுத்தாலே ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ சிம்பிள் கொஸ்டின் தான், லாஜிக்கலை யூஸ் பண்ணி கண்டிப்பாக ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ஓகே, தென் ஸோ இது ஓகே, இது என்னன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருந்தான். யூபிஎஸ்சியில் ஒரே ஒரு சம் லாஸ்ட் 10 வருஷத்தில் ஒரே ஒரு சம் வித்தியாசமான மாடலில் கேட்டிருந்தேன் அப்படின்னா இந்த சம் என்ன அப்படின்னா, ஜென்ரலி இந்த மாதிரி நம்பர் சீரிஸ் கொடுத்துட்டு மிஸ்ஸிங் நம்பர் கேட்டிருக்காங்க, இல்லை வந்து அடுத்த நம்பர் கேட்டிருக்காங்க, இல்லை வந்து டிஃப்ரெண்டாக இருக்க நம்பர் கேட்டிருக்காங்க, ஆட் ஒன் அவுட்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதில் என்ன சொல்கிறான்னா, ஒரு நம்பர் ஆட் டேர்ம்ஸ் இருக்குது, அதை கண்டுபிடிச்சி ஏதோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, ரிப்ளேஸ் த இன்கரெக்ட் டேர்ம். ரிப்ளேஸ் பண்ணணும், இது கண்டுபிடிக்கிறது இல்லை, அதை எடுத்துட்டு வேற எந்த லெட்டர் நீ போடுவ அப்படின்னு கேட்டிருக்கான். பை தி கரெக்ட் டேர்ம் த கிவன் சீக்வன்ஸ், இந்த சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. வேர் ஆட் டேர்ம்ஸ் அண்ட் ஈவன் டேர்ம்ஸ் ஃபார் த சேம் பேட்டர்ன். இதில் க்ளூவே இதுதான். ஸோ யூபிஎஸ்சி ஒரு பிடிச்ச ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, க்ளூ கொடுத்துருவா. அப்படி அந்த க்ளூவை நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா? அப்போ ஏதோ ஆட் டேர்ம், ஈவன் டேர்ம். ஓகே, 3, 7, 13, 21, 31, 43 இப்படி ஒரு சீரிஸ் போகுது. 2, 4, 10, 18, 28, 40 இப்படி ஒரு சீரிஸ் போகுது. இப்போ 28, 40 டிஃபரன்ஸ் 12, 10, 8, 6. இங்கே டிஃபரன்ஸ் 4 இருந்திருக்கணும், 4 இல்லை. இங்கே 4, 6, 8, 10, 12 இது கரெக்டாக இருக்குது. அப்போ மேலே கரெக்டாக இருக்குது, கீழே மட்டும் கரெக்டாக இல்லை. அப்போது 2க்கு அடுத்து 4 வந்திருக்கு. ஆக்சுவலாக 4 கேப் வரணும், இது எல்லாம் கரெக்டாக இருக்குது, 2 தான் தப்பாக இருக்குது. அப்போ 2 தப்பு. அந்த இடத்துல என்ன போட்டுக்கணும்னா +4 போட்டால் எனக்கு 4 வரணும். அப்போ நான் வந்து 0 போடணும். அப்போ நான் ஆப்ஷன் ஏ அந்த இடத்துல நான் 0 போடுறேன் அப்படின்னா 0 + 4 4, 4 + 6 10. இப்போ கரெக்டாக வருது. ஸோ தட் தி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. தி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஸோ இதுதான் அனலிட்டிக்கல் ரீசனில் கேட்டிருக்காங்க. ஏன்னா இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் இதான் கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க, பட் அதெல்லாம் இப்போ இரலவெண்ட்டாக போயிடுச்சு. ஏன் அப்படின்னா லாஸ்ட் 5 இயர் ட்ரெண்ட் தான் இப்போ யூஸ் பண்ணுற ட்ரெண்டு. ஏன்னா டயக்ராம் வர்றதில்ல, இப்போ யூஸ் பண்ணுற ட்ரெண்டுக்கு லாஸ்ட் 5 இயர் நீங்கள் தரவாக படிச்சிருக்கணும். ஓகேவா? சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், லீனியர் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ப்பா. ஓகேவா? ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் உங்களுக்கு என்ன அப்படின்னா 2 டைப் இருக்குது. ஒன்று லீனியர், ஒன்று சர்க்குலர். சீட்டிங்கில் 2 அரேஞ்ச்மெண்ட் இருக்குது, ஒன்று லீனியர், இன்னொன்று சர்க்குலர். ஓகேவா? சரி, லீனியர் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஏ இஸ் லெஃப்ட் ஆஃப் பி, இது ரைட் ஆஃப் பியா? ஓகே, ஏ இஸ் லெஃப்ட் ஆஃப் பி அண்ட் ரைட் ஆஃப் சி, இந்த மாதிரி கொடுப்பாங்க. இது நேராக போட்டலாம். இப்போ ஏ இஸ் இன் பிட்வீன் பி அண்ட் சி, அப்போ இப்படியும் வரலாம், இல்லை அப்படின்னா இப்படியும் வரலாம். 2 பாசிபிலிட்டி இருக்குது.
ஸோ இந்த மாதிரி லீனியராக வரைஞ்சா லீனியர். சர்க்குலருங்கும் போது இந்த மாதிரி இருக்கும். ஸோ சர்க்குலரில் 4 பேர் 6 பேர் 8 பேர் இதை வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ சர்க்குலர்னு சொல்லும்போது ஜென்ரலாக உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, அவங்க எல்லாருமே டுவர்ட்ஸ் இன்சைடு பார்த்தா உட்காந்துருப்பாங்க. சர்க்கிளில் டுவர்ட்ஸ் இன்சைடு தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவுட் சைடு பார்த்து உட்கார மாதிரி நம்மகிட்ட சம் இல்லை. ஓகேவா? தென் இப்போ இந்த சம்ஸ் எல்லாமே எப்படி கேட்டான்னா உங்களுக்கு டேட்டா சஃபிஷியன்சி மாடலில் கேட்க ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு முன்னாடி எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு பேசேஜ் கண்டிப்பாக பெருசாக கொடுப்போம். அந்த பேசேஜை கொடுத்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா 2-3 கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம ஃபுல்லாக போட்டு சால்வ் பண்ணுவோம். ஆப்போசிட்ல யார் இருக்கா, அட்ஜஸ்ட்ல யார் இருக்கா, அப்போ ரைட்டில் வராங்களா லெஃப்ட்டில் வராங்களா எல்லாமே போட்டு நம்ம சால்வ் பண்ணிட்டு இருப்போம். பட் இப்போ ஒரு கொஸ்டினுக்கு ஒன்று தான். சரியா? ஒரு கொஸ்டினுக்கு ஒன்று தான். அதே இப்போ எதில் கேட்குறான், டேட்டா சஃபிஷியன்சி மாடலில் தான் வருது. ஓகேவா? ஃபைன். ஸோ இதில் இன்னொன்று, எல்லாருமே லீனியரில் எல்லாருமே நார்த் சைடை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள். எல்லாருமே ஈஸ்ட் டைரக்ஷன் பார்த்து உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள். அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அதை பொறுத்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதை பொறுத்து பயப்பட வேண்டிய அவசியம். ஏன்னா இப்போ நான் இப்போ போடுறோம்னா சரி அவங்க நார்த்தை பார்த்து உட்காந்துருக்காங்க. ஏன் இப்போ வந்து சப்போஸ் இங்கே பாருங்க, பிக்கு ரைட்டில் ஏ போட்டிருக்கேன். இப்போ எல்லாரும் அங்கே பார்த்தே உட்காந்துருக்காங்க. அப்போ பிக்கு ரைட்டில் இருக்கு கரெக்ட். இப்போ இங்கே பார்த்து உட்காந்து சார் பிக்கு ரைட்டில் இப்படி போட்டு மாற்றி போடலாமா? மாற்றலாம் நீங்கள் போட வேண்டாம். நீங்கள் டேரெக்டாக இப்படியே எடுங்க போதும். ஸோ இதுக்கடுத்து உங்களுக்கு இதில் இன்னொரு க்ளூ நான் சொன்னேன் அப்படின்னா, அரேஞ்ச்மெண்ட்லேயே லீனியரில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸில் ஒரு 10 பேர் இருக்காங்க. ஏங்கிறது டாப்லேருந்து 5வது இருக்காங்க. அவள் கீழேருந்து எத்தனாவது இருப்பாங்க? இது சிம்பிள் கொஸ்டின். ஓகேவா? ஏ டாப்லேருந்து 5வது இருக்காங்க. பி கீழேருந்து 8வது இருக்காங்க. இங்கே 2 கேப் 3 இருக்குது. வாட் இஸ் தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ் அப்படின்னு கேட்டால் நம்ம இதை கவுண்ட் பண்ணி எழுதுவோம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். சரியா? ஸோ லைனில் நிற்க வைக்கிற கொஸ்டின்ஸ் டைரக்ட் லைனாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா இன்னும் சப்போஸ் ஏ வந்து இங்கே இருக்காங்க, பி இங்கே இருக்காங்க, கேப்பில் எத்தனை பேர் இருக்காங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இதெல்லாம் யூபிஎஸ்சியில் ரெகுலராக 1-2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கும் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். சரியா? ஃபைன். எஸ். ஸோ இதில் பார்ப்போம். ஸோ இது வந்து 2020. ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சொல்லும்போது இந்த பாய்ஸ் இந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. இந்த லீனியர் அரேஞ்ச்மெண்ட் நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ ஏ இஸ் 16th ஃப்ரம் லெஃப்ட் எண்ட். ஓகே, ஏ இஸ் 16th ஃப்ரம் லெஃப்ட் எண்ட் அப்படின்னா இவங்களுக்கு முன்னாடி ஒரு 15 பேர் இருப்பாங்க. அதை வச்சுக்கிறேன். அடுத்து பி இஸ் 18th ஃப்ரம் தி ரைட் எண்ட். 18th ஃப்ரம் ரைட் எண்ட்னா இங்கே ஒரு 17 மெம்பர் இருப்பாங்க. இது யாரு? ஃபர்ஸ்ட் ஏயா, இது வந்து வி. இதில் ஒரு என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ கூட தெரியாது பி இங்கே தான் இருக்கிறாரா இல்லை தாண்டி இந்த சைடு கூட உட்காந்துருக்கிறாரா. அது அடுத்த சம்ம பார்க்க தான் தெரியும். ஓகேவா? ஏன்னா ஆனால் இப்படி பாசிபிலிட்டி இருக்குன்னு தெரியணும். ஓகே, ஒன்று இப்படி இருக்கலாம், இல்லைனா இவரு இங்கே தாண்டி கூட உட்காந்துருக்கலாம்ங்கிற பாசிபிலிட்டி தெரிஞ்சுக்கணும். ஜி இஸ் 11th ஃப்ரம் ஏ டுவர்ட்ஸ் த ரைட். இங்கேருந்து போகிறாரா? சரி. ஜி இஸ் 11th ஃப்ரம் ஏ டுவர்ட்ஸ் ரைட். ஓகே. அண்ட் 3rd ஃப்ரம் வி டுவர்ட்ஸ் ரைட் எண்ட். ஓகே, இங்கேருந்து தேர்டாம்ப்பா. 1 2 3 இது வந்து யாரு? ஜி. இப்போ நான் இதை வச்சு நான் என்ன கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா ஓகே 18 பேரா? சரி, இங்கேருந்து 11ஆவதா? இங்கே ஆல்ரெடி 15, இவர் 16ஆவது. இங்கேருந்து பாருன்னா இது 27ஆவது இருந்திருப்பாரு. இவர் 27th மெம்பர். ஓகேவா? இவங்க வந்து 18ஆவது. இவங்கள்லேருந்து 3ஆவதுன்னா மீன்ஸ் ரைட்ல இருந்து இது 17, இது 16, இது 15. இவங்களுக்கு அடுத்து ஒரு 14 மெம்பர் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அப்போ லெஃப்ட்ல இருந்து பார்த்தா ஜி 27ஆவது, ரைட்ல இருந்து பார்த்தா 14 பேர், அடுத்து 15ஆவது. அப்போ 14 பேர் இருக்காங்க. அப்போ 27 + 14ன்னு போட்டிங்கன்னா 30, 41 பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். 41 பேர் அந்த லைனில் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களால் சொல்ல முடியும். ஓகேவா? இது மேக்ஸிமம் பாசிபிலிட்டி. How many are in the room? ஆக்சுவலாக மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு கேட்கலாம். ஓகேவா? ஏன்னா இன்னொரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதில் வந்து ஆக்சுவலாக அந்த க்ளூவை மேட்ச் பண்ணிட்டான். 3rd ஃப்ரம் வீன்னு சொன்னான்ல டுவர்ட்ஸ் ரைட்டு. அந்த இடத்துல இப்போ ஏ லெஃப்ட்லேருந்து 16, பி ரைட்லேருந்து 18, ஜி ஏலேருந்து 11th டுவர்ட்ஸ் ரைட் அண்ட் விலேருந்து 3rd டுவர்ட்ஸ் ரைட். அப்படி சொல்லும்போது இங்கே 3rd ஃபிக்ஸ் ஆகும்போது 2 மெர்ஜ் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ வியை மெர்ஜ் பண்ணாமல் சொன்னோம் அப்படின்னா இவன் இங்கே இருக்கானா அங்கே இருக்கானாங்கிறது கன்ஃபார்ம் ஆகாமல் தான் இருந்திருக்கும். இந்த இடத்துல மெர்ஜி பண்ணதுனால இது ஓகே ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஆன்சர் மொத்தம் எவ்வளோன்னு கேட்டாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி 41. எஸ், இது பாருங்க. எஸ், இது ஒரு நல்ல கொஸ்டின். 2021. ஏன்னா எல்லாமே டேட்டா சஃபிஷியன்சி உலகமாக மாறிட்டு இருக்கும்போது நம்மளை ட்ரெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாற்றிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த லீனியர் அரேஞ்ச்மெண்ட் சால்வ் பண்ண தெரிஞ்சுது அப்படின்னா, உங்களுக்கு சால்வ் பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண போறீங்க, சால்வ் பண்ண முடியுமா முடியாதான்னு தான் பார்க்க போறீங்க. சால்வ் பண்ணி ஆன்சர் வேஸ்ட் பண்ண போறது இல்லை. ஸோ இந்த இடத்துல கொஸ்டின், வாட் இஸ் சீமாஸ் ரேங்க்
from the top in the class of 40 students. What is Seema's rank from the class of 40 students? டாப்ல இருந்து சீமாவோட ரேங்க் மொத்தம் 40 பேர்னு சொல்லிட்டாங்க. இது இன்ஃபர்மேஷன். அப்போ கொஸ்டின்ல என்ன இருக்கு? இன்ஃபர்மேஷன் இருக்கு. அப்போ சீமாவோட ரேங்க் டாப்ல இருந்து சீமாவோட ரேங்க் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ பிரியா இஸ் 4 rank below சீமா. பிரியா இஸ் 4 rank below சீமா and 31st from bottom. ஓகே, பிரியா 4 rank below சீமா. சீமால இருந்து 1 2 3 4 இது யாரு? பிரியா. 31st from bottom. மொத்தம் 40 பேர் அப்படின்னா சீமாவோட ரேங்க் என்னால் கண்டுபிடிக்க முடியும். நான் சொல்ல மாட்டேன், ஆன்சர்னு சொல்ல மாட்டேன், ஆனால் கண்டுபிடிக்க முடியும். அது சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல உங்களுக்கு. இது 31வது. ஓகே, என்ன 9 பேர் இருப்பாங்க, மொத்தம் 40 பேர் தான். மேலேருந்து என்ன இவங்க எவ்வளோ 3 அப்படின்னா என்னால் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். பட் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ முதல்ல வச்சு சால்வ் பண்ணிட்டேன். அப்போ ஆன்சர் ஸ்டேட்மெண்ட் 1 அலோன் நாட் சஃபிஷியண்டா? அப்பெல்லாம் இல்லையே. ஸ்டேட்மெண்ட் 2 அலோன்டா? அது இருக்கட்டும். எதிரா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஒரு இதை வச்சு நான் சால்வ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் வராது. ஏன்னா 2023 நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆப்ஷன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. கொஸ்டின் அப்படி தான் இருக்குது, ஆப்ஷன் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஸ்டேட்மெண்ட் வச்சு நான் பண்ணிட்டேன். ஸ்டேட்மெண்ட் 2, ஈனா இஸ் 2 rank above சீமா. சீமா 1 2 இங்கே யார் இருக்கா? ஈனா இருக்காங்கன்னு வச்சுப்போம். 37th from the bottom. இங்கேருந்து 37வது. அப்போ சீமா இங்கேருந்து ஒரு 2 இது தள்ளி இருப்பாங்களா? ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அது போதுமானது. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு தனியாக பண்ண முடியும், 2 வச்சு தனியாக பண்ண முடியும். The answer is option C. Either statement 1 alone or statement 2 alone sufficient to answer the question. அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா ஒன்று எய்தர் ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு பண்ணலாம். பட் கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2021 கேட்டது. எஸ், 22ல் இதை எப்படி மாற்றினா? ஓகேவா? 22ல் இந்த கொஸ்டின் எப்படி மாற்றிக்கணும்னா டேரெக்டாக ஒரு இதுதான். பட் இதில் கொஞ்சம் இந்த கீவேர்டு சொல்லலாம். எங்கே பாருங்க, மினிமம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ். 2 கீவேர்டு இருக்கு. ஒன்று மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ், என்னோட மினிமம் நம்பர் ஆஃப் பர்சன். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ இருக்காங்க, பி இருக்காங்க. ஏ இங்கேருந்து ஒரு 17th, பி ரைட்ல இருந்து ஒரு 16th. ஓகேவா? ஒரு 3 members இன் பிட்வீன் ஏ அண்ட் பி. 1 2 3. ஓகேவா? இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட்ல இருந்து ஏ 17th, அப்போ இங்கே ஒரு 16 பேர் இருப்பாங்க. ரைட்ல இருந்து பி 16th, அவங்க ஒரு 15 members இருப்பாங்க. There are 3 members between A and B. இப்போ நான் இப்படி கொடுத்துட்டு what is the maximum number of students in the line? What is the maximum number of students in the line ன்னு கேட்டா இது வர 17, இது வர 16, இவங்க ஒரு 3. இதை கூட்டினா உங்களுக்கு ஆன்சர். அப்போ 20 36ங்கிறது ஆன்சர். இது வந்து மேக்ஸிமம். இப்போ வாட் இஸ் தி மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்? இதே நான் கேட்குறேன் அப்படின்னா, இதே கொஸ்டின் நான் மினிமம் கேட்டால் இங்கேருந்து இவர் 17வது. ஓகே, இப்போ பி வந்து அங்கேருந்து 16, 1 2 3, இது வந்து 16வது. ஓகேவா? இது 17னா லெஃப்ட் சைடு என்ன இருப்பாங்க? ஒரு 16 பேர் இருப்பாங்க. அது இருக்கட்டும். இவங்க 16வது, 3 பேர் கேப்பு. இது 15வது, 14வது, 13வது, 12வது. இங்கே அப்போ ஒரு 11 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அப்போ இவர் ஒரு 17th மெம்பரு, இங்கே ஒரு 11 மெம்பர்ஸு. ஆன்சர் 28 உங்களுக்கு வரும். ஆன்சர் 28 வர்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் 2 கீவேர்டு. ஒன்று வந்து மினிமம் நம்பர் ஆஃப், நான் ஆல்ரெடி சொன்னது தான். இப்போ நீங்கள் இடம் பிடிக்கணும். மேக்ஸிமம் இடம்னா இப்படி பிடிச்சிப்பீங்க, கொஞ்சம் இடம் தான் இப்படி பிடிச்சிருப்பீங்களா? ஸோ அந்த மாதிரி அப்போ மேக்ஸிமம் நம்பர்ஸ் முடிஞ்சளவு எலாபரேட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்? அதை போடணும். மினிமம்னா முடிஞ்சளவு சுருக்கி போடணும். ஓகேவா? ஸோ எவ்வளோ பேர் வச்சு எப்படி வேலை வாங்க முடியும்னு சொல்லிட்டு தெரியணும். அதோட பேஸ் தான் இது. ஃபைன். ஸோ இந்த கொஸ்டினில் அப்போ பார்ப்போம். அப்போ ஏபிசி ஆர் ஸ்டாண்டிங் இன் எ கியூ, not necessarily in the same order. There are 4 persons between A and B. There are 4 persons between A and B. A-க்கும் B-க்கும் நடுவில் 1 2 3 4 4 பேர் வச்சுக்கிறேன். And 7 person between B and C. C 1 2 3 4 5 6 7. இப்போ C-யை நான் மேலே கூட போடலாம். C-யை நான் மேலே கூட போடலாம். எனக்கு என்ன வரும்? ஆன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரி, ஏன்னா குறைக்கணும் அப்படின்னா, இதை நான் குறைக்கணும் அப்படின்னா நான் மாற்றி போடுறதுக்கு ஒரு கோட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? அடுத்து, இஃப் தேர் ஆர் 11 person ahead of C. இங்கே நிறைய பேர் வந்துட்டாங்களே, அப்போ இதை இப்படி போடக்கூடாது. இதை நான் மாற்றி தான் போட்டாகணும். சரி, மாற்றி போட்டால் என்ன பண்ணணும்? பி மாற்றிக்கலாமா? பி இங்கே போடுறேன், ஏ இங்கே போடுறேன். 1 2 3 4. இப்போ நான் சி எங்கே போடலாம்? சி எங்கே போட்டுக்கலாம்? சி எங்கே போட்டுட்டு 1 2 3 4 5 6 7. இப்போ நான் இப்படி போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும்? கம்மியான பர்சன்ஸ். இப்போ பாருங்கள், இவ்வளோ இது வரைஞ்சேன், அவ்வளோ இது தேவையில்லை. இப்போ கண்டிஷன் என்னது? ஏக்கும் பிக்கும் நடுவில் 5 பேர், 4 பேரா? 1 2 3 4 போட்டாச்சு. அடுத்து 7 person between B and C. BC
1 2 3 4 5 6 7 5 6 7 போட்டாச்சு. லீஸ்டாவே அரேஞ்ச் பண்ணேன். ஓகேவா? இப்போ 11% அஹெட் ஆஃப் சி. இப்போ பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இங்க ஒரு 3 பேர் வச்சுக்கலாம். கம்மியா தான் இருந்திருக்கு. ஏன்னா மேல போடும்போது அஹெட் ஆஃப் சி வந்துச்சு. தென் 13% பிஹைண்ட் ஏ. இங்க ஒரு 3 இங்க ஒரு 10. ஓகேவா? ஸோ வாட் இஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் பர்சன்ட் கேட்கும்போது இங்க ஒரு 10 இங்க ஒரு 3 1 2 3 4 5 6 7 8 9 10 19 20 22 வருதா? 22 தான் வருது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இதை சில பேர் மாற்றி ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா மேபி 28 வரும். எப்படி அப்படின்னா மேக்ஸிமம் எலாபரேட் பண்ணிங்கன்னா ஓகேவா? இதை மேக்ஸிமமாக மாற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிங்கன்னா உங்களுக்கு 28 வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இந்த கொஸ்டினில் மினிமம்ங்கிறது தான் கீவேர்டு. இந்த கீவேர்டு வந்ததுனால நான் முடிஞ்ச அளவு சுருக்கி போடுறேன். அவங்களுக்கு ஆன்சர் தான் வந்துச்சு 22 தான் வந்துச்சு. ஸோ இது 22ல் கேட்டால் ஒரு யூபிஎஸ்சி கொஸ்டின். ஓகேவா? ஃபைன். ஸோ தென் 2020ல் அகெயின் ஒரு கொஸ்டின். சரி கைஸ், இது லாஸ்ட் நம்ம தேர்ட் செஷனில் பார்த்தோம். ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் PQQRனு ஒரு கொஸ்டின் வந்துச்சு. அது ரீசெண்ட் இயர்ஸில் மாற்றி கேட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கொஸ்டின் தான் இது. ஓகேவா? ஸோ கன்சிடர் கொஸ்டின். ஓகே, கொஸ்டின் ஹவு ஃபார் சிட்டி P ஃப்ரம் Q. Pக்கும் Qக்கும் டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறதா என்னது கொஸ்டின். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஒன்றில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சிட்டி Q 18 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் சிட்டி R. பரவாயில்ல, இது R, இது Q, 18 கிலோமீட்டர். ஓகேவா? அடுத்து ஸ்டேட்மெண்ட் இதை வச்சு நான் வந்து பிக்கும் பிஏ இல்லையே எங்க நான் Q சொல்றது. ஓகேவா? ஃபைன். ஸ்டேட்மெண்ட் 2 சிட்டி P 43 கிலோமீட்டர் ஃப்ரம் R. சிட்டி P 43 கிலோமீட்டர் ஃப்ரம் R இப்படி இருக்கலாம். இல்லை என்ன இருக்கலாம், இந்த சைடு கூட சிட்டி P வந்து இது 43 இருக்கலாம். கரெக்டாக அப்படி இருக்கலாம். இல்லை இங்கே P இருக்கலாம், இங்கே ஒரு 43 இருக்கலாம். எனக்கு வந்து எந்த டைரக்ஷன் அப்படிங்கிறத சொல்லலை, வெஸ்ட்லியா ஈஸ்ட்லியா அப்படிங்கிறத கிளியர் கட்டாக அவங்க சொல்லலை. ஸோ அதனால எனக்கு டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்ன கேட்டிருக்கான், ஹவு ஃபார் சிட்டி P ஃப்ரம் Q. இதுவாக இருக்கலாம், இல்லை ஷார்ட் டியூரேஷன் இதுவாக இருக்கலாம், இல்லை இப்படி போடலாம். ஏன்னா ஐ ஹவ் நிறைய ஆன்சர் இருக்குது. ஹியர் தி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. போத் ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் நாட் சஃபிஷியன்ட் ஆன்சர் த கொஸ்டின். என்னால் சால்வ் பண்ண முடியல, எனக்கு ஆன்சர் வரல. ஓகேவா? ஸோ இது ஆல்ரெடி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டினில் 2 வேஸ்ன்னு அந்த ஆன்சர் வந்துச்சு. ஆன்சர் நல்லா ஞாபகம் இருக்கு. ஸோ PQQR இந்த மாதிரி வந்துச்சு. ஸோ இது இங்கும் வரலாம், ஸ்டேட்ல இருக்குன்னு அந்த சம்பளம் சொல்லியிருந்தாங்க. எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு கேட்டாங்க. 2 பாசிபிலிட்டிஸ் நம்ம போட்டோம் அந்த கொஸ்டின்ல. நானும் அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஸ்டேட்லன்னு சொல்லலை, என்னோட வந்து லெஃப்டா ரைட்டா அதுவும் கிளாரிட்டி கொடுக்கல. ஸோ தட் மெனி வேஸ் இருக்கு. ஸோ என்னால் ஆன்சர் பண்ண முடியல, டேட்டா சஃபிஷியன்சி. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கண்டிப்பாக சால்வ் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ அகைன் ஒரு கொஸ்டின் 2022ல் என்ன கொடுத்துருங்க அப்படின்னா 8 ஸ்டூடெண்ட்ஸ் ABCDEFGH ஓகே சிட் அரௌண்ட் ஏ சர்க்குலர் டேபிள். எஸ், சர்க்குலர் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது 2022ங்கிறதுனால டேரெக்டாக அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன வரும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் சால்வ் பண்ணும்போது ஸோ சர்க்குலர் அரேஞ்ச் பண்ணி சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு 2-3 பாசிபிலிட்டிஸ் வரலாம். சர்க்குலர் அரேஞ்ச் பண்ணும்போது 2-3 பாசிபிலிட்டி. ஏன் அப்படின்னா இவன் இப்படி எடுக்கிறேன் அப்படின்னா இருங்க 8 பேரா ஓகே. ஸோ இப்படி இருக்குன்னு சொல்லும் பொழுது நீங்கள் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்கான், சென்டரை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நார்மல் டைலாக், அதெல்லாம் ஓகே. இது வர தேவையில்லாதது தான். ஓகே, B and D sit neither adjacent to C nor opposite to C. அப்போ பியும் டியும் சிக்கு பக்கத்துலையும் இல்லை, ஆப்போசிட்லையும் இல்லை. அதை நோட் பண்ணி வச்சு. A sit between E and D. A sit between E and D. A sit between E and D. ரெண்டுமே பாசிபிலிட்டி தான். ஓகேவா? and sits between B and H. யார் sits between ஒரு நிமிஷம் இருங்க. 40th கொஸ்டினா ஓகே. ஏபிசிக்கும் B and D neither sit nor A sits between. ஓகேவா? A sits in between. A sits in between E and H. ஓகே, A sits என்ன கொடுத்துருக்காங்க, A sits in between E and D அதை நான் போட்டேன். அதுக்கு அடுத்து F sits in between B and H. ஸோ F sits in between B and H அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, which are the following definitely correct. ஓகே சரி, இப்போ நான் ஒரு இது நான் போட்டேன், F sits in between B and H ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ பிக்கும் ஹச்சுக்கும் நடுவில் F வரணும். அதை நான் எங்கே போடுறது? ஓகேவா? EAD இதுவும் ஓகே, இதுவும் ஓகே, 2 இது நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ வந்து BHF
இவனை நான் எங்கெல்லாம் போடலாம் அப்படின்னா பி இங்கே போடுறேன் பி எஃப் ஹச் இப்படி போட்டேன் அப்படின்னா பியும் டியும் சிக்கு பக்கத்தில் வரக்கூடாது. அப்போ இங்கே சி வராது, இங்கே என்ன வரும் சி வரும், ஆப்போசிட்லேயும் வரல. ஸோ இப்படி எடுத்து போடலாம். இங்கே சி வந்துருக்கும்போது எனக்கு இங்கே வரணும், இங்கே வந்து ஜி வந்துடும். ஸோ இப்போ நான் சாய்ஸில் பார்க்குறேன், ஒரு இதாக வரைஞ்சிருக்கேன். இப்போ நான் சாய்ஸில் பார்க்குறேன். பி இஸ் இன் பிட்வீன் ஏ அண்ட் ஜி இல்லை, சி இஸ் ஆப்போசிட் டு ஜி இது இருக்குது. இ இஸ் ஆப்போசிட் டு எஃப், இ ஆப்போசிட் எஃப் இதில் வரல. நன் ஆஃப் தி அபோவ். சரி ஓகே, இது ஒரு பாசிபிலிட்டி வரைஞ்சிருக்கேன். தென் அகைன் இன்னொரு பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, இதில் வந்து 2 பாசிபிலிட்டி வரும். ஏ சிட் இஎன்டி ஓகே, எஃப் சிட் பி அண்ட் ஹெச் சொல்லியிருக்கிறதுல இங்கே பாருங்க. இப்போ வந்து இங்கே ஹச் போட்டுட்டு அப்படியே மாற்றி போடுவோம். எஸ், எஃப் சிட் இன் பிட்வீன் பி அண்ட் ஹெச் தானே சொல்லியிருக்காங்க. அப்படியே மாற்றி போடுங்க. இங்கே பி போடுவோம், இங்கே எஃப் போடுவோம், இங்கே ஹச் போடுவோம். சரி, இங்கே பி போடுவோம். ஓகேவா? அப்போ இங்கே சி வராது. சரி, இது அப்படியே இன்னும் எலாபரேட் பண்ணுறேன். இங்கே வந்து ஹச்சு, இங்கே எஃப், இங்கே பி, இங்கே சி போட்டுடலாம். இங்கே சி போட்டால் இங்கே என்ன வந்துடும், ஜி வந்துடும். ஓகேவா? ஸோ இப்படி மாறும் பொழுது, ஸோ ஆப்போசிட் இந்த பி பக்கத்தில் சி வரக்கூடாதுதான் கண்டிஷன். ஸோ அதை நீங்கள் அங்கே போடும் பொழுது இ சிட் ஆப்போசிட் டு எஃப், இங்கே பாருங்கள், இ சிட் ஆப்போசிட் டு எஃப், இது ஒரு பாசிபிலிட்டி எனக்கு வருது, இது ஒரு பாசிபிலிட்டி வருது. அப்போ மொத்தம் என்னது, 2 இது நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு இதில் வரும்போது எனக்கு ஒரு ஆன்சர் வருது, எண்ணூரில் வரும்போது இன்னொரு ஆன்சர் வருது, ரெண்டுமே சாய்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது, யூபிஎஸ்சியில் எப்போவுமே 2 ஆன்சர் ஒரு இதில் இருக்காது. யூபிஎஸ்சியில் எப்போவுமே 2 ஆன்சர் ஒரு இதில் இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னவா இருக்கும், தப்பாக இருக்கும், இல்லை வேறு ஏதாவது ட்ராப் இருக்கும், அந்த கொஸ்டினை ட்ராப் பண்ணுவாங்க. இதில் நன் ஆஃப் தி அபோவ் கொடுத்ததுனால அந்த கொஸ்டினை ட்ராப் பண்ணல. ஓகேவா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, நன் ஆஃப் தி அபோவ். ஸோ 2 சாய்ஸ் இருக்கும்போது அதில் 1 போட்டால் ஆன்சர் வருமா சார்னா கண்டிப்பாக வராது. அதில் நீங்கள் நன் ஆஃப் தி அபோவ் இருக்கனாலும் நன் ஆஃப் தி அபோவ் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் சார் நன் ஆஃப் தி அபோவ் இல்லை, ஆனால் வந்து 2 சாய்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அந்த கொஸ்டின் கண்டிப்பாக ட்ராப் ஆகும். ட்ராப் ஆனால் நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, 80 கொஸ்டினில் நான் 27 எடுத்தால் பாஸ், 27 கொஸ்டின் கரெக்டாக போட்டால் பாஸ், இது 79 மாறும். ஓகேவா? நான் இந்த மாதிரி ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா நான் விட்டுருவேன். ஓகேவா? சரி, ஸோ இது 2022 கேட்ட கொஸ்டின். எஸ், அகைன் ஒரு ஈஸியான கொஸ்டின். ஜஸ்ட் நீங்கள் வந்து டேட்டா சஃபிஷியன்ஸில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கொஸ்டின் ஹூ இஸ் சிட்டிங் டு இமீடியட் லெஃப்ட் ஆஃப் ஏ, ஏக்கு இமீடியட் லெஃப்டில் இருக்கிறது யாரு, அதுதான் கேள்வி. எத்தனை பேர், 3 6 பேரா? சரி, 6 பேர். பி சிட் ஆப்போசிட் டு சி, டி சிட் ஆப்போசிட் டு இ. பி சிட் ஆப்போசிட் டு சி, இது நான் கிளியராக போட்டேன். இப்போ டிஏ எங்கே போடுறதுன்னு எனக்கு தெரில. அப்போ டிஏ எங்கே போட்டால் இங்கே இ வரும், மாற்றி மாற்றி வரலாம். டி எங்கே போட்டால் இங்கே இ வரும். இப்போ இதை வச்சு ஏஏ காணுமே, ஏஏ என்னால் சால்வ் பண்ண முடியல. ஓகேவா? இங்கே எஃப் சிட் ஆன் தி இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் பி, எஃப் சிட் ஆன் தி இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் பி. இங்கே எஃப் வரும்னு சொல்லியிருக்காங்க, இங்கே எஃப் வரும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேரும் ஆப்போசிட். அப்போ இங்கே தான் யார் வருவா, ஏ வருவா. கொஸ்டின் என்ன, ஹூ சிட்டிங் ஆன் தி இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ஏ. இவ்வளோ ரெண்டையுமே யூஸ் பண்ணி தான் டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். ஏக்கு லெஃப்டில் யாருன்னு பார்த்தீங்கன்னா டி இல்லைனா இ. ஆனால் எனக்கு யாருன்னு கேட்கும்போது 2 பதிலில் நான் ஒரு பதிலை ஒழுங்காக சொல்லணும்ல, இதில் அந்த பதில் வரல, இதில் அந்த பதில் வரல. ஏன் அப்படின்னா டிஆர்இ அப்படிங்கிற பதில் தான் எனக்கு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ கொஸ்டினுக்கு பதில் சொல்லும்போது ஹூ அப்படின்னு கேட்கும்போது யாராவது ஒருத்தரை நீங்கள் ஒழுங்காக சொல்லணும், மாற்றி மாற்றி என்ன சொல்லக்கூடாது. ஸோ தட் ஹியர் ஐ சூஸ் ஆன்சர் டி. போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் நாட் சஃபிஷியன்ட் ஆன்சர் த கொஸ்டின். என்னால் ஃபுல்லாக சால்வ் பண்ண முடியல. காரணம் எனக்கு 2 ஆன்சர் வருது. ஓகே, ஆக்சுவலி இது ஈஸியான கொஸ்டின் தான், இதை கண்டிப்பாக சால்வ் பண்ணலாம். அண்ட் இதுவும் பாருங்க, அகெயின் சேம் எந்த வருஷம் 2022 லீனியரில் கேட்டிருக்காங்க. ABCDEF ஈச் 1 hour டியூரேஷன் ஸ்கெடியூல் 8 AM ஆரம்பிச்சு 2 மணிக்கு நம்ம முடிக்கிறோம். ஓகேவா? ஸோ கொஸ்டின் விச் லெக்சர் இஸ் இன் தி 3rd பீரியட். மொத்தம் 6 பேர். ஓகே, 1 2 3 4 5 6 6 பேரில் இந்த 3rd பீரியட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதில் லெக்சர் எஃப் ப்ரெசீடட் பை ஏ ஃபாலோடு பை சி. சி ஃபாலோடு பைனா பின்னாடி, ப்ரெசீடட் பைனா முன்னாடி, அதை மட்டும் எடுத்தால் போதும். எஃப் லெக்சர் ப்ரெசீடட் பை ஏ ஃபாலோடு பை சினா ஏஎஃப்சி, கேஎஃப்சி மாதிரி ஏஎஃப்சி அப்படின்னு சொல்லிட்டு இதில் வருது. ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் 2 there is no lecture after B. இதை வச்சு 3rd சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இது இங்கே வருமா எனக்கு தெரியாது. ரெண்டாவது நோ லெக்சர் ஆஃப்டர் பி.
அப்போ லாஸ்ட்டாக பிங்கிறது இது சிக்ஸ்த்துங்கிறது எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் இதை வச்சு வேற எதையும் கண்டுபிடிக்க முடியாது. பை கம்பைனிங் த போத் ஸ்டேட்மெண்ட் இதை எங்கேயா செட் பண்ணலாமா? இங்கே வைக்கலாம், இங்கே வைக்கலாம், இங்கேயும் வைக்கலாம். இப்போ என்னால் தேர்டு ஷுவராக சொல்ல முடியாது. ஸோ தட் ஐ சூஸ் ஆன்சர் டி. போத் ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் நாட் சஃபிஷியன்ட் ஆன்சர் த கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட் 1 2 டுகெதர் என்னால் ஆன்சர் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா இவங்க எங்கே செட் ஆவாங்கன்னு தெரியல. ஓகே, இவங்க எதுக்கு தானே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியல. ஸோ அதனால ஆன்சர் இல்லை, சால்வ் பண்ண முடியாது. ஆப்ஷன் டி. தென் 2020 கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகேவா, 2020 கேட்ட ஒரு கொஸ்டின் ரொம்ப கன்ஃபியூசிங் கொஸ்டின்லாம் கிடையாது. ஆனால் ஒரு சின்ன வேர்டு கொடுத்துருக்காங்களா, அது மட்டும் தான் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஓகேவா, த லெட்டர்ஸ் ஆஃப் தி வேர்ட் இன்காம்ப்ரிஹென்சிபிலிட்டிஸ் INCOMPREHENSIBILITIES இன்காம்ப்ரிஹென்சிபிலிட்டிஸ். என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி ஆக்சுவலாக வேர்டிங்ஸ்லாம் கேட்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் வேர்டிங்ஸ் வந்து ஆல்ஃபாபெட்டில் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணுங்க. எத்தனை லெட்டர் சேம் பொசிஷனில் வருது. இதில் என்ன சொல்கிறேன்னா 2 இது சொல்லிட்டான். ஒன்று, அரேஞ்ச் ஆல்ஃபாபெட்டிக்லி ரிவர்ஸ் ஆர்டர் how many possible position of the letters are remain unchanged. இப்போ நான் இந்த 21 லெட்டரில் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை ஆல்ஃபாபெட்டில் எழுதி அதை திருப்பி போட்டு, ஏன்னா ஆல்ஃபாபெட்டிக்லி ரிவர்ஸ் ஆர்டர் திருப்பி போட்டு எதெல்லாம் வருதுங்கிறது நான் இதெல்லாம் சொல்லணும். ஓகேவா, ஸோ அப்போ இதில் நீங்கள் ஒழுங்கா இப்போ ஏபி, ஏன்னா இதில் வந்து ஒரு டிஸ்டிங் லெட்டராக இருந்துச்சு அப்படின்னா கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் வந்து ரிப்பீட்டேஷன் லெட்டர் நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஐ வரும். ஓகே, 4-5 ஐ வரும். இ நிறையா வரும், ட்ரிபிள் இ வரும். ஸோ இதெல்லாம் ஒழுங்காக எழுதணும், ரிவர்ஸில் எழுதணும். இங்கே எழுதுனீங்கன்னா இப்போ TSSRPON, ஏன்னா 2 எண் இருக்குது. அடுத்து MLI 1 2 3 4 5 ஐ இருக்குது. அதுக்கடுத்து HEEE இருக்குது. அதுக்கடுத்து லாஸ்ட்டாக CB. ஸோ பியிலேருந்து நம்ம எழுதுறோம் அப்படின்னா வரிசையாக ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருக்கு. ஓகேவா, ஸோ எல்லாமே மாறி இருக்கு. தப்பு வந்துட்டே வரும்போது இங்கே ஒருத்தன் வரான் கரெக்டு. ஐ ஐ ஐ ஐ ஸோ ஐ வந்திருக்கு. ஓகேவா, ஒரு நிமிஷம். எஸ், ஸோ இதில் வந்து ஐ வந்திருக்கு. 2 இது மாறல. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2. ஸோ நம்ம ஐயப்பன் சார் நடத்துறாரு, அதனால ஐ வருது அப்படின்னு நினைக்காதீங்க. பட் ஐ தான் வந்திருக்கு. ஓகேவா, ஸோ யூபிஎஸ்சியில் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 கொஸ்டின், 2 3 ஒரு 4 கொஸ்டினுக்கு ஆன்சர் ஐ வரும். ஓகேவா, ஃபைன். ஸோ இதுவும் ஐ, அதுவும் ஐ. சார் நான் இது என்ன சொல்கிறேன்னா, இதை எல்லாரும் சால்வ் பண்ண முடியுமானா அது வந்து டைமை பொறுத்து. டைம் அதிகமாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏபிசிடி வரிசையாக எடுத்து எழுதலாம், அது ஒரு வாய்ப்பு தான். பட் ஸ்டில் இது திருப்பி நம்ம வந்து வேர்டு கிடையாதுல்ல, வேர்டில் கரெக்டாக A to Z பண்ணால் வந்துடும். நம்ம அந்த மாதிரி டப்புன்னு போட முடியாது. ஸோ இது வந்து காம்ப்ளெக்ஸாக கேட்கணுன்னே கேட்ட கொஸ்டின். ஸோ டைம் இருந்துச்சுன்னா சால்வ் பண்ணலாம். பட் இது 80th கொஸ்டின். இதை பார்க்கும்போது டைம் நார்மலாக முடிஞ்சிருக்கும். இதை பார்க்கும்போது உங்களுக்கு டைம் முடிஞ்சிருக்கும். ஸோ முடிஞ்சால் சால்வ் பண்ணலாம். ஓகேவா, சின்ன வேர்டு வந்துன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா எப்படிலாம் இருக்கும், ஏ வந்து லெஃப்ட்லேருந்து 13வது இருக்குது, இன்னொரு லெட்டர் வந்து நீங்கள் திருப்பி போடுங்க, பி வந்து இங்கேருந்து இவ்வளோ இருக்குது, இப்படிலாம் கேட்பாங்க மாற்றி அதெல்லாம் கேட்கக்கூடியதான் பண்ணியிருக்கிறது தான். யூபிஎஸ்சி நிறைய டைம் கேட்டிருக்காங்க. பட் ஸ்டில் இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட் 23ல் கேட்டிருக்கா அப்படிங்கும்போது நம்மளுக்கு டவுட் வருது. அப்போ 25ல் இந்த மாதிரி ஒன்று வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு வேர்டை கொடுத்து மாற்றி போட்டு ஆல்ஃபாபெட்டில் அரேஞ்ச் பண்ணு, அப்படி மாற்றி போடு. இதே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃபை மாற்றி போடுங்க, செகண்ட் ஹாஃபை ஆல்ஃபாபெட்டில் வைங்க, இப்படிலாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஓகேவா, ஸோ இதுக்கு டியூன் ஆகிக்கோங்க. ஸோ எஸ், தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட். ஸோ எப்போவுமே நம்ம சொல்கிறதான், ஹார்ட் ஒர்க் இஸ் தி ஒன்லி வே டு சக்ஸஸ். ஓகே, உங்களோட கடின உழைப்பு கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றிக்கு கண்டிப்பாக ஒரு வழி தரும். சரியா, ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் என்ன திருக்குறள் சொல்லியிருக்கேன், தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். நீங்கள் வந்து உங்களோட ஹார்ட் ஒர்க்கு போடுங்க, கடவுளே வந்து உங்களை பாஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னாலும் உங்களோட முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தரும். தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட், விஷ் யூ ஆல் சக்ஸஸ்.